ஓகே, மறுபடியும் எடுத்துக்கொள்வோம். யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 1வது வசனம். யோவேல் 2:1. சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், என் பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிப்பின் சத்தமிடுங்கள், தேசத்தின் குடிகள் எல்லாம் தத்தளிக்க கடவர்கள், ஏனெனில் கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமீபமாயிருக்கிறது. அன்புள்ள பிதாவே, இரட்சகரே, ராஜா, உங்களுடைய கர்த்தருடைய நாளை குறித்து நாங்கள் இப்பொழுது தியானம் பண்ண போகிறப்பா. எங்கள் மத்தியிலே ஆவியானவர் முழுமையாக இறங்கி கிரியை செய்யணும்ப்பா. ராஜா, உங்கள் 2வது வருகை குறித்து நாங்கள் தியானம் பண்ணும்போது சத்ரு எந்த விதத்திலும் எங்களை தொந்தரவு பண்ணாதபடி இயேசுவின் நாமத்தில் நாங்கள் சத்ருவை கடிந்து கொண்டு போய் என்று கட்டளையிடுகிறோம்ப்பா. ஆண்டவரே, வேத வசனத்தின் வெளிச்சத்தை எங்களுக்கு தெளிவாக நீங்கள் காண்பித்து கொடுங்க. உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள்னு அவர் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இந்த செய்தி, இந்த கர்த்தருடைய நாள்ங்கிற இந்த எச்சரிக்கை செய்தி, இது புரிந்து கொள்ளப்பட வேண்டிய இடம் என்னென்னா ஆண்டவருடைய சபை. இது புரிந்து கொள்ளப்படக்கூடிய இடம் என்னென்னா தேவனுடைய சபை மட்டும்தான். வேறு இடங்களில் இது புரிந்து கொள்ளப்படாது. 2வது, புரிந்து கொள்ள வேண்டிய இடமும் தேவனுடைய சபை தான். அல்லேலூயா. புரிந்து கொள்ள வேண்டிய இடமும் தேவனுடைய சபைதாங்கிறது அது ஒரு நல்ல ரிப்போர்ட் அல்ல. அது நல்ல ரிப்போர்ட் அல்ல. அல்லேலூயா. கடைசி நாட்களில் ஆண்டவருடைய சபை எப்படி இருக்குமா? எப்படி இருக்கும் சகோதரி சொல்லுங்கள், சகோதரர்கள்? கடைசி நாட்களில் ஆண்டவருடைய சபை எப்படி இருக்கும்? முழிச்சிருக்குமா? தூங்கி கொண்டு இருக்குமா? முழித்திருக்குமா? மத்தேயு 25:5 மத்தேயு 25:5 அவர் சொல்கிறாரு, மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கிவிட்டார்கள். அல்லேலூயா. அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கிவிட்டார்கள். அவர் யாரை சொல்கிறாருன்னா, முதல் 2 வசனம் பார்த்தீங்கன்னா, அவர்களில் 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். இவங்கெல்லாம் எங்கே போகிறாங்க? மணவாளனை எதிர்கொண்டு போக புறப்படுற மணவாட்டிகள். இவங்க கையில் என்ன இருக்குது? தீவட்டியோடு போகிறாங்க. தீவட்டின்னா என்ன? ஆண்டவருடைய ரட்சிப்பு, ஆவிக்குரிய வரங்கள் எல்லாத்தையும் கையில் வச்சுக்கிட்டு போகிறாங்க. நாங்கள் பரலோகத்துக்கு போகிறோன்னு சொல்லி மணவாட்டி சபை போய்கிட்டே இருக்காங்க. போய்கிட்டே இருக்கிற வழியில் பார்த்தா 5 பேர் கையில் எண்ணெய் இல்லை. 5 பேர் ஏற்கனவே ரெடி இல்லை. வெறும் தீவட்டியை மேலே பிடிச்சி, வெத்து தீவட்டியை மேலே பிடிச்சி கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. 5 பேர் ரெடியாக தான் இருக்காங்க. ஆனால் 5வது வசனம் வரும் பொழுது 2 பேரும் ஒன்றாயிடுதாங்க. மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கமடைந்து தூங்கிவிட்டார்கள். அல்லேலூயா. 100% ஆண்டவர் வர்ற அந்த காலகட்டத்தில் 100% சபை தூங்கி கொண்டிருக்கும். அது எந்த சபையாக இருந்தாலும் சரி தான். ரொம்ப துள்ளி குதிக்கிற பெந்தேகோஸ்தே சபையாக இருந்தாலும் சரி தான், இல்லை அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் நம்ம கணக்கு போட்டு சில சபைகளை வச்சுருப்போம், அந்த சபைகளும் அப்படி தான் இருக்கும். அல்லேலூயா. இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறார். இப்போ பிரதர், அது எப்படி தூங்குறதெல்லாம் எப்படி நீங்கள் சொல்கிறீங்க? நாங்கள்லாம் ரெடியாக இருக்கிறோம், இந்த மாதிரி ஸ்பெஷல் கூட்டம் போட்டிருக்கீங்க, நாங்கள் வந்து நிற்கிறோம், உங்களுக்கு அதுக்கு ஆசீர்வாதம் உண்டு. இந்த ஸ்பெஷல் கூட்டத்துக்கு நீங்கள் வந்ததுக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு, நான் இல்லைங்களே. ஆனால் இப்போ எத்தனை பேருக்கு நான் கை வச்சா பிசாசுகள் ஓடுது? எத்தனை பேர் சொல்லுங்கள் பார்க்கலாம். கை வைத்துங்க பார்க்கலாம். நான் கை வச்சா பிசாசு ஓடுது. 1 2 கை தெரியுது. ஓகே. நான் கை வச்சா வியாதியஸ்தர்கள் சொஸ்தமாகறாங்க. 1 2 தைரியமாக உயர்த்துங்க. 1 2 3 4 பேர், 5 6 7 பேர் தெரியுது. 7 பேர் நல்ல நம்பர், நல்ல நம்பர். ஆனால் ஆண்டவர் எதற்காக நம்மளை பிடிச்சிருக்கிறாரு? எதற்காக நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார் சொல்லுங்கள். இப்போ விழித்து கொண்டிருக்கிறவர்களுக்கும் தூங்குகிறவர்களுக்குள்ள வித்தியாசம் என்ன? விழித்து கொண்டிருக்கிறவர்களுக்கும் தூங்குகிறவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? யோவான் 15வது அதிகாரம் எடுத்துக்கொள்வோமா? நமக்கு தெரிஞ்சது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அவர் சொல்கிறாரு 15:16 அவர் என்ன சொல்கிறாரு பாருங்கள். 2வது பகுதியில் சொல்கிறாரு, நீங்கள் போய் கனி கொடுக்கும் படிக்கும், உங்கள் கனி நிலைத்திருக்கும் படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். அல்லேலூயா. மறுபடி படிப்போமா? நீங்கள் போய் கனி கொடுக்கும் படிக்கும், உங்கள் கனி நிலைத்திருக்கும் படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தியிருக்கிறேன். அப்போ எதுக்காக ஆண்டவர் நம்மளை கொண்டிருக்காரு, சபைக்குள்ளே கொண்டிருக்கிறாரு? கனி கொடுக்கறதுக்கு. அல்லேலூயா. இது என்ன கனி? கனியை சும்மா கொடுக்க முடியுமா?
இந்த வார்த்தையில் அவ்வளவு அர்த்தங்களும் பொதிந்திருக்கு. நீங்கள் போய் கனி கொடுக்கும்படி நான் உங்களை ஏற்படுத்தியிருக்கிறேன், உங்களை ரட்சிக்கப்பட்டு உள்ள சபைக்குள்ளே கொண்டு வந்திருக்கேன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அல்லேலூயா. ஒரு போர் வீரன்ட்டு போய் நீ எதிர் நாட்டுக்காரனோட போராடுன்னு வெறுங்கைட்டு அனுப்புவோமா? நம்ம யாராவது ஒருத்தர் வெறுங்கைட்டு அனுப்புவோமா? நம்ம பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு போய் படிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு புஸ்தகம், ஸ்லேட்டு, பேனா ஒன்றும் இல்லாமல், நோட்டு இல்லாமல் போன் படித்தோன்னா என்ன சொல்லுவோம்? ஏம்மா எனக்கு புக்கு வாங்கி கொடு, நோட்டு வாங்கி கொடு கேட்கும் இல்லையா? அதே போல் நீங்கள் போய் கனி கொடுக்கும்படி தான் உங்களை நான் ஏற்படுத்தியிருக்கிறேன்னு சொன்ன அர்த்தம் என்ன? ஆண்டவர் கனி கொடுக்கறதுக்கான அதிகாரங்களை நம்ம கையில் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மத்தேயு 28:18 என்ன சொல்கிறாரு பார்ப்போம். மத்தேயு 28:18. மத்தேயு, அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது சொல்லிட்டார். ஃபஸ்ட்டு இனிஷியேட் பண்ணிட்டார். சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்ட்டார். அடுத்தது என்ன சொல்கிறாரு? ஆகையால். அல்லேலூயா. இந்த ஆகையால் பெருசாக ரவுண்டு பண்ணி வச்சுக்கோங்க. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள். அல்லேலூயா. முக்கியமானது அவர் என்ன சொல்கிறாரு? சகல ஜாதியினரையும் சீஷராக்கணும். சகல ஜாதியினரையும் என்ன பண்ணணுங்க? சீஷராக்கணும். இதுதான் சீஷராக்குறது தான் கனி. அல்லேலூயா. கையை வைத்து அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. உங்களையும் என்ன எதுக்கு பிடிச்சிருக்கிறாரு? சீஷராக்கிறதுக்கு பிடிச்சிருக்கிறார். சீஷர்களை உண்டு பண்ணுறதுக்கு தான் கொண்டு வந்து சபையில் உட்கார வச்சுருக்காரு, தவிர ரட்சிக்கப்பட வச்சுருக்காரே தவிர சும்மா ஞாயிற்றுக்கிழமை வந்து ஆராதனை வாங்கிட்டு போகிறதுக்கோ இல்லை வந்து இந்த மாதிரி ஸ்பெஷல் கூட்டத்துக்கு, உங்களை நான் கிரிட்டிசைஸ் பண்ணலை, ஸ்பெஷல் கூட்டத்துக்கு வந்துட்டு போகிறதுக்கோ இல்லை. இல்லைன்னா ஆசீர்வாதம் டிவி, நிறைய டிவிகள் இருக்குது, அந்த சேனலை நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். இதற்காக அவர் நம்ம ரட்சிக்கப்பட வைக்கல. அல்லேலூயா. ஆவிக்குரிய பிள்ளைகளை பெறணும். ஆவிக்குரிய பிள்ளைகள்னால் சாதாரணம் இல்லை, சீஷராக்கணும். சீஷராக்கணும். சீஷராக்கிறத பற்றி அவர் சொல்லியிருக்கிறார். அங்கே என்ன வசனங்கள்? தென் கற்பனைகளின்படி செய்கிறவன் எனக்கு சீஷனாக இருப்பான். அதை நம்ம பின்னால் பார்க்கலாம். அவர் விசுவாசிகளை உண்டாக்க விரும்பலை, சீஷர்களை உண்டாக்க விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ சீஷர்களை ஆக்கிறதுக்கு தான் அவர் சொல்கிறாரு, மகனே மகளே, வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குது, அதனால் இந்த அதிகாரத்தை நீ எடுத்துகிட்டு போய் சீஷர்களை உண்டாக்குன்னு கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. அது என்னது? அவருக்குள்ள அதிகாரங்களை என்ன நமக்கு கொடுத்துருக்கிறாரு? அவருக்குள்ள அதிகாரங்களை என்ன நமக்கு கொடுத்துருக்கிறாரு? போங்க சகல லூக்கா 11வது அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். 11:20 எடுப்போம். அவர் சொல்கிறாரு, சகல வியாதிகளையும் சாத்தானின் சகல தந்திரங்களையும் நீங்கள் வந்து பாருங்கள். 11:20 அவர் இன்னொரு வசனம், அந்த வசனம் அவர் ஃபஸ்ட்டு சொன்னான், தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில். லூக்கா 10:19 படிங்க. லூக்கா 10:19. லூக்கா 10:19. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருனுடைய சகல வல்லமை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது. அல்லேலூயா, அல்லேலூயா. சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சகல சத்ருவினுடைய சகல வல்லமை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்துருக்கார். இந்த அதிகாரத்தை தான் அவர் சிலுவையில் நமக்கு வாங்கி நம்ம கையில் கொடுத்துட்டு போயிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட 2 திறவுகோல் இருக்குது. ஏசப்பாட்ட 2 திறவுகோள்கள் இருக்குது. ஒன்று பரலோகத்தின் திறவுகோல், இன்னொன்று நரகத்தின் திறவுகோல். மத்தேயு 16:19 சொல்கிறாரு. மத்தேயு 16:19 பரலோகத்தின் திறவுகோள்களை படிக்குமா? மத்தேயு 16:19. அப்பொழுது அவர் இருங்கம்மா 16:19 பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்களை நான் உனக்கு தருவேன். அந்த பரலோக ராஜ்யத்தின் திறவுகோளோட வேலை என்னன்னு பின்னால் சொல்லிட்டாரு. பூலோகத்தில் நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்தில் நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். அல்லேலூயா.
கட்டவும் அவிழ்க்கவும் ஆண்டவர் அதிகாரத்தை கொடுத்துருக்காரு. அதற்கு பெயர் பரலோகத்தின் திறவுகோல். அல்லேலூயா. இதைத்தான் சொல்கிறாரு, வானத்திலையும் பூமியிலையும் எனக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குதுப்பா, கட்டவும் இடிக்கவும் திறக்கவும் எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு, அதை நான் உனக்கு தந்துட்டேன். அல்லேலூயா. நீங்கள் கனி கொடுக்கறதுக்கு தான் உங்களை நான் தெரிந்து கொண்டேன்னு அவர் சொன்னார்னா, கனி கொடுக்கறதுக்கு தெரிந்து கொள்ளும் போதே உங்கள் கையில் என் கையில் என்ன கொடுத்துருக்காரு? பரலோகத்தின் திறவுகோள்களை கையில் கொடுத்துட்டாரு. சிங்குலரில் இல்லை, ப்ளூரல். பரலோகத்தின் திறவுகோள்கள். இந்த பரலோகத்தின் திறவுகோள் ஆப்ரேட் பண்ணுறது எப்படி தெரியும்? எப்படி தெரியும்? மார்க்கு 16, 17, 18 வசனம் படிப்போம். மார்க்கு, மன்னித்துக்கொள்வோம், வேகமாக வசனங்களை சொல்ல வேண்டியது இருக்குது. மார்க்கு 16, 17, 18. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவானவை யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். கை வைத்து அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்போது நீங்களும் நானும் கனி கொடுக்குறோன்னா ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? நமக்கு இந்த வல்லமை கொடுக்குறாரு. இதுதான் பரலோகத்தின் திறவுகோல். அப்போ நீங்களும் நானும் கனி கொடுக்குறோமா அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு நம்ம கையில் அந்த வரங்கள் இருக்கிறதா? ஆவிக்குரிய வரங்களை பற்றி நம்ம 1 கொரிந்தியரில் நம்ம பார்க்குறோம். 12வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். ஆவிக்குரிய வரங்கள் நம்ம கையில் இருக்காங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்ம கை வச்சா பிசாசு ஓடுதா? அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம கை வச்சா வியாதியஸ்தர்கள் சொஸ்தமாகறாங்களா? நம்மளால் இந்த உலகத்தில் கட்ட வேண்டியதை இயேசுவின் நாமத்தில் கட்ட முடியுதா? அவிழ்க்க வேண்டியதா, பிசாசின் அவிழ்க்கிறத நம்ம இயேசுவின் நாமத்தில் இங்கே பண்ண முடியுதா? இவ்வளோதான். இது பண்ண முடிஞ்சதுன்னா நம்ம என்ன செய்கிறோம்? கனி கொடுக்குறோம். கனி கொடுக்குற ஆயுதங்களை நம்ம பயன்படுத்துகிறோம். ஆவிக்குரிய வரங்கள் என்ன? அந்த 9 வரங்கள் சொல்கிறாரு. அது என்னது? கனி கொடுக்கறதுக்காக அவர் நமக்கு கொடுத்துள்ள ஆயுதங்கள். அல்லேலூயா. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் 1 வரம், 2 வரம், 3 வரம், 4 வரம், 9 வரமே கொடுத்துருக்கார். அல்லேலூயா. ஒரு வரம் கூட இல்லாமல் ஒருத்தரையும் ஆண்டவர் உள்ளே கொண்டு வர்றது இல்லை. ஏன்னா அவர் வசனம் அதுதான் சொல்லுது. கனி கொடுக்கறதுக்கு தான் நம்மளை ஏற்படுத்தியிருக்கிறாருங்க போது வெறுங்கைட்டு நம்மளை ஏற்படுத்தவே மாட்டார், முடியாது. லாஜிக்கலி அவர் வார்த்தையின்படி அது பாசிபிள் இல்லை. அப்போ உள்ளே கொண்டு வரும் பொழுதே ஒவ்வொருத்தரும் எப்படி வரோம்? வரங்களோடு வரோம். அல்லேலூயா. இந்த வரங்கள் எதுக்கு கொடுத்துருக்கிறாரு? கனி கொடுக்கறதுக்கு. கனின்னா நம்ம என்னன்னு பார்த்தோம்? சீஷர்கள் ஆக்கிறதுக்கு. எல்லா சகல ஜாதியிடம் போய் சீஷர்கள் ஆக்கணும். விசுவாசிகள் அல்ல, சீஷர்கள். அடுத்த லெவல். முதல்ல ரட்சிக்கப்பட்டு இயேசுவின் நாமத்தில் பாவ மன்னிப்பு பெற்று வரான். ரோமர் 10வது அதிகாரம் 9, 10 வசனத்தில் இயேசுவே ரட்சகர்னு அறிக்கையிட்டு உள்ளே வரான். அது என்ட்ரி லெவல். அதுக்கு அடுத்தது அவன் என்ன ஆகணும்? நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும். எப்படி பிடிக்கணும்? ஆள் பிடிக்கிற ஆளாக மாறணும். சீஷர்களை பிடிக்கிற ஆளாக மாறணும். அது ஆணானாலும் சரி தான், பெண்ணானாலும் சரி தான், சீஷர்களை உருவாக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் தம் பிள்ளைகளுக்கு மட்டும் இந்த வேலையை கொடுத்துருக்காரு. தேவதூதர்களுக்கு இது கிடையாது. தேவதூதர்களுக்கு இந்த வேலை கிடையாது. முதல்ல ஆண்டவருக்குள்ளே வந்த உடனே நம்ம என்ன சொல்கிறோம்? அப்பா பிதாவேன்னு கூப்பிடுற புத்திர சுவீகார ஆவியை பெறுகிறோம். கலாத்தியர் 4:6 சொல்லுது, அப்பா பிதாவேன்னு கூப்பிடுகிற புத்திர சுவீகார ஆவியை நமக்குள்ளே வச்சுடுதாரு. அதனால தான் நம்ம எல்லாரும் ஏசப்பா எனக்கு இது வேணும் அது வேணும்னு ஸ்டேஜில் கேட்குறோம். ஒரு குழந்தையாக இருக்கும் பொழுது அம்மாவை நோக்கி எனக்கு இது வாங்கித்தாங்க அது வாங்கித்தாங்கன்னு கேட்குறது அது சாதாரணம். ஆனால் வளர்ந்த பிறகு என்னாக்கணும்? அந்த குழந்தை பெரிய ஆளாகி வேலை பார்த்து காலேஜ் முடித்து பிளேஸ்மெண்ட் வாங்கி அதுக்கு பிறகு என்ன சொல்லணும்? தன்னால் இண்டிபெண்ட்டாக டெசிஷன் எடுக்கணும். அந்த லெவலுக்கு ஒரு ஆவிக்குரிய விசுவாசி உயரணும். ஆனால் நார்மலாக ஒரு குழந்தை வளர்கிறதுக்கு அத்தனை வருஷம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் கிடையாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் அப்படி கிடையாது. ஆண்டவரை ஏற்றுக்கிட்டாச்சா, 1 மாதமா 2 மாதமா 3 மாதம் ஆச்சா, வேத வசனத்தை தியானம் பண்ணியாச்சா, கனி கொடுக்கறதுக்கு லைனில் இறங்கணும். 15 வருஷம் 20 வருஷம் இல்லை. ஒரு சிலர் காலையில் ரட்சிக்கப்படுறாங்க, சாயந்தரத்துலேருந்து ஆண்டவரை பற்றி சொல்லி ஆட்களை பிடிக்கிறாங்க. அல்லேலூயா. எந்த அளவுக்கு இயேசுவை நம்ம நேசிக்கிறோமோ, எந்த அளவுக்கு இயேசுவுக்கு நம்ம முதலிடம் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நாம் கனி கொடுக்கறதுக்கு காலம் முன்னால் எடுத்து வைப்போம். அல்லேலூயா. முதல்ல அப்பா பிதாவின்னு கூப்பிடுறோம். 2வது ரோமர் 8வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 2வது ஒரு லெவலுக்கு நம்ம போகணும். ரோமர் 8வது அதிகாரம் 14வது வசனம். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே
நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். இப்போது அந்த தேவனுடைய புத்திரர்கள் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு நம்ம வளரணும். அதுக்கு எப்படி? அவருடைய ஆவியினால் நடத்தப்படக்கூடிய அனுபவம். அல்லேலூயா. குழந்தை பருவத்திலேருந்து இப்போ வயசுக்கு வந்தாச்சுன்னு அர்த்தம். நார்மலாக அதுக்கு 15 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் ஆகலாம். ஆனால் இங்கே ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவ்வளோலாம் கிடையாது. இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே 2 மாதமா 3 மாதமா 1 வருஷமா அதுக்குள்ளே லெவல் வரணும். என்ன லெவல் வரணும்? அவருடைய ஆவியினால் நடத்தப்படக்கூடிய லெவலுக்கு வரணும். வேத வசனம் உள்ளே போக போக அது வரும். வேத வசனம் எப்படி உள்ளே போகும்? அவர் சொல்கிறாரு, ஃபஸ்ட்டு என்ன கட்டளை போடுறாரு? மார்க்கு 12:30. மார்க்கு 12:30 ஒரு கட்டளை போடுறாரு. படிங்களேன். மார்க்கு 12:30. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக என்பதே பிரதான கட்டளை. ஒருத்தி ஆண்டவருக்குள்ளே அப்பா பிதாவேன்னு அவரை கூப்பிட்டுக்கிட்டு இருக்க நேரத்தில் அவரை என்ன அளவுக்கு நேசிக்கிறோமோ, அவர் என்ன சொல்லியிருக்காரு? கட்டளை அவரை என்ன பண்ணணுமா? உயிராக நேசிக்கணும். முழு பலத்தோட. பாதி கதி கிடையாது. கிறிஸ்துவத்தில் ஒன்று இயேசு நமக்கு எல்லாம், இல்லைன்னா இயேசு நமக்கு இல்லவே இல்லை. இதுதான் பாதி கால் முக்கால் கிடையாது. ஒன்று இயேசு தான் எனக்கு எல்லாம், இல்லைன்னா இயேசு எனக்கு எதுலேயுமே இல்லை. இப்படி தான் எல்லோரும் நினச்சிக்கிட்டாங்க. நான் பாதி இயேசுவுக்கு கிடையாது. நீ பாதியில் இல்லை, நீ வெளியில் இருக்க. எங்கே இருக்க? உலகத்தில் பிசாசு கையில் இருக்க. அப்படிதான் இயேசுவுக்கு முதலிடம் கொடுக்கலை அப்படின்னா, வாழ்க்கையில் முதலிடம் கொடுக்கலை அப்படின்னா, அவர்கள் வாழ்க்கை முழுவதுமாக இயேசு கையில் இல்லாதனால ஒரு பகுதி பிசாசு கையில் இருக்குது. பிசாசுன்னு சொல்கிறதுக்கு நான் கொஞ்சம் சாஃப்டான வார்த்தையை சொல்கிறேன். ஒரு பகுதி உலகத்தின் கையில் இருக்குது. தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மீசைக்கும் ஆசை கூழுக்கும் ஆசை. ஒரு பக்கம் உலகத்தின் மேலே. உலகம்னா என்ன? பிசாசு. முடிஞ்சது. நான் பிசாசுன்னு சொன்னால் உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் வருத்தமாக இருக்கும். நான் கொஞ்சம் யூஃபமிசமாக மங்கள வழக்க அழகாக அதை ரேப்பர் போட்டு சொல்கிறேன். ஒரு பக்கம் இயேசு வேணும், இன்னொரு பக்கம் உலகம் வேணும். ஆண்டவருக்கு 100% நம்ம வாழ்க்கையில் முடிவெடுக்கிற அதிகாரத்தை கொடுக்கறதில்ல. இந்த ஒரு பகுதி மட்டும் ஆண்டவரே நான் பார்த்துக்கிறேன், என் ஆஃபீஸ் வேலை மட்டும் நான் பார்த்துக்கிறேன், என் பிஸ்னஸ் வேலையில் எக்கச்சக்கம் நெளிவு சுழிவு இருக்கு ஆண்டவரே, அதை மட்டும் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க, என் பிள்ளைகள் வாழ்க்கையை மட்டும் நான் பார்த்துக்கிறேன். இப்படி அல்லேலூயா. நீங்கள் எல்லாம் பார்த்துக்காங்கப்பா, எனக்கு என்டர்டெயின்மெண்ட் வேணும், அந்த டிவி பார்க்கலன்னா என் தலை வெடிச்சிடும், அதை மட்டும் நீங்கள் விட்டுருங்க, முடிஞ்சு போச்சு. இயேசுவுக்கு அங்கே முதலிடம் இல்லை. அல்லேலூயா. அப்போ பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுறவர்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அவங்க இயேசுவுக்கு முதலிடம் கொடுத்துருவாங்க. இயேசுவுக்கு முதலிடம் கொடுக்கும்போது தான் ஆவியானவருடைய குரல் நமக்கு கேட்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இது எப்படிங்க குரல் கேட்கும் அப்படின்னு நினைப்பீங்க. எப்படி குரல் கேட்கும்? இப்போ எனக்கெல்லாம் ஆண்டவர் நேர குரல் கொடுத்து ஊழியத்துக்கு அழைச்சார். எத்தனை பேர் இயேசுவோட குரலை டைரெக்டாக கேட்டிருக்கேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம், கை வைத்துங்க. இயேசுவோடைய குரலை டைரெக்டாக ஆடியோவை நான் கேட்டிருக்கேன். 3 4 5 பேர் பார்க்குறேன், 5 6 7 பேர். அல்லேலூயா. இந்த குரல் உள்ளேருந்து கேட்குறது இல்லை, வெளியிலேருந்து கேட்கும். அப்படியே அவர் பேசுகிறது கேட்கும் க்ளீனாக. தீர்க்க தரிசன ஆவி உள்ளேருந்து கேட்கும், அது நெக்ஸ்ட் லெவல். ஆனால் வெளியிலிருந்தே கேட்கும். ஆனால் இந்த ஆவிக்குரிய நடத்துதல் எல்லா நேரமும் வெளியிலேருந்து கேட்காது, வெளியிலேருந்து கேட்காது. அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகள் அவரே அட்வான்ஸாக பண்ணிடுவார். அதுலேருந்து கண்டுபிடிக்கணும், இது ஆண்டவருடைய திட்டம், இது ஆண்டவருடைய திட்டம்னு கண்டுபிடிக்கணும். அல்லேலூயா. 2 நாளைக்கு முன்னால் சிங்கப்பூரில் இருக்கும் பொழுது கடைசி நாளில் அந்த ட்ரைனிங்கில் கடைசி நாளில் போய் ஷாப்பிங் போனோம். ஷாப்பிங் போகிற வழியில் எடுக்கும்போது லாஸ்ட் மினிட் கிளம்பும்போது ஒரு ஃபோன் கால் அங்கே லோக்கல் ஆளுக்கு ஒருத்தருக்கு பண்ணுறேன். எந்த நிமிஷம் நான் ஃபோன் எடுக்கிறேனோ அந்த நிமிஷம் அவரும் ஃபோன் எடுத்து என்னை ட்ரை பண்ணுறதுக்கு ரெடியாகிறாரு. எனக்கு நம்பர் கிடையாது, முழிச்சிக்கிட்டு இருக்கிறாரு, இமெயிலில் போடணும்னு ரெடி பண்ணிகிட்டு இருக்காரு. எக்ஸாக்ட்லி அந்த நிமிஷம் ஆவியானவர் நடத்துதல். நான் கூப்பிட்டோன்னா அவர் கன்ஃபார்ம் ஆகிட்டு இது ஆவியானவர் நடத்துதல். போகிறோம். அங்கே போய் ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸில் நின்றுக்கிட்டே இருக்கும் பொழுது 2 பேர் சார் நாங்கள் திருவாரூர்காரங்க, உங்களோட ஒரு ஃபோட்டோ வேணும், அந்த ஊரில் நான் கலெக்டராக இருந்தேன், ஃபோட்டோ வேணும்னாங்க. ரைட், ஃபோட்டோ எடுத்தாச்சு. ஃபோட்டோ எடுக்கும் பொழுது கவனித்தேன், அவர் நிறைய இங்கெல்லாம் போட்டிருந்தார், தாயத்து அதெல்லாம் போட்டிருந்தார். நான் கேட்டேன், நீங்கள் சிங்கப்பூரில் என்ன வேலை பார்க்குறீங்கன்னு கேட்டேன். நான் இங்கே ஒரு கோவிலில் என்ன பூஜாரியாக இருக்கிறேன் அப்படின்னார். சார் தான், ரொம்ப சந்தோஷம்.
ரொம்ப சந்தோஷம், பூஜாரியாக இருக்கிறேங்க. உடனே ஃபோட்டோவுக்கெலாம் போஸ்ட் கொடுத்த பிறகு நம்ம கூலியை நம்ம கேட்டாக்கணுமே, உங்களுக்கு இயேசுவை பற்றி தெரியுமா அப்படின்னேன். உடனே அவர் சொன்னார், சிங்கப்பூரில் வந்து ஏர்போர்ட்டில் இறங்குற வரைக்கும் என் கழுத்தில் ஒரு சிலுவை செயின் தான் போட்டிருந்தேன். இங்கே நான் பூஜாரியாக வர்றதுனால அந்த சிலுவை செயினை கலத்தி பாக்கெட்டில் வச்சுக்கிட்டேன். இன்றைக்கும் வீட்டில் போனவொடனே இந்த சிலுவை செயினை வச்சுக்கிட்டு தான் நான் ஜெபம் பண்ணிவிட்டு தூங்குறேன் அப்படின்னாரு. இல்லையா? உடனே பட்டு நடித்தேன். இன்றைக்கி இந்த அர்த்த ராத்திரியில், அது கிட்டத்தட்ட 11-12 மணி இருக்கும், நான் இந்த அர்த்த ராத்திரியில் உங்களை மீட் பண்ணுறேன்னா ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்ல விரும்புகிறார். ஒன்று, உங்கள் பேரும் உங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லார் பேரும் இயேசுவுடைய ஜீவ புத்தகத்தில் இருக்குது. உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போக ஆசைப்படுறாரு. அல்லேலூயா. ஏன்னா நீங்கள் சிலுவையை வச்சு அவரை கும்பிடுறீங்க. நீங்கள் கோயிலுக்கு, இந்து கோயிலுக்கு பூஜாரினாலும் உங்கள் உள்ளத்தில் இயேசுவை தான் ஏற்றிருக்கீங்க. இயேசுவை ஏற்றிருக்கீங்க. இதை இயேசு பார்த்துட்டாரு. ஆனால் உங்களுக்கு தெரியாத ஒன்றை ஏன் வெளியே சொல்லணும்னு ஆசைப்பட்டிருக்காரு. அதனால தான் உங்களை இங்கே மீட் பண்ண வச்சார். அது என்ன உங்களுக்கு தெரியாதது? விக்கிரக ஆராதனை செய்கிற யாரும் பரலோகத்துக்கு போக மாட்டாங்க. அவருக்கு வசனத்தை எடுத்து காமிப்போம். நம்ம படிப்போமே, வெளிப்படுத்தல் 21வது அதிகாரம், வெளிப்படுத்தல் 21வது அதிகாரம் 8வது வசனம். பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். இங்கே மட்டும் இல்லை, இந்த லிஸ்ட்டு எந்த லிஸ்ட்டு போட்டிருக்காரு, நெகட்டிவ் லிஸ்ட்டு. அடுத்தது 22 வெளிப்படுத்தல் 22வது அதிகாரத்துலேயும் 15வது வசனத்துலேயும் கொண்டு வந்திருக்கிறாரு விக்கிரக ஆராதனைக்காரரை. 1 கொரிந்தியர் 6வது அதிகாரத்தில் 9-10 பார்த்தீங்கன்னாலும் அதுலேயும் விக்கிரக ஆராதனைக்காரர். எபேசியர் 5:5 பார்த்தீங்கன்னா பொருளாசைக்காரன்ற விக்கிரக ஆராதனைக்காரர். எல்லா இடத்துலையும் கொண்டு வந்துட்டார். அவருக்கு சொன்னேன், ஐயா நீ விக்கிரகத்துக்கு போய் பூஜை பண்ணிக்கிட்டே இருந்துட்டு ராத்திரி மட்டும் இயேசுவின் சிலுவையை மட்டும் கும்பிட்டுக்கிட்டு இருந்தேன்னா பரலோகம் போக முடியாது. அது தப்பான ரூட்டுன்னு இயேசு உனக்கு இப்போ சொல்கிறாரு. இயேசு உன்னை நேசிக்கிறாருன்னு சொல்கிறாரு. அதுக்கு தான் இந்த அர்த்த ராத்திரியில் என்னை அனுப்பினார் அப்படின்னேன். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதல், பரிசுத்த ஆவியானவர் நடத்துதல். அங்கே எங்களை வந்து கூட்டிகிட்டு போனவர் பார்த்தா அங்கே சில பிரச்சனைகள், அங்கலாச்சும் அழுதுருக்காங்க. அங்கலாச்சும் அழுத உடனே ஆண்டவர் அவங்க வீட்டுக்கு எங்களை கூட்டிகிட்டு போகணுன்னு திட்டம் போட்டு கூட்டி போயிட்டார். ஒரே கல்ல 2 மாங்காய், ஒரே கல்ல 2 மாங்காய். அந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் விட்டு வெளியில் வரோம். 7 பேருக்குள்ள வாகனம் வேணும். சின்ன வாகனம் போகாது, பெரிய வாகனம் கரெக்டாக வந்து வாசலில் வந்து நிற்குது. அந்த வாகனம் யூஸ்வலாக வராது, அவ்வளோ பெரிய வாகனம் கரெக்டாக வந்து நிற்குது. வாடகைக்கு எடுத்துகிட்டு போயிட்டோம். அவருக்கு ஆச்சரியமாக போய்ட்டு, நான் சிங்கப்பூரில் 10 வருஷம் இருக்கிறேன், எனக்கு இப்படி நடந்ததே இல்லைங்கிறாரு. ஆண்டவர் யாருக்கு காண்பிச்சு கொடுக்குறாரு? யார் என்னை கூட்டிகிட்டு போகிறாரோ அவருக்கு காண்பிச்சு கொடுக்குறாரு. நேபுகாத் நேச்சாருக்கு மட்டும்தான் காமிச்சார். அது 4வது ஆள் சூளையில் போனதை. அது மனுஷகுமாரன் போல் 4வது ஆள் ஒருத்தரை பார்க்குறேனேங்கிறான். வேறு யாருக்கும் தெரில, நேபுகாத் நேச்சாருக்கு மட்டும்தான் தெரியுது. ஏன்னா அவன் தான் கேட்டான், உங்களை என் கையிலேருந்து தப்பிக்க போகிறது யார் அப்படின்னு கேட்டான். நான் தான் தப்பிக்க வைக்க போகிறேன்னு ஆண்டவர் காமிச்சார். அதே போல் அந்த சகோதரனுக்கு எங்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் ஜெபம் பண்ணி கட்டுகளை உடைக்க வைக்கணுங்கிறது தேவனுடைய திட்டம் காமிக்கிறதுக்கு 1 2 3 4ன்னு அவருக்கு காமிச்சிக்கிட்டே வர்றாரு. அன்றைக்கி என் வாழ்க்கையில் இத்தனை அற்புதங்களை ஒரே நாளில் நான் பார்க்கலன்ட்டார். இதெல்லாம் ஆவியானவருடைய நடத்துதல். இது மட்டும் இல்லை, நான் அன்றைக்கி ராத்திரி முழுக்க இருந்து ப்ரேயர் பண்ணி, ஐயா உங்கள் குரலை கேட்கணும், பேசுங்க, சிங்கப்பூருக்கு என்ன சொல்லிங்களாட்டான். ஐயா ஒரு குரலை கொடுக்கல, ஒரு குரல் கொடுக்கல. சரி எனக்கு ரொம்ப சோகமாக இருக்குப்பா, நீங்கள் இப்படிலாம் பேச மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தா, மகனே நான் உன்கிட்ட குரல் கொடுத்து பேசணும்னு அவசியமே இல்லை, உன் நட ஒட்ட பாவனை அம்புட்டும் அவ்வளவும் என் குரல் படியே இருக்குது அப்படின்னு காமிச்சிட்டார். அல்லேலூயா. நீ போய் ஃபோனை எடுக்கிறியா? நீ சொல்லி எடுக்கலை, நான் சொல்லி நீ எடுக்கிற. இந்த வாகனத்தில் ஏறி போகிறியா? கரெக்டாக அது ஏன் சித்தப்படி அப்படிங்கிறது 1 2 3ன்னு எனக்கும் காமிச்சிட்டாரு. அவங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் காமிச்சிட்டாரு. அல்லேலூயா. எல்லா நேரமும் ஆண்டவர் நேராக கூப்பிட்டு சொல்லுவார்னு எதிர்பார்க்கக்கூடாது. ஆண்டவர் தன்னுடைய சித்தம் என்ன அப்படிங்கிறத, நடத்துதல் என்னங்கிறத அழகாக காமிப்பார். ஏசாயா 30வது அதிகாரத்துக்கு வருவோம். ஏசாயா 30வது அதிகாரத்தில் ஒரு வார்த்தையை சொல்கிறாரு பாருங்கள். நீங்கள் இடப்பக்கம் வலப்பக்கம் போகும்போது இப்படித்தான் போகணுன்னு சத்தம் கொடுப்பேன் அப்படிங்கிறாரு. ஏசாயா 30:21. ஏசாயா 30:21 படிப்போமா? நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். கை வைத்து அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு முன்னால் போகிற தெய்வம்.
அவர் நமக்கு முன்னால் போகிற தெய்வம், பின்னால் வர்ற தெய்வம் அல்ல, முன்னால் போகிற தெய்வம். தென்ன என் ஊழியத்தில் அவர் ஸ்டார்ட் பண்ணும்போது சொன்னார், மகனே ஆவியானவரும் நானும் உனக்கு முன்னால் கை கட்டி நடந்து குறுக்கும் நெடுக்குமா நடந்து போயிட்டுருக்கோன்னாரு. கொஞ்ச நாள் ஆச்சு, மகனே நீ ஓட துவங்கிட்ட, அதனால் ஆவியானவர் நானும் உனக்கு முன்னால் குறுக்கும் நெடுக்குமா ஓடிக்கொண்டிருக்கிறோம்னாரு. அவர் முன்னால் போகிற தெய்வம், பின்னால் வர்ற தெய்வம் இல்லை. ஆனால் அவர் சித்தத்தில் நடக்க பழகி கொண்டிருக்கிற வரைக்கும் நம்ம அவர் போட்ட கோட்டில் போகிறோமா இல்லையான்னு ஒரு முன்னால் போனால் பார்க்க முடியாது. பின்னால் இருந்து, முன்னாலேயும் ஒரு கண் வச்சுருக்கிறாரு, பின்னால் இருந்து என் பிள்ளை இடது பக்கம் போதா வலது பக்கம் போதான்னு பார்த்து, பிள்ளை ஒரு அடி ரைட்டுக்கு வா, ஒரு அடி லெஃப்ட்டுக்கு போ, வழி காமிச்சிட்டே வருவாராம். அவர் சித்தத்தின்படி போகிறது. அந்த குரல் கேட்குங்கிறாரு. அது எப்படி கேட்கும்? இப்படி தான் கேட்கும், இப்படி தான் கேட்கும். ஒவ்வொரு நாள் நடத்துதலையும் க்ளீனாக இருக்கும். நீங்கள் போய் நிற்பீங்க, யாரை பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ அவர் வந்து உங்கள் முன்னால் நிற்பார். யாருக்கு ஃபோன் பண்ணணும்னு ஃபோனை எடுப்பீங்க, அவர் கூப்பிடுவார். எல்லாம் வழி காமிச்சு கொடுப்பார், எல்லா வழியும் காமிச்சு கொடுப்பார். உங்களுக்கு ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு செலவுக்கு பணம் வேணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது எங்கிறதாவது அந்த பணம் கரெக்டாக அன்னைக்கோ அதுக்கு முந்தின நாளோ வந்து சேரும். இதுதான், இந்த வழி தான் உனக்கு வழி அப்படின்னு சொல்லி அவர் காமிப்பார். அல்லேலூயா. இந்த அளவுக்கு ஒரு ஆண்டவருடைய பிள்ளை தன்னை ஒப்பு கொடுத்து 2வது லெவலுக்குள்ளே வரணும். கனி கொடுக்கறதுக்கு ஸ்டேஜ் 1 என்ன தெரியுமா? அவருடைய ஆவியினால் நடத்தப்படணும். அல்லேலூயா. அவருடைய ஆவியினால் நடத்தப்படும். ஒரு குழந்தை கனி கொடுக்க துவங்குச்சுன்னா கனி கொடுக்க முடியுமா? ஒரு குழந்தை இன்னொரு குழந்தை பெக்க முடியாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் பால் குடிக்கிற குழந்தைகளாக இருக்கிறவர்கள் கனி கொடுக்க முடியாது. அப்படி கொடுக்கணும்னு நினச்சாங்கன்னா பிசாசு அடித்து தள்ளிடுவான். இது பெரிய யுத்தம். கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறதே பெரிய யுத்தம். எபேசியர் 6வது அதிகாரம் 12வது வசனத்தில் அவர் சொல்கிறார். எபேசியர் 6:12 படிப்போம். எபேசியர் 6:12. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளுடைய சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அல்லேலூயா. இந்த போராட்டம் இல்லாமல் கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது. சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையில் போராட்டம் இருக்குது அப்படின்னா, நீங்கள் நல்ல பரிசுத்தமாக ஆண்டவருடைய கையை பிடிச்சிட்டு போகும்பொழுது போராட்டம் இருக்குன்னா அது நல்ல சைன், அது நல்ல சைன். போராட்டம் இல்லைன்னா அர்த்தம் என்னென்னா, பிசாசு சொல்லிக்கிட்டு இருக்கான் சைட்லேருந்து, இது நம்ம ஆளுப்பா, ஒரு டிஸ்டர்ப் பண்ணாத, இது நம்ம ஆள், சபைக்கு கரெக்டாக போயிட்டு வந்துக்கிட்டு இருக்குது, சரியாக நம்ம சொல்படி கேட்குது, இது அப்புறம் பைபிள் வாசிக்கிறது இல்லை, எல்லா தலைகள் வேலையும் பார்க்குது, சிந்தனைகள் பூரம் உலக சிந்தனைகள், விபச்சார சிந்தனைகள், வாயிலேருந்து வர்ற வார்த்தைகள் பூரம் அசுத்தமான வார்த்தைகள், இது நம்ம பார்ட்டி. ஆனால் அது கரெக்டாக சபைக்கு மட்டும் சரியாக போய்கிட்டு இருக்கு. டிஸ்டர்ப் பண்ணிடாத, எந்த காரணம் கொண்டு டிஸ்டர்ப் பண்ணிடாத. ஒரு பிரச்சனை இருக்காது அந்த குடும்பத்துக்கு. ஆனால் ஒரு பிரச்சனை வரும், முடிஞ்சு போச்சு. ஒரே நிமிஷத்தில் எப்படி போகிறாங்க? சங்கீதம் 73 சொல்கிறான், அவன் சொல்கிறான், சங்கீதக்காரன் சொல்கிறான், ஒரு நிமிடத்தில் அவர்கள் எவ்வளவாய் பாழாய் போய்கிறார்கள். முடிஞ்சு போச்சு. கிருபை கிடையாது. அதனால் தொந்தரவு இல்லை அப்படின்னு, எனக்கு தொந்தரவே இருக்கக்கூடாது அப்படின்னா நமக்கு கிறிஸ்துவுக்குடைய பங்கு இல்லை, கிறிஸ்துவோடு நமக்கு பங்கு இல்லை. அல்லேலூயா. யோவான் தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். வெளிப்படுத்தல விசேஷம் 1வது அதிகாரம் 9வது வசனத்தில் சொல்கிறான், கிறிஸ்துவின் பாடுகளுக்கு பங்காளனாகிய நான். அல்லேலூயா. கிறிஸ்துவினால் கிறிஸ்து அதை படிப்போமா? 1:9. இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கு அதுக்கு அடுத்தது நீங்கள் போயிடணும், உங்கள் உடன் பங்காளனாக இருக்கிறார். மற்றதெல்லாம் பண்ணுறாரு. இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்துக்கும் பங்காளனாக இருக்கிறேன்னு சொல்கிறான், விளக்கம் கொடுக்குறான். 1 பேதுரு 1வது அதிகாரம் 7வது வசனம் படிப்போம். நமக்கு கொஞ்சம் ஆண்டவர் இதிலெல்லாம் கொஞ்சம் கொண்டு போகிறாரு பாருங்கள், என்ன பண்ணுறது கொண்டு போகிறாரு. 1 பேதுரு 1:7. அழிந்து போகிற பொன் அக்கினினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாக இருக்கிற எப்படியா நம்ம விசுவாசம், அதிக அழிந்து போகிற பொன்னை விட அதிக விலையேற பெற்ற நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அப்போ இந்த பொண்ணு போல புடமிடப்பட்டவங்க மட்டும்தான்
எங்கே போகிறாங்க? புகழ்ச்சி எப்படி வரும்? அவர் அங்கே குரல் கொடுக்கும்போது வானத்திலேருந்து வரும்பொழுது அந்த சத்தம், எக்கால சத்தம் கேட்கும். அந்த புகழ்ச்சி நமக்கு கிடைக்கும். எந்த புகழ்ச்சி? பரலோகத்தில் இருக்கிற புகழ்ச்சி, அவரோடு இருக்கிற அந்த புகழ்ச்சி நமக்கு கிடைக்கும். இல்லைன்னா அந்த சத்தம் கேட்காது. கிளியராக சொல்கிறாரு. இது அழிந்து போகிற பொண்ணோட ரொம்ப விசேஷமானது. உங்களுடைய விசுவாசம், என்னுடைய விசுவாசம். ஏன்னா நீங்களும் நானும் பரலோகத்தில் எந்த இடத்துல உட்கார போகிறோம்? நம்ம எந்த மாதிரி இடத்துல இருக்க போகிறோம்? என்னம்மா? அங்கே எப்படி இருக்கும்? வாங்க வெளிப்படுத்தல் 22வது அதிகாரத்துக்கு வாங்க. 21வது அதிகாரம், வெளிப்படுத்தல் 21வது அதிகாரத்தில் பரலோகத்தை பற்றி அவர் சொல்லியிருக்கிறாரு. 18வது வசனம் படிப்போம். 21:18. அதன் மதில் வச்சரக்கல்லால் கட்டப்பட்டிருந்தது. நகரம் தெளிந்த பளிங்குக்கு ஒப்பான சுத்த பொன்னாக இருந்தது. கை வைத்து அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. நீங்களும் நானும் நிரந்தரமாக வசிக்க போகிற நகரம் எப்படி இருக்கான்? அதுங்கிற நகரம் தெளிந்த பளிங்குக்கு ஒப்பான சுத்த பொன். இந்த மாதிரி பொண்ணை நம்ம பார்க்க முடியாது. இப்போ நம்ம உடைய நகைகளை நம்ம மூஞ்சாவில் பார்க்க முடியாது. நிறைய கலப்படம் அதில் இருக்குது. இது கலப்படம் இல்லாத தங்கம், பளிங்கு போல் இருக்குமா சுத்த பொண்ணு. இந்த இடத்துல தான் நீங்களும் நானும் கால் பதிச்சு நிரந்தரமாக இருக்க போகிறோம். நிரந்தரமாக இருக்க போகிறோம். இந்த பளிங்கு போல் காணப்படுகிற ரோடு, வீடு, எல்லா இடத்துலையும் அந்த பொன் இருக்கிற இடத்துல பித்தளை, இரும்பு, வெங்கலத்தை கொண்டு போய் நிறுத்த முடியுமா? ஒரு மாட்டு வண்டி இரும்பு வீல் போட்டு அதில் ஓட்ட விடுவோமா? அல்லேலூயா. பொண்ணு மட்டும்தான் அங்கே இருக்க முடியும். சுத்த பொண்ணு மட்டும்தான் அங்கே இருக்க முடியும். அல்லேலூயா. அது இது நிரந்தரம். 21வது அதிகாரம் 3வது வசனத்தில் நமக்கு கிடைக்குது பாருங்கள். 21:3. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெருஞ்சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார். அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள். தேவன் தாமே அவர்களுடைய கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார். அதுக்கு அடுத்தது சொல்கிறாரு, அவர்களுடைய கண்ணீர் யாவையும் அவர் துடைப்பார். இங்கே பட்ட கண்ணீருக்கு அங்கே வந்து துடைப்பார். பிள்ளை உலகத்தில் எனக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே அப்படின்னு சொல்லி துடைப்பார். அங்கே கண்ணீர் கிடையாது. அடுத்தது பாருங்கள், இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின. துக்கமே இல்லைன்னா கண்ணீர் வருமா? அங்கே கண்ணீர் வராது. இங்கே பட்ட இயேசுவுக்காகப்பட்ட கண்ணீருக்கு அங்கே ஏசப்பா வந்து, பிள்ளை நீ ரொம்ப எனக்காக கண்ணீர் விட்ட, ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட, ரொம்ப பாடுகள் அனுபவிச்சிட்டேன்னு அங்கே வந்து தேற்றுவாராம். யார்? ஏசப்பாவை வந்து தேற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நிரந்தரமாக அவரோடு இருக்க போகிறோம். இந்த தங்கமான இடத்துல நிரந்தரமாக அவரோடு இருக்க போகிறோம். அதனால் தங்கத்துக்கு என்ன டெஸ்ட்டு ப்ராசஸோ அந்த டெஸ்ட்டு ப்ராசஸ் தான் உங்களுக்கும் எனக்கும். பரலோகம் சிம்பிளாக அப்படி பரலோகத்துக்கு போகிற ஐட்டம் கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வந்து தசமாவம் கொடுத்துட்டு போயிட்டா பரலோகம் போயிடணும்னு நினச்சேன்னா அங்கே நிறையா இருக்குது. இது ரெண்டுக்கு நடுவில் நிறையா இருக்குது. ஒருத்தன் வரும்பொழுது குழந்தையாக உள்ள வாரான், அப்பா பிதாவைன்னு கூப்பிடுற அந்த புத்திர சுவிகார ஆவியோட வாரான். அடுத்த லெவல் என்ன போகணும்? ஆவியினால் நடத்தப்படுறவங்களாக ஆகணும். அப்போ குழந்தை பருவத்தில் இருக்கிறவங்க போய் யுத்தம் பண்ண முடியுமா? நம்ம பார்த்தோம் எபேசியர் 6:12 பிசாசு எப்படி இருக்கான்? வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகள். 1-2 இல்லை, சேனைகளே ஒருத்தனுக்கு ஒரு சகோதரனுக்கு சகோதரிக்கு எதிரே இருக்குது. அப்போ ஒரு குழந்தை மாதிரி இருக்கிறவங்கள, ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிறவங்கள போய் யுத்தம் நடத்த சொன்னால் முடியுமா? திராணி இருக்காது. ஆண்டவரே அனுமதிக்க மாட்டார். ஆண்டவரே முதல்ல அவங்களால பண்ண முடியாது. அவங்களால யுத்தம் பண்ண முடியாது. அல்லேலூயா. யுத்தம் பண்ண முடியாது. குழந்தைகளை போய் பெரிய ஆளோட சண்டை போடுங்கன்னா போடாதுங்க, திராணி கிடையாது. அதனால் அது சான்ஸே இல்லை. ஆனால் வசனத்தை குடித்து நம்ம என்ன பண்ணணும்? அடுத்த லெவலுக்கு ஆவிக்குரிய நடத்துதலுக்கு போயிட்டோன்னா, இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, ஓகே மகனே மகளே, உனக்கு ஃபஸ்ட்டு நீ என்ன நேசிக்கிற? இயேசுவை நேசிக்கிற. அல்லேலூயா. இயேசுவை நேசித்தவங்க உடனே அடுத்தது என்ன பண்ணுவாங்க? என்னடா ஒரே கேள்வியாக இருக்குது. இயேசுவை நேசித்தவங்க உடனே அடுத்த என்ன பண்ணுவாங்க? எடுத்துக்கொள்ளுங்க, யோவான் 14வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. 14 யோவான் 14:23. இயேசுவை நேசிச்சுட்டா உடனே இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்வான். ஃபஸ்ட்டு ஒரு நிமிஷம் இதுதான் முக்கியம்.
ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்கிறாரு? ஒருத்த வந்தவொடனே மார்க் 12:30 என்ன சொன்னார்? முழு மனதோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு அவரை அன்பு கூறணும். இதுதான் பிரதான கட்டளை. இந்த பிரதான கட்டளையை ஒரு விசுவாசி கை கொண்டா நெக்ஸ்ட்டு என்ன ஸ்டெப்பு போவாங்களாம்? ஒருவன் என்னில் அன்பாக இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான். வசனத்தை கை கொள்ளணும். வசனத்தை தியானம் பண்ணால் தானே கை கொள்ள முடியும். வசனத்தை தியானம் பண்ணால் தானே கை கொள்ள முடியும். அல்லேலூயா. வசனத்தை தியானம் பண்ண துவங்குவாங்க. இயேசு மேலே அன்பு உள்ளவங்க வசனத்தை தியானம் பண்ண துவங்குவாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப். இது நான் சொல்லி கொடுக்குறது, நாங்கள் பேசுகிறது எதுவும் பெரிய ஃபண்டமெண்டல் கிடையாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஸ்டெப் 1, 2, 3 இதை தான் நான் சொல்கிறேன். ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஸ்டெப் 1, 2, 3 ஃபஸ்ட்டு உள்ளே வரணும். ரட்சிக்கப்பட்டு உள்ளே வந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக இயேசு மேலே உயிர் இருக்கும். நமக்கு தெரியும் நம்ம எங்கே இருந்தோன்னு நமக்கு தெரியும். நிறைய பேர் வாழ்க்கையை முடிச்சிடலாமா நினச்சிட்டு இருக்க நேரத்தில் மகனே மகளே ஏன்ட்ட வா, அந்த அன்பை ருசித்து தான் உள்ளே வந்திருக்கோம். நான் எல்காட்டில் என்னை தூக்கி தூர போட்ட உடனே முடிவு பண்ணிட்டேன், வாழ்க்கை வேஸ்ட்டு, இனிமேல் வாழ்க்கை வாழ்ந்து ஒரு பிரயோஜனம் இல்லை, செத்து போயிடலாம். ஒன்று ஐஏஎஸ் விட்டு வெளியே போயிடலாம், இல்லை செத்து போயிடலாம், ஏதாவது ஒரு வழி அப்படின்னு 2008 முடிவு பண்ண போது தான் அவர் கூப்பிட்டாரு, மகனே நீ ஏன்ட்ட வா. வசனத்தை சொல்லி தான் கூப்பிட்டார். ஆமோஸ் 9:12 விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எழுப்பி கட்டி அதில் பழுதானவைகளை சரி பண்ணி உன்னை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறேன்னார். வசனத்தை சொல்லி கூப்பிட்டார். ஓடியே வந்தேன். தாயின் மடியில் ஓடி வந்து விழுற சேய் போல் அவர் மடியில் வந்து விழுந்தேன். அந்த அன்பை 5 வருஷம் ஆச்சு, முடிச்சாச்சு. இன்னைக்கு வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக நினைவு கூறுவேன். நான் சாகுற வரைக்கும் அந்த அன்பை நினைவு கூறுவேன். அல்லேலூயா. அன்னைக்கு மட்டும் அவர் அந்த அன்பை காண்பிக்கலைன்னா இந்நேரம் நான் செத்து போயிருப்பேன், இருந்திருக்க மாட்டேன். சான்ஸே கிடையாது. நான் உயிரோடு இருந்திருக்க மாட்டேன். எனக்கு புது வாழ்வு, இது புது ஜீவனை கொடுத்தது இயேசு. அந்த அன்பை நான் உணர்ந்த உடனே வசனத்தை ஃபுல்லாக தியானம் பண்ண துவங்கினேன். வசனத்தை தியானம் பண்ண துவங்கினோன்னே நேராக பேசிட்டார். 2010 February 26 நேராக பேசிட்டார் குரல். அப்புறம் நெக்ஸ்ட் லெவல் அது பாட்டு கொண்டு போயிட்டார். ப்ரேயர் பண்ணாமல் இருந்தேன். நேராக கூப்பிட்டு மறுபடியும், மகனே நீ என் சமூகத்தில் தரித்திரு, தேவைப்பட்டால் ரிட்ரீட் போ, வெளியூர் போ, ஃபோனுக்குன்னு இல்லாத இடத்துக்கு வெளியில் போய் ஜெபம் பண்ணு அப்படின்னார். ஜெபம் பண்ண துவங்கினேன். இந்த லெவலுக்கு கொண்டுட்டார். 450 கூட்டம் என்னமோ ஒன்று பேச வச்சுட்டார். கடந்த 3 வருடங்களில் ஒரு கேப்பபிலிட்டி கிடையாது. பைபிளை ஒரு தடவை முழுசாக படிக்கலை, முழுசாக தியானம் பண்ணல. போ மேடைக்கு அப்படின்னார். மேடைக்கு பேசுனது அவரே பேசுனது எனக்கு தெரியாது. சில விஷயங்களை 8 மாதம் 9 மாதம் கழித்து வசனத்தை கொடுத்துருக்கிறார். நீங்களும் நானும் பெரிய எக்ஸ்பர்ட்டாக இருக்க வேண்டாம். தேவை ஒன்று, இயேசு மேலே உயிருக்கு உயிரான அன்பு. அல்லேலூயா. அந்த அன்பு இருக்கும் பொழுது அடுத்தது ஆட்டோமேட்டிக்காக ஒன்று பண்ணுவோம், வசனத்தை உட்காந்து ஆழ்ந்து தியானிக்க துவங்கின உடனே ஆண்டவர் அவர் இவன் பெரிய பெரிய எக்ஸ்பர்ட்டான பிறதான் மேடையில் கொண்டு போய் நிறுத்தணும், வரங்களை கொடுக்கணும் அப்படி நினைக்கிறவர் இல்லை. அவருக்கு ஒவ்வொரு நாளும் 1 மணி நேரமும் வேஸ்ட் ஆகுதுன்னா என்ன ஆகுதுன்னா, நிறைய பேர் நரகத்துக்கு போய்கிட்டு இருக்காங்க. அதனால் அவருக்கு அவ்வளோ பொறுமை இல்லை. என் பிள்ளை உள்ளத்தில் கரெக்டாக இருக்கா, ஓகே கரெக்டான ரூட்டில் போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு லைனில் நீ பண்ணுங்கிறாரு. மேடைக்கு வந்தால் பேசுகிறது நீங்கள் அல்ல, உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவரே பேசுகிறார். அந்த வார்த்தையை நிறைவேற்றிருந்தார். இன்றைக்கும் அதுதான் சகோதர சகோதரிகளே, என் வேலை பைபிளை முன்னால் வைக்க வேண்டியதுதான். என்ன வார்த்தை, என்ன சீக்வன்ஸில் பேசணும், எந்த அளவுக்கு சாட்சி கொடுக்கணும், எதை கொடுக்கக்கூடாது டிசைட் பண்ணுறது ஆவியானவர் ஒருவர் தான். எனக்கு அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அல்லேலூயா. எனக்கு அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஜெபத்துலேயும் இந்த மீட்டிங்லேயும் ஆண்டவர் கட்டுகள் இருந்தால் உடச்சி விட்டுருந்தார், புதிய ஆவியை கொடுக்குறாரு. இதுக்கும் எனக்கும் சம்மந்தமே கிடையாது. பிசாசு பிடிச்சவங்க யாராவது இருந்தால் நடுவில் எந்திரிச்சு சில சமயம் ஆடுவாங்க. இயேசுவின் நாமத்தில் நில்லுன்னா நின்று போயிடும், போன்னா போயிடும். இதெல்லாம் அவரே பண்ணுறாரு. எப்படி பண்ணுறாரு? அவருக்கு கனி கொடுக்கறதுக்கு தான் பிடிச்சிருக்கங்கும் பொழுது வச்சுக்கிட்டு அழகு பார்க்குறவர் இல்லை. உங்களையும் என்னையும் அழகு பார்த்துட்டு ஓகே என் பிள்ளை வளருது, ஆச்சு 20-25 வயசு ஆகிட்டு இன்னும் பால் குடிச்சிக்கிட்டு இருக்கு, இப்படி அழகு பார்க்கறது இயேசுவுடைய முறை அல்ல. அவருடைய முறை அப்படி அல்ல. 1 வருஷமாக 6 மாதத்தில் தம் பிள்ளைக்கு வசனம் சரியாக கிடச்சிருச்சு, பிள்ளை கரெக்ட் லைனில் இருக்குது அப்படின்னா பாக்கியை பார்த்து கொள்கிறது அவருடைய வேலை. உங்களை என்ன யார் பாதுகாத்துக்கிட்டு இருக்கா?
பாவம் இல்லாமல் பாதுகாத்துக்கிட்டு இருக்கு யார்? நம்மளா? அவர் முற்று முடிய, எபிரேயர் 7:25, அவர் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறபடியால் உங்களை முற்று முடிய ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். கடைசி நிமிஷம் வரைக்கும் பிசாசுக்கிட்ட இருந்து, பிசாசின் சோதனைகள் இருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா உங்களையும் என்ன சொல்லியிருக்கிறாரு? கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களேங்கிறார். நீங்களும் நானும் சிலுவையில் அவர் கிரயம் கொடுத்து விலைக்கு வாங்கியிருக்கிறார். அவருடைய சொத்து, உயிரே கொடுத்து விலைக்கு வாங்கியிருக்கிறார். தன்னுடைய இன்னுயிரை கொடுத்து ரத்தத்தெல்லாம் சிந்தி விலை கொடுத்து நம்மளை வாங்கியிருக்கிறாரு. நம்ம ஒரு விலையை கொடுத்து ஒரு பொருளை வாங்கி இப்படி தூர போட்டுட்டு போயிடுவோமா? அது ஏதாவது சாக்கடையில் விழுந்தாலும் எப்படியாவது அதை கரண்டி வச்சு எடுத்து அது எப்படியும் ஓடிடும் வாச்சுன்னு எடுத்துருவோம்ல, விட்டுருவோமா? அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் விடுவாரா? அவர் தான் லைனில் இறங்கி வேலை பாருன்னு சொன்னார்னா நம்மளை சுற்றி வளைச்சி பாதுகாக்கிறதும் அவரே. அல்லேலூயா. ஆனால் வேத வசனங்கிற அந்த ஆகாரத்தை உட்கொள்ளாமல், சத்தியத்தை சரியாக அறிந்து கொள்ளாமல் நம்ம இருந்துக்கிட்டே இருந்தோன்னா குழந்தையாக இருப்போம். நம்மளால் கனி கொடுக்க முடியாது. காரணம், கனி கொடுக்குற அளவுக்கு நம்மகிட்ட என்ன இல்லை? திராணி இல்லை. அல்லேலூயா. திராணி இல்லை. திராணி இல்லாமல் இருக்கும் பொழுது தான் கனி இல்லாமல் போகிறது. அநேகருக்கு ஆண்டவர் நேர சொல்கிறார். அநேகருக்கு அவர் ஒவ்வொரு பிள்ளையோட நேராக பேசுகிறார். அநேகருக்கு கிடையாது, ஒவ்வொரு பிள்ளையோட நேராக பேசுகிறார். ஒவ்வொரு போதகரோட நேராக பேசுகிறார். அவர் அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்தில் இயேசுவை பற்றி சொல்லும் பொழுது பேதுரு என்ன சொல்கிறான் பாருங்கள். தேவன் ஸ்டார்ட் பண்ணும்போதே சொல்கிறான், தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. அழகாக ஸ்டார்ட் பண்ணுறான் பாருங்கள். அவர் ஆரம்பிக்க 34வது வசனம் பேதுரு ஸ்டார்ட் பண்ணுறான் பாருங்கள். 10:34. அப்பொழுது பேதுரு பேசத் தொடங்கி, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. ஸ்ட்ரெயிட்டாக அதை வச்சு தான் புறஜாதியாக இருக்கான். அவன் முறையாக போய் சுவிசேஷத்தை சொல்ல போகிறான். அவன் ஸ்டார்ட் பண்ணுறது என்ன சொல்கிறான்? தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. அப்போ என்னோடு இயேசு பேசுகிறாரு, காதுபட பேசுகிறாரு, ஆவிக்குள்ளே நடத்துகிறாருன்னா உங்களோடும் அது அவ்வளவும் பண்ணி கொண்டு இருக்கிறார். நம்ம காது விருத்த சேதனம் பண்ணப்படலை, நம்மளுடைய கண் விருத்த சேதனம் பண்ணப்படலை. அப்படித்தான், அவ்வளோதான். சிலருக்கு கேட்குது, அதை அப்படியே மழுக்கிடுதோம். ஏன்னா அது நமக்கு கன்வீனியண்ட்டாக இல்லை, நமக்கு அது ஏற்ற மாதிரி இல்லை. அதனால் நம்ம மாம்சீகத்தை அப்ளை பண்ணி என்ன பண்ணிடுதோம்? அது வேண்டாம், இது முடியாது, நம்மளால் முடியாது. அல்லேலூயா. இப்படி தான். இப்போ இந்த ஜீசஸ் அட் ஒர்க் பிளேஸ், அந்த டிவிடி காமிங்க பிரதர். அந்த ஜீசஸ் அட் ஒர்க் பிளேஸ் டிவிடி இது ஆண்டவர் இதை நடத்துங்க அப்படின்ட்டார். இதை ஒரு கன்னியாஸ்திரியை வச்சு அவர் நடத்துறதுக்கு முடிவு பண்ணார். அவங்கள்ட்ட சபையும் கிடையாது, தசமபாகம் கிடையாது, பணம் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. இதுக்கு நான் எஸ்டிமேட் போட்டேன், 2 கோடி ரூபா 5 கோடி ரூபா வரும். அவங்கள்ட்ட ஒன்றுமே கிடையாது, 1 லட்ச ரூபா கூட கிடையாது. ஆண்டவர் நடத்து அப்படின்ட்டார். நடத்துனோடனே டேட் மட்டும் நான் என்ன சொன்னேன், என்ன ஆலோசகராக ஆண்டவர் போட்டார். நான் ஒரே ஒரு கண்டிஷன் போட்டேன், இந்த ஆண்டவர் தான் சொல்லியிருக்காருன்னா எனக்கு அந்த டேட்டை ஆண்டவர் கன்ஃபார்ம் பண்ணணும். ஆண்டவர் கன்ஃபார்ம் பண்ணாமல் நான் மூவ் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டேன். வச்சோம் 3 தேதி வச்சோன்னே க்ளீனாக 2 பேருக்கு ரவுண்டு போட்டு வெளிச்சம் போட்டு காமிச்சிட்டார். 27 ஏப்ரல். இது 60 நாளில் நடத்தணும் அப்படின்னு நான் சொன்னேன். நடத்த முடியாதுன்னா மனுஷிகத்தனமாக 60 நாளில் நடத்த முடியாது. ஆனால் இவ்வளோ ஒரு திட்டத்தை 60 நாளில் தான் நடத்தணும், ரொம்ப நாள் எடுக்கக்கூடாது. ஏன்னா நாள் இல்லை, ஆண்டவருக்கு நாள் கிடையாது. 60 நாளில் நடத்தணும் அப்படின்னு ஒரு டேட்டை கொடுத்துட்டேன், 60 நாளில். இப்போ இதுக்கு எப்படி பண்ணணும்? டேட்டு ஆண்டவர் கொடுத்தா தான் உண்டுன்னு கொடுத்துட்டாரு. டேட்டை கொடுத்துட்டாரு. நோட்டீஸ் அடிக்கிறதுக்கு பணம் கிடையாது, நோட்டீஸ் அடிக்க பணம் கிடையாது. கொடுத்தாரு கரெக்டாக 10,000 நோட்டீஸுக்கு. நோட்டீஸாக அவர் தான் கொடுத்தாரு டிசைனை. 10,000 நோட்டீஸ் அடித்து சென்னை சிட்டியெல்லாம் அடித்தாச்சு. இப்போ டென்ட்டு போடணும், 1 கோடி ரூபா டென்ட்டு போடுறதுக்கு காசு. சாப்பாடு பிரியாணி போடுறதுக்கு 70,000 பேருக்கு லட்சக்கணக்கில் தேவை, 1 பைசா கிடையாது. ஆனால் ஆண்டவர் சொன்னால் அதை நடத்துவார், அவ்வளோதான். 3 பேர், 2 கன்னியாஸ்திரிகள், நான் 3 பேரும் அது அவங்க தான் சீனியர்ஸு, என்னோட பயங்கர சீனியர்ஸ் அவங்க. ஆண்டவர் சொன்னார்னா நடத்துவார், அவ்வளோதான். கரெக்டாக எப்போ அந்த டென்ட்டு சிஸ்டர் போடலை, அந்த 1 கோடி ரூபா டென்ட்டு கடைசியில் அதே ஆள் போட்டார். அந்த இடத்துல போட்டார். யாருக்கு போட்டார்னா வியாபாரிகள் சங்கத்துக்காக போட்டார். ஆண்டவங்க 27 ஏப்ரல்னு டேட் அங்கே கொடுத்துட்டு அங்கே வியாபாரிகள் சங்க தலைவரை கூப்பிட்டு, நீ மே 5ஆம் தேதி உன் கூட்டத்தை அங்கே நடத்து அப்படின்ட்டார். அல்லேலூயா.
நீங்களும் நானும் விசுவாசிக்கிற தேவன் ரொம்ப ரொம்ப அவர் வந்து ரொம்ப சூப்பரான கடவுள். ஆமாம், அவர் நார்மலெல்லாம் பண்ண மாட்டார். இதோ ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன் பாரு, அது உனக்கும் தோணலை, யாருக்கும் தோணலை, இப்போ தான் பண்ணுறேன் பாரு, இப்படி சொல்கிற தேவன். அவர் இங்கே 27 ஏப்ரல் டேட்டை கொடுத்து அங்கே ஆளை கூப்பிட்டு, எப்பா இந்த வருஷம் வியாபாரிகள் கன்வென்ஷனை அதே கிரவுண்டில் ஒரு வாரம் தள்ளி மே 5ஆம் தேதி நடத்துட்டார். நாங்கள் இந்த சிஸ்டர் என்ன பண்ணாங்க, விசுவாசத்தில் 30-35 கமிட்டி. நான் மட்டும் கிண்டலாக ஒரு நாள் சொன்னேன், ஆண்டி மடங்கட்டுற மாதிரி இருக்குது, 35 கமிட்டி. எது ரிசப்ஷன் கமிட்டி, டிரான்ஸ்போர்ட் கமிட்டி, சானிடேஷனுக்கு ஒரு கமிட்டி, ஸ்டேஜுக்கு ஒரு கமிட்டி, வென்யூக்கு ஒரு கமிட்டி, ஏகப்பட்ட கமிட்டி போட்டாச்சு. ஒவ்வொருத்தரும் வந்து சின்சியராக வந்து எல்லாரும் அவங்கவுங்க டிஸ்கஸ் பண்ணி ஒன்றும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. காசு கிடையாது, வர்றதுக்கு வழியும் இல்லை, தெரியல. அந்த நேரத்தில் நான் மட்டும் ஒரு கமெண்ட் அடித்தேன், இது ஆண்டி மடங்கட்டின மாதிரி இருக்குது, இருந்தாலும் ஆண்டவர் செய்வார் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும் பொழுது என்னைக்கு கிடச்சது தெரியுமா அந்த வென்யூ? 27ஆம் தேதி ஈவெண்ட்டு, 25ஆம் தேதி ராத்திரி போய் டேக் ஓவர் பண்ணோம். நேராக உள்ள நுழைஞ்சு ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்துட்டார், நுழைஞ்சாச்சு. 30,000 பேர் உட்கார்றதுக்கு அந்த டென்ட்டை போட்டாங்க. ஒரே ஒரு நாளில் 26ஆம் தேதி, இதை நீங்கள் வாங்கி பாருங்கள், உங்களால் நம்ப முடியாது. ஒரு நாளில் ஆண்டவர், இது ஆண்டவரே நடத்துகிறனால கொண்டு வந்தார். பெரிய 3 LED வால், பெஸ்ட்டு ஆடியோ சிஸ்டம், டிலேக்கெல்லாம் இல்லாமல் 400 அடிக்கு இங்கே 400 அடி அகலம். அதனால் சத்தம் அங்கே கேட்குற சத்தம் இங்கே 2ஆக கேட்கும். அதெல்லாம் இல்லாதபடி கம்ப்யூட்டர் கண்ட்ரோல் ஆடியோ சிஸ்டம் கொண்டாந்தார், வச்சார். ஸ்டேஜுக்கு பின்னால் மேசிவாக இன்டர்நேஷ்னல் ஸ்டைலில் LED வால் 3, 1 இல்லை 3, மினரல் வாட்டர் 16,000 லிட்டர், பிரியாணி 55,000 பேருக்கு சிக்கன் பிரியாணி, வர்றவங்களுக்கு 65,000 ரூபாய் செலவில் 20 மொபைல் டாய்லெட், இன்டர்நேஷ்னல் ஸ்டைல் மொபைல் டாய்லெட். 1,00,000 பேர் எக்ஸ்ட்ரா உட்கார்றதுக்கு 1,00,000 ஸ்கொயர் ஃபீட்டில் எக்ஸ்ட்ராவாக இது ஷாமியானா, போல் ஷாமியானா. தரையில் 1,00,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ரெட் கார்பெட்டு. எவ்வளவும் பண்ணி எல்லாமே எவ்வளோ நேரத்தில் பண்ணார்? ஒரு நாளில். ஆண்டவருக்கு எடுத்த நேரம் எவ்வளவு? ஒரு நாள். யூஸ்வலாக இது இவ்வளவும் பண்ணுறதுக்கு ஒரு தனியார் ஆள்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவர் கேட்பார், குறைஞ்சது 6 மாதம் வேணுங்க கேட்பார், 6 மாதம் வேணுங்க கேட்பார். ஆண்டவர் ஒரு நாளில் பண்ணார். இதை எப்படி நடத்தியிருக்காரு? நாங்களும் வேடிக்கை தான் பார்த்தோம். ஆவியானவரே நடத்தினார். இதில் வந்து லூக்காஸ்னு ஒரு பாஸ்டர் வந்து ஒர்ஷிப், கால் சரியில்லாதவர், போலியோ அட்டாக் ஆனவர் வந்து ஒர்ஷிப் நடத்துகிறார். இவர் யாருன்னு நான் கேட்டேன், சிஸ்டர்கிட்ட கேட்டேன். எனக்கு தெரியல பிரதர் அப்படின்னாங்க, எனக்கு தெரியல அப்படின்னாங்க. ஆனால் அவர் வந்து மைக்கை பிடிச்சார். ஒரு 30-31 நிமிஷம் என்னமோ அவர் இது பண்ணியிருக்கிறார், ஒர்ஷிப் நடத்தியிருக்கிறாரு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்ஷிப் 25 நிமிஷம் நடத்தியிருக்கிறாரு. யாருன்னே தெரியாது. 25 நிமிஷத்தில் ஒரு செகண்ட் கூட எடிட் பண்ண முடியல, ஒரு செகண்ட் கூட அதை கட் பண்ண முடியல. அவ்வளோ அழகாக ஆவியானவர் அட்டகாசமாக நடத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசம், ஆவியானவருடைய நடத்துதல். அவர் சொன்னால் அதை கடைசி வரைக்கும் செஞ்சு முடிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ உங்களுக்கு இதில் வந்திருக்குது, தமிழ் மட்டும் வந்திருக்கு. இதில் 3 எக்ஸ்ட்ரா லாங்குவேஜ்லேயும் வர வச்சிட்டார். இது நேஷ்னல் ஈவெண்ட்டுன்னு சொன்னார். அதனால் இதில் டப்பிங் இருக்குது, அதுவும் இதே வேலை தான், 50 ரூபா தான், எக்ஸ்ட்ராலாம் கிடையாது. ஒரே டிவிடியில் தமிழ், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடா ரெடி ஆகிக்கிட்டு இருக்குது. 4 லாங்குவேஜில் இருக்குது. வேணும்னா அதுவும் வாங்கிக்கலாம், 50 ரூபா தான். ஏன்னா ஒருத்தர் கோவாலேருந்து கேட்டார், எனக்கு ஹிந்தியில் வேணும்னு கேட்டார். என்கிட்ட கேட்டாங்க, சிஸ்டர் இதை வந்து டப் பண்ணலாம் சிஸ்டர், பண்ணலாம் சிஸ்டருங்கும் போதே ஆண்டவர் ஒருத்தரை காமிச்சு கொடுத்துட்டார். அவர்கிட்ட பேசுன்ட்டார். அவங்கள்ட்ட பேசுனா அவர் டப்பிங் பண்ணுறாள் பண்ணி தந்துட்டார். 1,20,000 எஸ்டிமேட் கொடுத்தாரு. அவர் கொடுக்கும் பொழுது அதே கோவாக்காரர் கூப்பிட்டு டப்பிங்க்கு எவ்வளோ செலவுன்னார்? 1,20,000. ஒரே செக் போட்டு 1,20,000 சிஸ்டர்கிட்ட கொடுத்து அனுப்பிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஃபுல்லாக விசுவாசத்தில் நடத்திட்டார். அந்த 50 ரூபான்னா 50 ரூபா தான். இப்போ காணிக்க மற்றவங்க கொடுக்கறத கூட பார்த்து வாங்க, எல்லாத்தையும் வாங்காதன்ட்டார். ஏன்னா இந்த செலவை பூரா நிறைவேற்றி 50 லட்ச ரூபாய்க்கு மேலே செலவு முடிச்சு காலி பண்ணி சர்ப்ளஸ் கொடுத்துட்டார் சகோதரிக்கு. அந்த அருட் சகோதரிகளுக்கு சர்ப்ளஸ் கொடுத்துட்டார். இந்த 50 ரூபா டிவிடி வேலையை இன்னும் இறக்குவாங்களே தவிர கூட்ட மாட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. 5.5 மணி நேரம். இதை நீங்கள் காப்பி பண்ணால் 100 ரூபா ஆகும். ஏன்னா 8.5 GB. அதை அப்படி பண்ணி கொடுத்துருக்குறாங்க. முடிஞ்சால் விலையை இறக்குவாங்களோ தவிர கூட்ட மாட்டாங்க. விசுவாசம். ஏன்னா அவர் ஒரு காரியத்தை பண்ணுன்னு சொல்லிட்டார்னா, உங்களை முன்னால் இறக்கி விட்டுட்டார்னா, அவரை மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தால் போதும், க்ளீனாக சொல்லி கொடுப்பார். இதை பண்ணு, அதை பண்ணு, அதை பண்ணு அப்படின்பார். அந்த மீட்டிங் நடத்தும் பொழுதே சொன்னார், ஒரு வசனத்தை கொடுத்தார். உங்களுக்குள்ள ஒருத்தன் குழப்பம் பண்ணுறான்னு ஒரு வசனம் கொடுத்தாரு.
வசனம் வந்தவொடனே கண்டுபிடிச்சிட்டேன் யார் குழப்பம் பண்ணுறாருன்னு. அவரை கூப்பிட்டு இன்னையிலேருந்து இந்த கூட்டத்துக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் கிடையாது, வரக்கூடாது அப்படின்ட்டேன். அன்னையிலேருந்து கரெக்டாக முடிஞ்சு போச்சு. யார் குழப்பம் பண்ணுறாங்கிறதுக்கு முதற்கொண்டு உங்களுக்குள்ளே ஒருத்தன் குழப்பவாதி நுழைஞ்சிட்டான்னு ஒரு வசனத்தை வச்சு கொடுத்துட்டாரு. சிஸ்டர்ஸால் கண்டுபிடிக்க முடியல, என்னால் கண்டுபிடிக்க முடிஞ்சுது. அவர் எல்லாரும் அத்தனை கமிட்டி கூடயும் போய் நின்று நான் பண்ணித்தரேன் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி ஒரு கமிட்டியும் செயல்பட விடாமல் நிறுத்தி வச்சுருந்தார். அவ்வளோ பேர் நின்று இவர் வருவார் நிறுத்திக்கிட்டு இருக்காங்க. ஒர்ஷிப்பாக நான் பார்த்துக்கிறேன், சாப்பாடாக நான் பார்த்துக்கிறேன், டேபிள் சேராக நான் பார்த்துக்கிறேன், ஆடியோ சிஸ்டமாக நான் பார்த்துக்கிறேன், எல்லாத்துலேயும் நுழைஞ்சி அந்த ஆள் குழப்பம் விளைவிச்சுக்கிட்டு இருந்தார். ஆண்டவர் அதையும் போட்டு கொடுத்துட்டார். வசனத்தை வச்சு தான், எல்லாம் வசனத்தை வச்சு தான் போட்டு கொடுத்துட்டார். அவரை வெளியில் நில்லு அப்படின்னோடனே அழகாக நடத்திட்டார். ஒரு பிரச்சனை இல்லாமல் அவங்க யார் யாருக்கு என்ன பொறுப்போ அவங்க தான். என்னது ஆண்டவருடைய வேலை. அங்கே போய் சின்ன ஸ்பூன் ஃபீடிங் கிடையாது. நாங்களும் 3 பேரும் வேடிக்கை பார்க்குறோம். சரி, இந்த ஆண்டவர் நடத்துகிறாரு, இத்தனை கமிட்டி போட்டிருக்காங்க, அவங்களாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் நடத்துனா அவ்வளோ அழகாக நடத்திட்டாங்க. எதிர்பார்க்கறதுக்கு மேலே 16,000 பேர் வந்து அழகாக நடத்தி முடிச்சிட்டாங்க. அப்போது நீங்களும் நானும் ஆண்டவருக்காக ஆண்டவர் சித்தப்படி அவர் சொல்படி கேட்டு காலை வச்சோம்னா அது நடக்குமா நடக்காதா கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நடத்துறது அவர், நம்ம வெறும் கருவி தான். அல்லேலூயா. அவர் அவ்வளோ வல்லமையை கொடுத்துருக்காரு, அவருடைய ஆவிக்குரிய வரங்களை கொடுத்துருக்காருன்னா உங்களையும் என்னையும் பரலோகத்தின் கருவியை அங்கே உபயோகிக்கணும் விருப்பப்படுறார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய கனி கொடுக்கறது நம்மகிட்ட இருக்குன்னா அவர் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாரு? என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். ஃபஸ்ட்டு இதே அதுதான். மார்க்கு 16-17 பார்த்தோம். என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். அவர் சொல்கிறாரு. இன்னொன்றும் சொல்லிட்டாரு, நம்ம படித்தோம். லூக்கா 20வது அதிகாரம் 11வது வசனத்தில் அவர் என்ன சொன்னார்? நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. அல்லேலூயா. இது ரெண்டையும் கொஞ்சம் முடிச்சு போட்டு பார்த்தீங்கன்னா தேவனுடைய ராஜ்யம் மனுஷனுக்குள்ளே வந்திருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது வெரி சிம்பிள். பரலோக ராஜ்யத்துக்கு எதிராக பிசாசின் ராஜ்யம் அழிய துவங்கும். அதனால தான் பிசாசு பிடிச்சவன் மார்க் 5வது அதிகாரத்தில் லேகியோன் பிசாசு பிடிச்சவன் ஆண்டவர் தூரத்தில் வர்றதை பார்த்தவொன்னே ஓடியாந்து அவரை பார்த்து பணிந்து கொள்ளும். பரலோக ராஜ்யத்தை பார்த்து எந்த ராஜ்யம் பணிந்து கொள்ளும்? பிசாசின் ராஜ்யம் பணிந்து கொள்ளும். அந்த பணிந்து கொள்றதை காமிக்கிறதுக்கு தான் உங்களையும் என்னையும் ஏற்படுத்தியிருக்கிறார். இந்த இவ்வளோ ஆதாமால் விட்டு கொடுக்கப்பட்ட இந்த மனுக்குலத்தை மீட்கிறதுக்கு உங்களையும் என்னையும் பிடிச்சி உள்ள கொண்டு மகனே மகளே நீ தேவனுடைய ராஜ்யத்தின் வல்லமையை காண்பி அப்படின்னு கொடுத்துருக்கிறார். நம்ம காமிக்க வேண்டாம், நம்ம போய் நிற்கிறோம். பரிசுத்த ஆவியானவரும் தேவதூதர்களும் நம்ம மூலமாக அவருடைய வல்லமை, பரலோக ராஜ்யத்தின் வல்லமையை காமிக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. கை வைத்து அல்லையிலே சொல்லுவோமா? அல்லேலூயா. இந்த வல்லமையை காமிக்கும் பொழுது தான் நீங்களும் நானும் போய் நிற்கிற இடத்துல பிசாசு ஆட்டோமேட்டிக்காக ஓடுது. ஓடி ஆகணும். சகோதரனே சகோதரியே, பிசாசு நம்மளை கண்டவுன்னா ஓடலைன்னா பரலோக ராஜ்யம் ஃபுல்லாக நமக்குள்ளே வரல, எங்கேருந்து கனி கொடுக்க முடியும்? அங்கே க்ளீனாக சொல்கிறார் மார்க் 16-17 விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன. ஃபஸ்ட்டு அடையாளம், என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். அது எப்படி துரத்துவாங்க? நம்ம போய் நின்னவொடனே அதை அனுப்பி விடுவார். போய் என் பிள்ளை அங்கே வந்திருக்கான் போய் பணிந்து கொள்ள அப்படிம்பார். பணிந்து கொள்ளும்பார். பிசாசு 4-5 பேர் துரத்த மாட்டாங்க, ஒரு ஆள் தான் துரத்துவாங்க. அது எவ்வளோ பெரிய கூட்டம்னாலும் ஒரு ஆளுக்கிட்ட துரத்துறதுக்கு ஆண்டவர் அனுப்பிப்பார். போ அப்படின்னு அனுப்பிப்பார். கரெக்டாக துரத்த வேண்டிய பிசாசை அனுப்பிப்பார். அது பணிந்து கொண்டு ஆகணும். உங்கள் முன்னால் பணிந்து கொள்ளும். கீழே விழுதுன்னா எப்பா என்னை தயவு செய்து விட்டுருதையா, நான் உன்னை பணிஞ்சு கொடுத்தேன், தயவு செய்து என்னை விட்டுரு. ஆனால் உங்களுக்கு விட முடியாது. நீங்கள் போய் நீங்கள் தப்பிச்சு போனாலும் கூட இருக்கவங்க விட மாட்டாங்க. ஐயா பிரதர் தயவு செய்து இந்த விசாத ஓட்டுங்கன்றுவாங்க. அல்லேலூயா. உடுமல்பேட்டில் முறையாக சிஎஸ்ஐ சபையில் பேசி முடித்த பிறகு பார்த்தா ஜெபம் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய கூட்டம் வந்துட்டாங்க. வரிசையாக ஜெபம் பண்ண பார்த்தா ஒரு சகோதரி வாலிப பொண்ணு, நல்ல ஒரு யூனிஃபார்ம் போட்ட 15 பொண்ணுங்களில் ஒரு பொண்ணு அப்படியே ஆடிச்சு. எனக்கு தெரிஞ்சு போச்சு இது சம்திங் ராங் அப்படின்னு. பிசாசு ஓட்டி பழக்கம் கிடையாது. ஆண்டவரே இது என்னது, இந்த பொண்ணு ஒரு மாதிரி ஆடிக்கிட்டு வருது, தெரிய மாட்டேக்க அப்படின்னு அனுபவம் கிடையாது. முதல்ல நீங்கள் ஏதாவது சொல்லியிருந்தீங்கன்னா கொஞ்சம் ரெடி ஆகிருக்கலாம். காலையில் வேலை 2 இட்லி தெரியாமல் சாப்பிட்டு போட்டேன்,
கொஞ்சம் விட்டுருந்தீங்கன்னா உபவாசத்தில் முழு உபவாசத்தில் வந்திருப்பேன். எல்லா வாரமும் காலையில் சாப்பிட மாட்டேன், மீட்டிங் அன்றைக்கி இன்றைக்கி போய் சாப்பிட்டேன். ஆண்டவரே காப்பாற்றுங்க. பக்கத்தில் வந்தவொடனே கொஞ்சம் நேரம் கழிச்சு அனுப்புங்க, போ சொல்லுங்க அப்படின்ட்டேன். நமக்கு தெரியும் யாரும் பக்கத்தில் அந்த ஆயர்கள் எல்லாம் தூர தள்ளி நிற்கிறாங்க, அதெல்லாம் அப்படி தான் இருக்கும். அப்புறம் மறுபடியும் அந்த லைனில் பக்கத்தில் வந்தோன்னா மறுபடியும் ஆடிச்சு. இப்போ ஒன்றுமே தெரில. ஆண்டவரே இவ்வளோ பெரிய கூட்டம் இருக்குப்பா, உங்கள் பேர் தான்ப்பா, எனக்கு ஒன்றுமே தெரியாது, இயேசுவின் நாமத்தில் சொல்லுவேன், அந்த பிசாசு ஓடணும், எனக்கு அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஒரே பயம் உள்ளுக்குள்ள. அல்லேலூயா. அனுபவம் பிசாசு ஓட்டுறது அப்படி தான் வரும். வச்சு தலையில் கழிச்சு இயேசுவின் நாமத்தில் பா பிசாசு, இப்படி தான் நமக்கு தெரியும், வேற என்ன தெரியும்? நமக்கு தெரிஞ்சது ரெண்டே ரெண்டு, இயேசுவின் நாமம், இயேசுவின் ரத்தம். இதுக்கு மேலேயும் ஒன்றும் கிடையாது, கீழே ஒன்றும் கிடையாது. ரெண்டே ரெண்டு தான். இந்த பவரில் தான் அது ஓடணும். நம்மக்கிட்ட என்ன பவர் இருக்குது? ஒன்றும் கிடையாது. ஒரு அடி ஓங்கி நம்மளை விட்டால் இங்கேருந்து மவுண்ட் ரோட்டில் அந்த பக்கம் போய் விழுவோம். அல்லேலூயா. ஆமாம், சில பிசாசு பிடிச்ச ஆளுகள் பார்த்திங்கன்னா என்னோட 3 மடங்கு சைத்தில் இருப்பாங்க. ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம இதெல்லாம் உபவாசம் அது இது போட்டு சாப்பாடை வயிறெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி இப்படி இருக்கும். இருக்கிறதோட லைன் 5 கிலோ 10 கிலோ குறைஞ்சி போயிருக்கும். அங்கே ஆளுங்க பிசாசு பிடிச்ச ஆளுங்கள்லாம் எதை பற்றியும் கவலைப்படாமல் நிறையா சாப்பிட்டு வந்திருப்பாங்க. அவங்க ஒரு போர்டு போட்டாங்கன்னு என்ன ஆகும்? அப்போஸ்தலர் 19:19 ஏழு பேர் அப்படி ட்ரை பண்ணாங்க. ஆண்டவருடைய கிருபை இல்லாமல் 7 பேர் என்னாச்சு? அவங்க துண்டை காணும் துணியை காணும்னு ஓடுறாங்க. அடிபட்டு நிர்வாணிகளும் காயப்பட்டவர்களாக ஓடினாங்க. அதனால் பிசாசை ஓட்டுறது அது நம்ம வல்லமை இல்லை, நமக்குள்ளே இருக்க இயேசுவின் வல்லமை. அல்லேலூயா. பரலோக ராஜ்யத்தின் வல்லமை. அப்போது நீங்களும் நானும் பிசாசை விரட்டலை, அதுவே வந்து நின்று என்ன விரட்டுங்குது. தலையில் கை வச்சோம்னா விழுந்தது, ஓடி போய்ட்டு. முதல்ல பிசாசு சின்ன பிசாசு தான் கொண்டுருவார். ஆண்டவர் பெரிய பிசாசு உங்கள்கிட்ட அனுப்ப மாட்டார். ஃபஸ்ட்டு ட்ரைனிங் கொடுக்கும்போது நீங்கள் தலையில் கை வச்சோன்னு ஓடுற மாதிரி குட்டி பிசாசு தான் அனுப்புவார். அல்லேலூயா. அப்புறம் கொஞ்ச நாள் வசனம் கூட கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்த உடனே கொஞ்சம் பெரிய பிசாசு அனுப்புவார். இப்போல்லாம் கொஞ்சம் பெரிய பிசாசு வருது. 9 வருஷம் 10 வருஷம் பிசாசு வந்து நல்லா அப்படி ஒரு ஆட்டம் போடும். இதெல்லாம் புசு புசுன்னு இந்த இது பாம்பு மாதிரிலாம் ஆட்டம் போடும். கொஞ்சம் லுக்கு கொடுக்கும். வெரி குட், நல்ல பாம்பாட்டம் போடுற, ஓடி போகணும் நீ. இப்போ நமக்கு தெரியுது அது ஒரு, அதாவது நம்ம வல்லமை கிடையாது, இது பரலோக ராஜ்யத்தினுடைய வல்லமை. அவன் நம்ம முன்னால் வந்து ஆடுறானாலே அர்த்தம் என்னென்னா, ஆண்டவர் விரட்டி அடிச்சிருக்காரு, போ என் பிள்ளை கையால் அடி வாங்கி ஓடிப்போம், முடிஞ்சு போச்சு, இதுதான். அப்போது இது நீங்களும் நானும் உருவாக்குறதல்ல, பரலோக ராஜ்யத்தின் திட்டம்படி உங்கள் முன்னால் பிசாசு பிடிச்ச ஆளை அனுப்பி ஆண்டவர் விரட்ட வைக்கிறாரு. அதை பண்ணும் பொழுது உங்கள் விசுவாசத்தை கூட்டுறாரு. ரெண்டாவது, சுற்றி இருக்கவங்க விசுவாசத்தை கூட்டுறாரு. பரலோக ராஜ்யம் மகிமைப்படுது, பிசாசின் ராஜ்யம் கட்டப்படுது. அல்லேலூயா, அல்லேலூயா. முக்கியமான வேலை ஆண்டவர் ஒன்று கொடுத்துருக்காரு உங்களுக்கும் எனக்கு. என்ன தெரியுமா? பிரிவினையை உண்டாக்குற வேலை. பிசாசின் ராஜ்யத்துக்கும் தேவ ராஜ்யத்துக்கும் பிரிவினை உண்டாக்குறது கொடுத்துருக்காரு. லூக்கா 12:51. லூக்கா 12:51 அவர் சொல்கிறாரு, படிப்போமே. லூக்கா 12:51. லூக்கா 12:51. நான் பூமியிலே சமாதானத்தை உண்டாக்க வந்தேன் என்று நினைத்தீர்களா? சமாதானத்தை அல்ல, பிரிவினையே உண்டாக்க வந்தேன் என்று உங்களுக்கு சொல்கிறேன். இது நம்ப முடியுதா? இயேசுவுக்கு பேர் என்ன? சமாதான கர்த்தா. சமாதானத்தை உண்டு பண்ணதுக்கு தான் அவர் வந்தார். ஆனால் அவர் வாயிலிருந்து சொல்கிறாரு, நான் பூமியிலே சமாதானத்தை உண்டு பண்ண வந்தேன் என்று நினைக்கிறீர்களா? சமாதானத்தை அல்ல, என்ன உண்டாக்க வந்தாராம்? பிரிவினை. இது என்ன பிரிவினை? இதுதான் ஆதியாகமம் 3:15 பிரிவினை. ஆதியாகமம் 3:15 என்ன சொல்கிறாரு? உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். பிசாசு ராஜ்யத்துக்கு பிசாசு என்ன பண்ணினா, ஆதாம் ஏவாள் கையில் ஆண்டவர் என்ன கொடுத்துருந்தாரு? மனுஷன் கையில் முழுவதும் ஆண்டு கொள்ளுங்கள் உலகத்தை கையில் கொடுத்துருந்தார். அவங்க கையில் இருந்து தட்டி பறிச்சுக்கிட்டான். அவங்கள பாவம் செய்ய வச்சது மட்டுமல்லாமல் ஆண்டவர் சான்ஸ் கொடுத்தாரு. ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? நான் புசிக்கக்கூடாது என்ற கனியை நீ புசித்தாயோ அப்படின்னு கேட்ட உடனே அவன் தலைக்குப்புற விழுந்து ஐயா மன்னிச்சுக்கோங்கன்னு கேட்டிருந்தோன்னா இந்த இவ்வளோ பிரச்சனை நமக்கு வந்திருக்காது. அவன் நீங்கள் கொடுத்த அந்த பொண்ணு தான் அவன் பண்ணான்னா, அவட்ட கேட்டால் சர்ப்பம் தான் பண்ணிச்சுன்னா. சர்ப்பமாக பிச்சு கொடுத்தது, அந்த கனியை பிச்சு கொடுத்தது சர்ப்பமாக பிச்சு. இவ தானே ஏறி பிச்சா, இவ கொடுத்தான்னு இவன் தானே வாங்கி சாப்பிட்டான். இவன்ட்ட தானே சொன்னார், அதை புசிக்கும் நாளில் சாகவே சாகவேன்னு யார்கிட்ட சொன்னார்? அதான்ட்ட தான் சொல்லியிருக்காரு. அப்போ ஏவாள் கொடுத்தவொடனே, அன்பான மனைவியை நான் உன்னை நேசிக்கிறேன், நீ தப்பு பண்ணிட்ட, அந்த ஃப்ரூட்டை அந்த பக்கம் வை, ஒரு டப்பாவில் வை, நம்ம ஆண்டவர் வந்தவொன்னு ஒரு மன்னிப்புக்காக சொல்லியிருக்க வேண்டியதானே?
அவனும் சொல்லலை, அவளும் சொல்லலை. இவங்க பாவம் செஞ்சனால விழலை, அது மட்டும்னால இல்லை, பாவத்தை செஞ்சுட்டு என்ன பண்ணாங்க, அதை நியாயப்படுத்தினாங்க. அப்போ ஆண்டவர் போட்டார், என் பிள்ளைகளை நான் அவங்க கையில் உலகத்தை கொடுத்துருக்கேன், நீ பிரித்து என் பிள்ளைகளை உன் பக்கம் கட்சி மாற வச்சியா? கட்சி மாற வச்சோன்னு என்னாச்சு? ஆதாம் ஏவாள் கையில் இருந்த உலகம் யார் கையில் போயிடுச்சு? பிசாசு கையில் போயிடுச்சு. இது இன்னொரு இது இன்னும் இப்போ அது போக போனால் கூட போயிடும். முதல்ல உலகம் லூசிஃபர் கையில் தான் இருந்தது. லூசிஃபர் கையில் எசேக்கியேல் 28வது அதிகாரம் 12வது வசனத்துலேருந்து பார்த்தீங்கன்னா, முதல்ல அதே ஏதேன் தோட்டத்தில் லூசிஃபர் தான் உலகத்தை ஆட்சி பண்ணான். அவன் கையிலேருந்து அதை பிடுங்கி தண்ணிக்குள்ளே போட்டு அதை நிரப்பி வச்சுருந்தார். நிரப்பி வச்சுட்டு அதுக்கு பிறகு ஆதியாகமம் 1வது அதிகாரத்தில் வரிசையாக எல்லாத்தையும் படைச்சி மனுஷனையும் படைச்சி மனுஷன் கையில் உலகத்தை கொடுத்தார். இப்போ பாவம் செஞ்சு மீறுதல் பண்ணனால மறுபடியும் உலகம் யார் கையில் போயிட்டு? பிசாசு கையில் போச்சு. பிசாசு சண்டை போட்டு உலகத்தை எடுக்கலை, உலகத்தின் அதிபதியாக இருந்த ஆதாமை என்ன பண்ணிட்டான்? கட்சி மாற வச்சுட்டான். உலகத்தின் அதிபதியாக இருந்த ஆதாமை தன் கட்சிக்கு வர வச்ச உடனே முடிஞ்சு போச்சு. மொத்த உலகமும் ஆதாம் கையிலேருந்து யார் கையில் போயிட்டு? பிசாசு கையில் போயிட்டு. அதை மீட்டு கொள்றதுக்கு தான் பிதாவாகிய தேவன் தன் குமாரனை அனுப்ப போகிறேன்னு சொல்லி ஆதியாகமம் 3:15 சொல்லியிருக்காரு. உனக்கும் ஸ்திரிக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன்னு சொன்னார். அதை உண்டாக்குறதுக்கு தான் இயேசு வந்தார். சிலுவையில் அவன் தலையை நசுக்கிட்டு அந்த திறவுகோலை, பரலோகத்தின் திறவுகோலை, பிரிவினை உண்டாக்குற அந்த அதிகாரத்தை உங்கள் கையில் என் கையில் கொடுத்துட்டார். இன்றைக்கி உங்களுக்கும் எனக்கும் உள்ள முக்கியமான வேலை என்ன தெரியுமா? சாத்தான் கட்சியில் பிரிவினையை உண்டாக்கி அங்கேருந்து ஆட்களை எங்கே கொண்டு வரணும்? பரலோக கட்சிக்கு கொண்டு வரணும். இதுதான் இந்த பிரிவினையை உண்டாக்குறதுக்கு. ஒரே குடும்பத்தில் 2 பேர் 4 பேர் இருந்தாங்கன்னா 2 பேர் இயேசு கட்சி இருப்பாங்க, 2 பேர் பிசாசு கட்சி. உலகத்தில் 2 கட்சி தான் இருக்குது ஆவிக்குரிய உலகத்தில். ஒன்று பரலோகத்தின் கட்சி, 2வது பிசாசின் கட்சி. 2க்கு நடுவில் ஒன்றுமே கிடையாது. 2 பார்ட்டி சிஸ்டம் தான் ஆவிக்குரிய உலகத்தில். ஆண்டவர் என்ன எதுக்காக வந்தார்? பிரிவினை உண்டாக்க. சாத்தானின் கட்சியில் பிரிவினை உண்டாக்கிறதுக்கு தான் வந்தார். பிரிவினை உண்டாக்கி அதை சாத்தானுடைய மொத்த அதிகாரத்தை எடுத்து அவனை காலுக்கீழே போட்டு உங்கள் கையில் என் கையில் அந்த அதிகாரத்தை கொடுத்துட்டார். அல்லேலூயா. அந்த அதிகாரங்கள் தான் அந்த ஆவிக்குரிய வரங்கள் எல்லாம். அதனால தான் பிசாசு உங்களை கண்டு பயப்படுறான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? மத்தேயு 28:18-19 வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் சகல ஜாதியினரையும் சீஷராக்குங்கிறார். அர்த்தம் என்ன தெரியுமா? அவருடைய மொத்த அதிகாரமும் உங்கள் கையில் கொடுக்கப்பட்டிருக்கு. இயேசுவுடைய மொத்த அதிகாரமும் உங்கள் கையில் என் கையில் கொடுக்கப்பட்டிருக்கு. அவர் மரித்தோரை உயிரோடு எழுப்பினாரா? நீங்களும் நானும் எழுப்பலாம். அவர் என்ன சொல்லியிருக்காரு? யோவான் 14வது அதிகாரத்தில் நினைக்கிறேன். அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? நான் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரிகளை செய்வான். பாருங்கள் 11 12வது வசனம் 14 மெய்யாக மெய்யா நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் என் பிதாவினிடத்துக்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன், நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். கை வைத்து அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்போ அவர் பரலோகத்துக்கு போனவரை அவரோட பெரிய கிரியைகளை செய்வான்னு சொல்லியிருக்கிறாரு. எம்டி ஹேண்டடா இல்லை, அவருக்குள்ள அதிகாரத்தோட கூடுதல் அதிகாரத்தை கொடுக்குறேன்ட்டார். அல்லேலூயா. அவருக்குள்ள அதிகாரத்தோட கூடுதல், ஏன்னா பிதாவோட அதிகாரத்தில் பக்கத்தில் உட்காந்து எக்ஸ்ட்ராவை கொடுக்குறேன்ட்டார். உங்களுக்கும் எனக்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, தேவதூதர்களுக்கு இந்த அதிகாரம் கிடையாது. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், தேவதூதர்களுக்கு ஒரு முக்கியமான அதிகாரம் கிடையாது. பிசாசு உங்களை கண்டு என்ன கண்டு பயப்படுதான், தேவதூதர்களை கண்டு பயப்படுறதில்ல. நீங்கள் புரிஞ்சுக்கணும், தேவதூதர்களை கண்டு பிசாசு பயப்பட மாட்டான். சண்டை போடுவாங்க. ஆவிக்குரிய உலகத்தில் ஃபுல்லாக சண்டை தான். இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன்னா எனக்கு பின்னால் ஒரு பலமான தேவதூதன் நிற்கிறான், பாதுகாப்பு கொடுக்குறான். என்னை எதுவும் அடிக்காதபடி, இங்கே உங்களை அடிக்காதபடி ஒரு தேவதூதன் உருவிய பட்டயத்தோடு நிற்கிறான். 2 பேர் இங்கே அங்கே நிற்கிறான் வசனத்தை கொடுக்கறதுக்கு. 3 தேவதூதர்கள் ஸ்டாண்டர்டாக நிற்கிறாங்க வசனம் பேசும் பொழுது. இது தவிர இந்த இடத்த சுற்றிலும் தேவதூதர்கள் உருவிய பட்டயத்தோடு பாதுகாக்கிறாங்க. அல்லேலூயா. அவங்க வேலை பிசாசை எதிர்த்து பாதுகாக்கிறது தான். அவங்களுக்கு துப்பாக்கிலாம் கிடையாது, பட்டயம் தான். பட்டயத்தை வச்சு சுற்றிலும் பாதுகாப்பு கொடுக்குறாங்க. ஆனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்களும் நானும் ஒரு இடத்துல இருக்கிறோன்னா பிசாசு என்ன பண்ணுறான்னா பயந்து பக்கத்துலேயே வரமாட்டேக்கான். ஏன் தெரியுமா?
உங்களுக்கிட்டையும் எனக்கிட்டையும் சில விசேஷமான அதிகாரம் இருக்குது. அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். உங்கள்கிட்டையும் எனக்கிட்டையும் ஒரு விசேஷ அதிகாரம். இந்த வசனத்தை நம்ம ஒரு பார்த்துருவோம். லூக்கா 8:28. இங்கே லேகியோன் பிசாசு வரான். லூக்கா 8:28 இந்த லேகியோன் பிசாசுக்காரன் இயேசுவை பார்த்தவனே என்ன சொல்கிறான்? இயேசுவை கண்டபோது கூக்குரலிட்டு அவருக்கு முன்பாக விழுந்து, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன, என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு வேண்டிக் கொள்கிறேன் என்று மகாசத்தை. 31வது வசனம் படிங்க. 31, 8:31. அவர் தங்களை பாதாளத்துக்கு போக கட்டளையிடாதபடி அவைகள் அவரை வேண்டிக் கொண்டன. கைவைத்து அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இன்னைக்கு பிசாசு உங்களையும் என்ன கண்டு பயப்படுற காரணம் என்ன தெரியுமா? இயேசுவோட அதிகாரம் நம்மகிட்ட இருக்குது, தூதர்கள்ட்ட அது கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. தூதர்களுக்கு இல்லாத அதிகாரம் உங்களுக்கும் எனக்கு இருக்குது. என்ன தெரியுமா? பிசாசை பாதாளத்தில் கொண்டு போய் கட்டலாம். அல்லேலூயா. பிசாசை பாதாளத்தில் எப்போ போய் கட்டுறாரு ஆண்டவர்? வெளிப்படுத்தல் 20வது அதிகாரம் 10வது வசனத்தில் அவனுக்கு இறுதி ஃபைனல் ரவுண்டு. வெளிப்படுத்தல் 20:10 அவர் என்ன சொல்கிறாரு? மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியுமாக இருக்கிற அக்கினியும் கந்தகமான கடலிலே தள்ளப்பட்டான். அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் பாதிக்கப்படுவார்கள். அப்போ பிசாசு போய் ஃபைனலாக பாதாளத்தில் போய் விழுறது இங்கே தான். ஆனால் இந்த அதிகாரம் யார் கையில் இருக்குது? இயேசு கையில் இருக்குது. அந்த அதிகாரத்தை அப்படியே நம்மகிட்ட கொடுத்துருக்காரு. இந்த அதிகாரம் இயேசு கையில் இருக்க போய் தான் அந்த லூக்கா 8:31 அந்த லேகியோன் பிசாசு பிடிச்ச அந்த பிசாசுகள்லாம் கேட்குது, தங்களை பாதாளத்துக்கு போக கட்டளையிடாதபடி அவைகள் இயேசுவை வேண்டிக் கொண்டன. அந்த அதிகாரம் தூதர்களுக்கு கிடையாது, இயேசுவுடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கு இருக்குது. ஏன்னா நான் என்னை விசுவாசிக்கிறேன், நான் செய்கிற கிரியைகளையும் செய்வான், என்னை விட பெரிய கிரியைகளையும் செய்வான்னு சொல்லியிருக்கிறார். முழு அதிகாரத்தை கொடுத்துருக்காரு. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால், அந்த ஆகையால்ங்கிற வார்த்தை என்னென்னா அவருடைய முழு அதிகாரத்தை நம்ம பயன்படுத்தலாம். இதனால தான் பிசாசு நம்மளை கண்டு பயப்படுது, தேவதூதர்களை கண்டு பயப்படுறதில்ல. கொஞ்சம் பின்னால் போகும். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் தான் முழு பயம். ஏன்னா நீங்களும் நானும் என்ன பண்ணலான்னா பிசாசை கொண்டு பாதாளத்தில் போய் நிரந்தரமாக கட்டலாம். இப்போமே அவனுக்கு க்ளோஸ் சாப்டர் பண்ணலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி நினைக்கிறேன், ஒரு பெரிய கன்வென்ஷன் கூட்டத்தில் பேசிகிட்டு இருக்கும்போது, பேசி முடித்த பிறகு ஒரு பிசாசு பிடிச்ச ஆள், பயங்கரமான பிசாசு. அது 9.5 வருஷம். அது நாகப்பாம்பு, அந்த இந்த பாம்பு கோப்ரா, நல்ல பாம்பு பிசாசு, இப்படி வச்சுக்கிட்டு பயங்கரமாக ஒரு ஆட்டம். நான் பிசாசே போ அப்படின்னா, ஓடிப்போ அப்படின்னா, முடியாது முடியாது இப்படியே சொல்லிகிட்டு இருந்தேன். முடியாது, நான் மறுபடியும் சொல்கிறேன், உன்னை நிரந்தரமாக பாதாளத்தில் கட்ட போகிறேன், உனக்கு சான்ஸ் கொடுக்குறேன், ஓடி போய்டு. உனக்கு இப்போ சான்ஸ் கொடுக்குறேன், ஓடி போய்டு. இந்த சரீரத்தை விட்டு ஓடி போயிரு, திரும்பி வரக்கூடாது. உனக்கு சான்ஸ் கொடுக்குறேன், சான்ஸ் எடுத்துக்கிற இல்லையா, போவையா மாட்டையா? இது இந்த இது நீயா நானா கொஞ்சம் அந்த நர்வ் கேம், கொஞ்சம் நர்வ் கேம் இது. இப்போ அது முடியாது அப்படிங்குது. கையை பயங்கரமாக அப்படி ஆட்டிக்கிட்டு இருந்தது. கையை கட்டு அப்படின்னா, இயேசுவின் நாமத்தில் கையை கட்டுன்னு போட்டேன்னு இந்த எல்கேஜி ஸ்டூடெண்ட் மாதிரி டக்குன்னு கையை கட்டிடுச்சு. அல்லேலூயா. அதிகாரத்தை பாருங்கள். அந்த ஆள் அவ்வளோ நல்லா ஸ்டவுட் பாடி, பயங்கரமாக வயலண்ட்டாக அப்படி எப்படி பண்ணிக்கிட்டு இருக்கு. கையை கட்டுன்னு நம்பி தான், இயேசுவின் நாமத்தில் கையை கட்டு, முடிஞ்சு போச்சு. கையை கட்டியாச்சு. இப்போ தலையில் கை வச்சு போ அப்படின்னா போக மாட்டேன். பிசாசே உனக்கு சான்ஸ் கொடுத்துட்டேன், இப்போ உன்னை நிரந்தரமாக கொண்டு பாதாளத்தில் கட்ட போகிறேன்னு அழுகிற மாதிரி இப்படி வைக்குது, மூஞ்ச இப்படி வைக்குது. சரி நீ போக மாட்டேன்ட்ட, இப்போ நான் விரட்டுறேன் பாரு, உன்னை பாதாளத்தில் போய் கட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார் அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லிக்கிட்டே அது கண்ணை மூடிட்டு தான் இருக்குது, திறக்க மாட்டேங்குது. இப்படியே ஒரு சுத்து, 4 சுத்து. அது சொல்லும்போதே, இப்போ சுற்றும் போதே சொல்கிறேன், பிசாசே நான் என்ன பண்ணுறேன்னு தெரியுமா, உன்னை சுற்றிலும் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன், உன்னை சுற்றிலும் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன். ஏன்னா இப்போ உன்னைய கமாண்ட் கொடுத்து நிரந்தரமாக பாதாளத்தில் போய் கட்ட போகிறேன். அது மூஞ்சி அஷ்டகோணமாக போச்சு. 4 ரவுண்ட் அடிச்சுட்டு காது 2லையும் கையை வச்சுட்டு இயேசுவின் நாமத்தில் போ பிசாசுன்னு தலைகளை உளுந்துச்சு. பிசாசு போயிட்டு, அவ்வளோதான். அல்லேலூயா. பாதாளத்தில் போய் கட்டக்கூடிய வல்லமை இன்றைக்கி இவ்வளவு வல்லமையை கொடுத்துருக்கிறார். வியாதியஸ்தர்கள் மேலே கைகளை வச்சா சொஸ்தமாகணும். ஆனால் இன்றைக்கும் கிறிஸ்தவர்கள் இங்கே நம்ம பார்த்தோம், எத்தனை பேருக்கு பிசாசு ஓடுதுங்கிறத பார்த்தோம், எத்தனை பேருக்கு வியாதியஸ்தர்கள் சொஸ்தமாக்குறதுன்னு பார்த்தோம். அப்படின்னா உண்மையான விசுவாசிகள் எத்தனை பேர் இருக்கிறோம்?
கடைசி காலத்தில் ரொம்ப குறைய பேர் தான். ஆண்டவர் சொல்கிறாரு 100க்கு 100 தூங்கி கொண்டிருப்பார்கள் அப்படிங்கிறார். 100க்கு 100 தூங்கி கொண்டிருப்பார். ஒன்று, சபை கனி தராமல் மலடாக இருக்கும். சபை கனி தராமல் மலடாக இருக்கும். ஒன்று விசுவாசிகள் அப்படியே போய்கிட்டு இருப்பாங்க, இல்லைன்னா சபை போதகர்களே கட்டி போட்டிருப்பாங்க. நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம், ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வந்துட்டு போனால் போதும் இப்படின்னு வச்சுருப்பாங்க. இப்படி மலடாக இருக்கும் சபை. இந்த நிலையில் என்னென்னா அந்த மத்தேயு 25:5 தீர்க்க தரிசனம் அப்படியே நிறைவேறுங்கிறார். எப்படின்னா 100% விசுவாசிகள் பரலோக ராஜ்யத்துக்கு போகிறத பற்றி கவலைப்படாமல் இருப்பாங்க. ஆண்டவர் வருகை இன்றைக்கி வருமா அப்படின்னா, இன்னும் ஒரு நிமிஷத்தில் வரும்னா அதெல்லாம் நிச்சயமாக அவர் வரமாட்டார். அவர் வருவாரோ வரமாட்டாரோ, இவங்க போகிறதுக்கு தயாரில்லை. இப்படி தான் இவங்க போகிறதுக்கு தயாரில்லை. அதனால் ரொம்ப ரொம்ப கேஷுவலாக இருப்பாங்கிறாரு. 2 காரணம் சொல்கிறாரு. ஒன்று, நோவாவின் காலத்து அந்தகாரம். மத்தேயு 24:37 சொல்கிறாரு, நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வெளிப்படும் காலத்திலும் நடக்கும். லூக்கா 17:28 சொல்கிறாரு, லோத்தின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே நடக்கும். எப்படின்னா என்னென்னா, தேவன் அனுமதிக்காத பாலுறவுகள், ஓரின சேர்க்கை, இதெல்லாம் ஆண்டவர் வர்றதுக்கு முன்னால் இருக்குன்ட்டார். இந்த நோவாவின் காலத்து அந்தகாரம்னா என்னென்னா, உலகம், வீடை கட்டுறது, என் பிள்ளைகள், என் குடும்பம் அப்படின்னு பார்த்துட்டு ஆண்டவர் ராஜ்யத்துக்கு பண்ணுற வேலைகள் பண்ணுறதில்ல. சபைக்கு வருவாங்க போவாங்க, சபைக்கு வருவாங்க போவாங்க, ஆனால் வெளியில் இருக்கிற ஆத்துமாக்களை பற்றி எந்த கவலையும் இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் 2வது ஒரு கட்டளை கொடுத்துருக்காரு. ஒருத்தன் இயேசுவை நேசித்தா முதல்ல என்ன பண்ணுவான்? வேத வசனத்தை கை கொள்வான். 2வது ஒரு கற்பனை கொடுத்துருக்காரு. மார்க்கு 12:31 சொல்கிறாரு, உன்னை நேசிக்கிறது போல பிறனையும் நேசிக்கணும். இதற்கு ஒப்பான 2வது கற்பனை இல்லைன்ட்டார். இதற்கு ஒப்பான ஒரு கட்டளை கற்பனை இல்லைன்ட்டார். அப்போ பிறனை நேசிக்கணும்னா யார்? எதிரி. எதிரி, நமக்கு பிடிக்காத ஆள். பிறன்கிறத எதை வச்சார்? நல்ல சமாரியன் ஓமையை வச்சு பிறன் யாருன்னு அவங்களுக்கு காமிச்சு கொடுத்தார். பிறன்னா நமக்கு பிடிக்காத ஆள், நம்ம ரொம்ப சீப்பாக நினைக்கிற ஆள், நமக்கு எதிரி. அவங்கள என்ன பண்ணணுமா? ஒரு கிறிஸ்தவன் நேசிக்கணுமா? இப்போது இந்துக்கள், முகமதியர்கள், இயேசுவே கடவுளே இல்லைங்கிறவங்க, இவங்களை நம்ம நேசித்து அவங்களுக்காக ஜெபம் பண்ணி அவங்களுக்கு போய் சுவிசேஷம் சொல்லணும். அவன் 2 அடி கொடுத்தா கூட வாங்கிக்கணும். அவன் 2 அடி கொடுத்தா கூட வாங்கிக்கணும். அவனுக்கு எதிராக பேசக்கூடாது. கிறிஸ்தவன் அவனுக்கு எதிராக பேசக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஊழியம் பண்ணும்போது கடந்த ஆண்டு செப்டம்பர் 12 என் வெஹிக்கிளில் கல் எறிஞ்சாங்க. நான் வரக்கூடாதுன்னு ஒரு 75 பேர் அரெஸ்ட் ஆனாங்க. நான் போயிட்டேன். இன்னொரு குரூப் வந்து கல் எறிஞ்சாங்க. வாகனத்தில் கல் எறிப்பட்டுச்சு. ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா? வாகனத்தில் கண்ணாடியில் கல் வந்து பட விட்டார். கண்ணாடியை உடைய விடலை. அது புல்லட் ப்ரூஃப் கண்ணாடி மாதிரி ஆக்கிட்டார். நான் போய் பேசிவிட்டு 2 மணி நேரம் பேசிவிட்டு வந்துட்டேன். ஒரு கம்ப்ளைண்ட் யார்கிட்டையுமே கொடுக்கல. ஒரே ஒரு ப்ரேயர். உடனே அவன் கல் எறிஞ்ச உடனே ஒரே ஒரு ப்ரேயர், ஆண்டவரே இந்த ஆளுகளை ஒன்றும் பண்ணிடாதீங்க, தெரியாமல் பண்ணுறாங்க, அவங்கள ஒன்றும் பண்ணிடாதீங்கப்பா. ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணல. இந்த நவம்பர் 2 ஒரு கிராமத்தில் ஒரு சிஎஸ்ஐ சபையில் கன்வென்ஷன். தீபாவளி அன்னைக்கு வேண்டான்னு சொன்னேன், நீங்கள் வந்து தான் ஆகணுன்ட்டாங்க. அன்பு தொல்லை, ஏரோப்ளேன் டிக்கெட்டு எடுத்து அனுப்பிட்டாங்க. போனால் 2 குரூப்பு, இவரை விட்ட மாட்டேன்னு 2 குரூப். பவுல் அப்போஸ்தலனுக்கு ஒரு குரூப் 40 பேர், எனக்கு 2 குரூப்பு. 2 குரூப்பு இவனை வர விட மாட்டேன்னு வழிமறித்து நிற்கிறாங்க. ஊர் பக்கத்தில் போயாச்சு. ஆள்கள் மறித்து நிற்காங்க. வராதீங்கன்னு போலீஸ் சொல்கிறாங்க. இப்போ நிற்பீங்களா? ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? மகனே, யோர்தான் உனக்கு முன்னால் நிற்கும், செங்கடல் உனக்கு முன்னால் நிற்கும், நீ நிற்கவே கூடாது. உன் கோலை நீட்டிக்கிட்டு பேசாமல் போய்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. நீ மட்டும் நிற்கக்கூடாது, முன்னால் காலை வைக்கணும். நீ கால் வைக்கும்போது தான் யோர்தான் 2ஆக பிரியும் அப்படின்ட்டார். செங்கடல் 2ஆக பிரியும், நீ நின்றுக்கிட்டே இருந்தால் பிரியாது அப்படின்ட்டார். உடனே 5 நிமிஷம் வெயிட் பண்ணோம். எப்பா, எத்தனை பேர் இருந்தாலும் சரி நான் போய் தான் ஆகணும், எடுங்க வண்டியை போகலாம். ஏன்னா யோர்தான் கால் வச்சா தான் பிரியும். ஒரு கூட்டத்தை தாண்டிட்டோம், 2வது கூட்டத்தில் மாட்டிக்கிட்டோம். வந்து வைக்கில் அடிக்கிறாங்க, இப்படி பண்ணுறாங்க, இப்படி பண்ணுறாங்க, தமாஷ் பண்ணுறாங்க. போலீஸ் அவங்கள தூக்கி இப்படி போடுறாங்க, என்னெல்லாம் பண்ணுறாங்க. நல்ல நல்ல வார்த்தைகள்லாம் சொன்னாங்க, காதுக்கு கொஞ்சம் கேட்க முடியாதபடிலாம் வார்த்தைகள். அவ்வளவும் கேட்டு வெஹிக்கிளை கண்ணாடி எப்படி இடிக்கிறாங்க, பானட் இடிக்கிறாங்க. 3 பேர் காரில் இருந்தோம், வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தோம். ஒன்றும் செய்யலை. ஆண்டவர் வந்து அது நல்லா பார், யோர்தான் 2ஆக பிரியறதை பார் அப்படின்னு தூக்கி தூர போட்டாங்க. போனோம் மீட்டிங்கில் பேச உட்காந்தா பெரிய பப்ளிக் அட்ரஸ் சிஸ்டத்தை வச்சுட்டு பேச முடியாதபடி 1 மணி நேரம் தொந்தரவு. அப்புறம் காணாமல் போயிட்டாங்க. ஆனால் ஆண்டவர் பேசி முடித்தார். ஒருத்தர் பேரில் கம்ப்ளைண்ட் கொடுக்கல, ஒருத்தர் பேரில் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கல.
ஆக்சுவலாக எஸ்பி கிட்ட பேசி ஏதாவது எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருந்தாங்கன்னா கேன்சல் பண்ணுங்கன்னு நான் ஃபோன் பண்ணலான்னு இருந்தேன். ஆனால் அவங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணல, யாரையும் அரெஸ்ட் பண்ணல, அதனால் ஒன்றுமே சொல்லலை. கிறிஸ்தவனா அடி போடுறதுக்கு ரெடியாக இருக்கணும் சகோதரனே சகோதரியை. அவர்களை நேசிக்கணும், அவர்களை நேசிக்கணும், அவர்களை நமக்கு எதிர வர்றவங்கள நேசிக்கணும். கிறிஸ்தவன் யாரையும் மனுஷியை எதிரியாக நினைக்கிறதுக்கு அதிகாரம் கிடையாது. அல்லேலுயா, அல்லேலுயா. ஊழியத்திலேயோ தனிப்பட்ட வாழ்க்கையிலோ ஒருத்தி ஒரு குரூப் நமக்கு எதிர இருந்தாங்கன்னா அவங்கள ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணணுமே தவிர ஒரு கிறிஸ்தவன் அவர்களை சபிக்கக்கூடாது, எதிர்த்து போய் போலீஸில் கேஸ் போடக்கூடாது. அல்லேலுயா. அடி நிறைய பட்டோம்னா நிறைய ஆத்துமாக்கள் கிடைக்கும். நானும் ஆண்டவர்கிட்ட நிறைய ரெக்வஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன், அடி கொஞ்சம் பட்டுக்கிறேனப்பா அப்படின்னு. இன்றைக்கி கண்டிப்பாக உங்களுக்கு 2 இடத்துல ஆள்கள் இருக்காங்க அடிக்க போகிறாங்க தாம்பரத்தில். அப்படியா, ரொம்ப சந்தோஷம் ஆண்டவரே, இன்றைக்காவது ஒப்பு கொடுங்கப்பான்னா ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லைங்கிற அவர் குண்டகமண்டக்க தான் சொல்கிறார். ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. 2 நாள் போய் நான் பாட்டுக்கு ராத்திரி 12 மணி வரைக்கும் பேசிட்டு வரேன், ஒருத்தனும் என்ன கை போடலை. அல்லேலுயா, அல்லேலுயா. இப்படிலாம் பண்ணுறாரு. அப்போது நம்ம ஆண்டவருக்காக துணிஞ்சு நிற்கணும், பிறனை நேசிக்கணும். எதிர்த்து வர்றவனை ரொம்ப நேசிக்கணும், அவனுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். இப்போ ஒரு கிறிஸ்தவன் பிறனை நேசிக்கலைன்னா எப்படி அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவான்? எப்படி ஜெபம் பண்ணுவீங்க சகோதரிகளே? பண்ண மாட்டோம், பண்ண வராது. அதனால தான் அவர் அதை சொல்லியிருக்காரு. இதை பண்ணிகிட்டு இருந்தோன்னா இப்போ முழித்து கொண்டிருப்போம். வேத வசனத்தை, இயேசுவை நேசித்து வேத வசனத்தை தியானம் பண்ணி பிறனை நேசித்து நம்ம போனோம்னா நம்ம போக வேண்டாம், ஆண்டவர் பின்னால் வந்து தள்ளி விடுவார். போ மகனே, போ மகளே அப்படிம்பார். எங்கே பேச சொல்லுவார், போய் ஆட்கள் அனுப்புவார், அவர் பிள்ளைகளே அனுப்புவார். யாருக்கும் சுவிசேஷம் சொல்லணுமோ அவங்கள உங்கள் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துவார். ஏரோப்ளைனில் வைப்பார், ட்ரெயினில் வைப்பார், ஷேர் ஆட்டோவில் வைப்பார், பஸ்ஸில் வைப்பார், ரோட்டில் நடந்துக்கிட்டே இருக்கும்போது வைப்பார். அவங்க வந்து கேட்பாங்க, பிரதர் இதுக்கு வழி என்னன்னு கேட்கும் பொழுதே, வழி இங்கே தான், உங்களுக்கு இயேசுவை பற்றி தெரியுமான்னு டபார்னு கேட்கணும். இல்லையா? ஆமாம், ஏரோப்ளைனில் ஒரு ஏர் ஹோஸ்டஸ் ஒரு ஸ்டூவர்ட் வந்து உங்களுக்கு சாப்பாடு வைக்கிறாரா, சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்தது, உங்கள் பேர் என்ன, ஓகே ரொம்ப சந்தோஷம், இயேசுவை பற்றி உங்களுக்கு தெரியுமா, டபார்னு போட்டுருணும். இல்லையா? ஆண்டவர் அனுப்பி வச்சிருக்கிறார், க்ளீனாக அனுப்பி வைப்பார். அந்த சிங்கப்பூரில் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸில் 2 பேரும் ஃபோட்டோ எடுக்க தான் வந்து கேட்டாங்க. ஃபோட்டோ எடுத்து முடித்த பிறகு இயேசுவை பற்றி தெரியுமா, போட்டாச்சு. டாக்ஸி டிரைவருக்கு அங்கே உள்ள ஆளுங்களுக்கு இயேசுவை பற்றி தெரியுமா, இயேசு ஒன்றை நேசிக்கிறார். அந்த ஒரு வார்த்தை அந்த ஆளை பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு வரும். அல்லேலுயா. அந்த ஒரு வார்த்தையை ஆண்டவர் சொல்ல வைக்கணுங்கிறாரு. இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னால் தான் இந்த நடத்துதல், ஆவிக்குரிய நடத்துதல் வேணும். அப்பந்தான் கனி நிறைவாக கிடைக்கும், நிறைவாக கனி கிடைக்கும். அதே அதிகாரத்தை 15வது அதிகாரத்தில் வீட்டில் போய் படித்து பாருங்கள். நீங்கள் நிறைய கனி கொடுக்கறனால பிதா உங்கள் மேலே சந்தோஷப்படுறாருன்னு ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலுயா, அல்லேலுயா. இப்போ கடைசி காலத்தில் அது இருக்காது. இதனால் எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. தூங்கிக்கிட்டு இருக்கவங்களை தட்டி எழுப்பதுக்கு தான் யோவேல் 2:1 ஒரு எச்சரிக்கை குரல் கொடுக்குறாரு. சீயோனிலே எக்காலம் ஓதுங்கள், என் பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிப்பின் சத்தமிடுங்கள்ங்கிறார். ஏன் எச்சரிக்கை? ஒரு பெரிய அழிவு வருது. ரொம்ப குயிக்காக முடிக்கிறேன், நேரம் ஆயிட்டு குயிக்காக முடிக்கிறேன். இது இவ்வளவும் உங்களை ரெடி பண்ணுறதுக்கு. கனி கொடுக்காம இன்றைக்கி ஒருத்தரும் நம்ம இருக்கக்கூடாது. கை வைத்து அல்லேலுயா சொல்லுவோமா? அல்லேலுயா. ஆண்டவர் முன்னால் ஒரு ஒப்பு கொடுத்தல் செய்வோமா? ஏசப்பா, இன்னையிலிருந்து நான் சீஷர்களை உருவாக்குவேன். அல்லேலுயா, அல்லேலுயா, அல்லேலுயா. உங்களுக்கு விசேஷத்தை ஆவியை கொடுக்க போகிறாரு. சுருக்கமாக ஆண்டவர் செய்ய போகிற கடைசி கால கிரியைகளை சொல்கிறேன். நீங்கள் இன்னையிலேருந்து தூங்க மாட்டீங்க. உங்களுக்கு ஆண்டவர் உங்களை விழித்து கொள்ளக்கூடிய ஒரு சுவிசேஷத்தை இப்போ நீங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். 2வது, இந்த கடைசி காலத்தில் ஆண்டவர் செய்ய துவங்கிட்டார். அவர் என்ன பண்ணிருக்கிறாரு? ரோமர் 11:25 ஒரு ரகசியத்தை சொல்லியிருக்கிறாரு. புறஜாதியாரின் நிறைவு உண்டாகும் சொல்லிட்டார். புறஜாதியாரின் நிறைவு உண்டாகும். அந்த புறஜாதியாரின் நிறைவு உண்டாகும் போது தான் இஸ்ரவேலர் எல்லாரும் ஆண்டவருக்குள்ளே வருவாங்க. அது வரைக்கும் அவங்கள தடுத்து வச்சிருக்கிறார். இந்த ரகசியம், இந்த புறஜாதியாரின் நிறைவு உண்டாக்குறதுக்கு தான் உங்கள்கிட்ட எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு. உங்கள்கிட்ட என்கிட்ட என்ன கொடுத்துருக்காரு? அவருடைய அதிகாரத்தை கொடுத்துருக்காரு, பரலோகத்தின் அதிகாரத்தை. இப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் அதை பண்ணலை. அவர் கொடுக்கப்பட்ட காலகட்டத்துக்குள்ளே பண்ணலை. அவர் கொடுக்கப்பட்டுள்ள காலகட்டம் என்னென்னா 2000 வருஷங்கிறது 3 விதங்களில் வேதாகமத்தில் சொல்லிட்டார். 3 விதங்களில் சொல்லிட்டார். யோவான் 4வது அதிகாரம் 40, 41, 42 சமாரிய ஸ்திரீ உவமையை வச்சு 2 நாள் அவங்களோட தங்கினார். 2 நாளில் அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. 2 நாள் = 2000 வருஷம்.
2 பேதுரு 3:8 சொல்கிறாரு, பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் என்பது 1000 வருடம் போலவும் 1000 வருடம் என்பது ஒரு நாள். 2 நாள் இயேசு சமாரியர்களோட தங்கினார். அவங்க இயேசுவை ஏற்றுக்கிட்டாங்க, புறஜாதியார். இது ஒன்று. ரெண்டாவது அவர் 6 நாள் கிரியை செஞ்சார், 7வது நாள் ஓய்ந்திருந்தார். அந்த 7வது நாள் அர்த்தம் என்ன? 1000 வருடம் அரசாட்சி, 6000 வருஷம். ஆதாம் உலகத்துக்கு 6000 வருஷம் முடிஞ்சு போயாச்சு. இப்போ 1000 வருட அரசாட்சிக்கு போயிருக்கணும், போகலை. 3வது, இயேசு பிறந்தபோது லூக்கா 3வது அதிகாரத்தில் யாருக்கு கொடுக்குறாரு? 2வது அதிகாரத்தில் 10வது வசனத்தில் மேய்ப்பர்களுக்கு தரிசனம் கொடுக்குறாரு. ரட்சகர் பிறந்திருக்கிறார், இன்றைக்கு உங்களுக்கு ரட்சகர் பிறந்திருக்கிறார். அவங்க உடனே போய் இயேசுவை போய் பார்த்துட்டாங்க. மத்தேயு 2வது அதிகாரம் 1-2 வசனத்தில் அவர் சொல்கிறாரு, யார் போகிறா? வானசாஸ்திரிகள் போகிறாங்க. 11வது வசனம் 2:11 சொல்லுது, வானசாஸ்திரிகள் இயேசுவை எங்கே போய் பார்க்குறாங்க? வீட்டுக்குள்ளே போய் பார்க்குறாங்க. முன்னணியில் இல்லை, வீட்டுக்குள்ளே. இயேசுவுக்கு அப்போ என்ன வயசுன்னா 16வது வசனம் சொல்லுது, இயேசுவுக்கு 2 வயசு. வானசாஸ்திரிகளை போய் பார்க்கும்போது, அவரை போய் பார்க்கும்போது 2 வயசு. ஆனால் 11வது வசனத்தில் 2:11 வானசாஸ்திரிகள் என்ன கொண்டு போனாங்க? இயேசுவை பார்த்த உடனே என்ன பண்ணாங்க? சாஷ்டாங்கமாய் விழுந்து தங்கள் பொக்கிஷங்களை எடுத்து என்னெல்லாம் கொடுத்தாங்க? பொன்னையும் வெள்ளை போலத்தையும் தூப வர்க்கத்தையும். வெள்ளை போலம் பொன் என்றால் கனி, சீஷர்கள். தூப வர்க்கம்னா வெளிப்படுத்தல் 5வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுது, தூப வர்க்கம்னா பரிசுத்தவான்களுடைய ஜெபம். அல்லேலூயா, பரிசுத்தவான்களுடைய ஜெபம். 3வது வெள்ளை போலம்னா பரிசுத்தம். எபேசியர் 5:27 எபேசியர் 5:27 சொல்கிறாரு, கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதும் மகிமையுள்ள சபையாக அதை தனக்கு முன் நிறுத்தி கொள்வதற்காக. அப்போ உங்களுக்கும் எனக்கும் என்ன இருக்கணும்? கரை திரை இருக்கக்கூடாது, பிழை இருக்கக்கூடாது. கரை திரை ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதும் இயேசுவுடைய மகிமை காணப்படுறவங்களா இருந்தால் தான் எக்கால சத்தம் கேட்குங்கிறத எழுதி வச்சுட்டாரு. இதுதான் வெள்ளை போலம். அப்போ 2000 வருஷம் கழித்து ஆண்டவர் வரும்பொழுது, தன்னுடைய சபை எடுத்துக்கொள்ள வரும்பொழுது, இப்போ இதெல்லாம் இந்த குவாலிஃபிகேஷன்லாம் இருக்கணும்ட்டார். கையில் என்ன இருக்கணும்? ஆத்துமாங்கிற அந்த தங்கம் இருக்கணும். அடுத்தது பரிசுத்தங்கிற வெள்ளை போலம் இருக்கணும். அடுத்தது பரிசுத்தவான்களுடைய ஜெபங்கிற தூப வர்க்கம் இருக்கணும். இந்த 3 இருந்தால் தான் எக்கால சத்தம் கேட்கும். இதற்குள்ள காலகட்டம் என்ன சொல்லியிருக்காரு? அவர் ரட்சகராக பிறந்த பிறகு அவர் அவரை ராஜாவாக போய் அவங்க போய் பார்க்குறதுக்கு எவ்வளோ நாளாச்சு? இயேசுவுக்கு 2 வயசு. 2 வயசு = 2000 வருஷம். 3 கன்ஃபர்மேஷன். அப்போ இந்த புறஜாதியார் ரட்சிக்கப்படுறதுக்குள்ள காலம் முடிஞ்சு போச்சு. இப்போ ஆண்டவர் தன்னுடைய கரத்தை வச்சு ஒரு காரியம் பண்ணுறேன்னு எழுதி வச்சுருக்காரு பைபிளில். இதை மடமடன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாரு தெரியுமா? புறஜாதியார் நிறைவே கொண்டு வரதுக்கு பலவான்களை கட்டுறாரு. உலகத்தில் உள்ள பலவான்களை கட்டுறாரு. உங்களுக்கு எனக்கும் செய்தி கொடுக்குறாரு. என்ன பண்ணுறாரு? சகரியா 6வது அதிகாரம். நேரம் இல்லாதனால தயவுசெய்து வீட்டில் போய் நீங்கள் தியானம் பண்ணணும். சகரியா 6வது அதிகாரத்தில் அவர் 4 விதமான ரதங்களை காமிக்கிறார். 4 ரதங்கள், கருப்பு, வெள்ளை, சிகப்பு, புள்ளி புள்ளியான குதிரைகள் பூட்டப்பட்ட ரதங்கள். இந்த ரதங்கள் என்னன்னு சகரியா கேட்குறான். கேட்ட உடனே 5வது வசனத்தில் தேவதூதன் சொல்கிறான், அவர் சர்வலோகத்தில் படிங்க, அந்த தூதன் எனக்கு பிரதியுத்தரமாக, இவைகள் சர்வலோகத்துக்கும் ஆண்டவராக இருக்கிறவருடைய சமூகத்தினின்று புறப்படுகின்ற வானத்தினுடைய 4 ஆவிகள். அடுத்த வசனத்தில் 1 எங்கே போச்சான்? வடதேசத்துக்கு போச்சான். வடதேசம்னா எங்கன்னா பாபிலோன். அது எங்கே இருக்குது? சகரியா 2வது அதிகாரம் 6, 7, 8 சொல்கிறாரு, வடதேசம் என்றால் பாபிலோன். பாபிலோன்னா என்னன்னா விக்கிரக ஆராதனை, தேவனுக்கு எதிரானது, ஆவிக்குரிய பாபிலோன். அல்லேலூயா. பாவ உலகம். இந்த பாவ உலகத்துக்குள்ளே இந்த கருப்பு குதிரை போகுதான். 8வது வசனம் சொல்லுது, பார், வடதேசத்துக்கு புறப்பட்டு போனவைகள் என் கோபத்தை சாந்தி பண்ணிட்டு. அல்லேலூயா. அவருடைய கோபத்தை ஃபஸ்ட்டு சாந்தி பண்ணுறாருங்க. எதுங்க? ஃபஸ்ட்டு புறஜாதியார் நிறைவு கொண்டு வரதுக்கு முன்னால் அவர் இந்த குதிரைகளை கோபாக்கினை எங்கே அனுப்புகிறாரு? பாபிலோனுக்கு மட்டும் அனுப்புகிறார். இதுக்கு புதிய ஏற்பாட்டுக்கு வாங்க. மத்தேயு 24வது அதிகாரத்தில் 3வது வசனத்தில் கடைசி பகுதியில் கேட்குறாங்க சீஷர்கள், உலகத்தின் முடிவுக்கும் உம்முடைய வருகைக்கும் உள்ள அடையாளங்கள் என்ன எங்களுக்கு சொல்ல வேண்டும். இப்படி சொன்னவொன்னே ஒரு வரிசையாக சொல்கிறாரு, வஞ்சிக்கப்படாதபடி எச்சரிக்கையாக இருங்கள், நிறைய பேர் கள்ள கிறிஸ்துக்கள், கள்ள தீர்க்கதரிசிகள் வருவாங்கிறாரு. அப்புறம் சொல்கிறாரு, யுத்தங்களையும் கலகங்களையும் குறித்து நீங்கள் கேள்விப்படும் பொழுது பயப்படாதீர்கள், அப்போ இது நடக்கும். அடுத்தது பல இடங்களில் பஞ்சங்கள் உண்டு, பூமி அதிர்ச்சிகள் உண்டு அப்படிங்கிறாரு. அல்லேலூயா. இதுதான் இந்த ஃபஸ்ட்டு ரவுண்டுங்க. இதுதான் ஃபஸ்ட் ரவுண்டு. அவருடைய கோபாக்கினை ஆவிகள்
4 ஆவிகள் வருது. அதில் முக்கியமாக அந்த கருப்பு குதிரை உலகத்தில் கட்டவிழ்த்து விடப்படும். இது ஏற்கனவே நடைபெற்று விட்டது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது ஏற்கனவே நடைபெற்று விட்டது. கடந்த ஆண்டு ஜூலை மாதம் ஆண்டவர் சொப்பனம் காமிச்சார். அதிகாலையில் எழுந்திருக்கும் போது 2 கருப்பு குதிரைகள் வானத்தில் உள்ளே வர்றதை காமிச்சார். மேசிவாக ஏரோப்ளைன் மாதிரி. அது நான் பார்த்துக்கிட்டே இருக்கும் பொழுது அது கால் ஆடிச்சு, கை ஆடிச்சு. உடனே பைபிள் எடுத்து செக் பண்ணிட்டேன். எனக்கு தெரியும் குதிரைகளை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்கிறது 2 குதிரைன்னா சகரியா தான். டேரெக்டாக எடுத்துட்டேன். கருப்பு குதிரை உள்ளே வந்தாச்சு. அந்த மாத கடைசியிலே அழிவு துவங்குச்சு அமெரிக்காவில். அல்லேலூயா. அக்டோபர் கடைசி வாரம் அழிவு துவங்குச்சு. இப்போது இந்த கருப்பு குதிரைகள் வந்து தான் இப்போ என்னாச்சு, இந்தியாவில் உத்தரகண்டில் ஜூன் மாதம் ஒரே நாளில் எத்தனை பேர் அழிஞ்சாங்க? உங்களுக்கு எத்தனை பேர் அழிஞ்சாங்கன்னு தெரியுமா கணக்கு? கவர்மெண்ட் கணக்கில் வெறும் 600 பாடி தான் கிடச்சிருக்கு. 10,000 பேர்னு சொல்கிறாங்க. ஆனால் அன்அஃபிஷியலாக என்ன சொல்கிறாங்கன்னா வட இந்தியாவில் 50,000லேருந்து 1,00,000 பேர் செத்து போயிட்டாங்க ஒரே நாளில். அந்த விக்கிரகங்களை கூட்டிகிட்டு போய் காமிக்கிறதுக்கு 2,000 குதிரைகள் இருந்துச்சாங்க. மலை நல்ல குதிரையில் 2,000 குதிரைகளை ஒன்று கூட பிழைக்கல, எல்லாம் காலி. ஒரு நாள் ஆண்டவர் என்ன பண்ணார்? பர்வதத்தையே உருக வச்சுட்டார். பைபிளில் இருக்குது பர்வதத்தை உருக வைக்கிறாருன்னு. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அப்படியே பர்வதம் உருகி வரதை பார்க்கலாம். தண்ணி இல்லை, பர்வதமே மலையே உருகி அப்படியே தண்ணியாக வருது. அதில் யூடியூப்பில் வீடியோவை பாருங்கள். உத்தரகண்டில் ஆண்டவர் வர வச்சார். அமெரிக்காவில் பாருங்கள், வரிசையாக நியாய தீர்ப்பு, வரிசையாக புயல் கடந்ததில் 80 ட்விஸ்டர் ஒரே நாளில் போன வாரம் 80 ட்விஸ்டர் ஒரே நாள் தூக்கி அமெரிக்காவை பாடுபடுத்திக்கிட்டு இருக்கு. அல்லேலூயா. சாண்டிங்கிற புயல் வந்தது. 80 லட்சம் வீட்டுக்கு கரண்ட் இல்லை. ஆண்டவர் வரிசை. ஓக்லஹாமாவில் வீடுகளை மொத்தமாக ஹேபிடேஷனோடு அப்படியே தூக்கிட்டு போயிடுச்சு. வீடுகளை ஒன்றுமே கிடையாது. அந்த தெருவில் ஒரு வீடு இல்லைன்னு ஆக்கிட்டார். அந்த மாதிரி காமிச்சார் ஓக்லஹாமாவில். அடுத்தது கொலராடோவில் செப்டம்பர் 12 அமெரிக்காவில் ஒரு வெள்ளம். அந்த வெள்ளம் 130 மைலுக்கு அப்படியே எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடுச்சு. அவங்க 1000 வருடம் வெள்ளம்னு சொல்லியிருக்காங்க, அதுக்கு பேர் கொடுத்துருக்காங்க. தொடருது. ஆஸ்திரேலியாவில் வெள்ளம். ஆஸ்திரேலியாவில் ஃபாரஸ்ட் ஃபயர், கட்டுப்படுத்த முடியாத காட்டுத்தீ. நமக்கு ஒரிசாவில் ஒரு புயல் இப்போ பார்த்தோம். தொடர்ந்து அதாவது உலகம் முழுக்க இப்போ இது மற்ற நாடுகளில் இப்போ பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், சிரியா, எகிப்து, அங்கே ஒவ்வொரு நாளும் 30 பேர் 50 பேர் 100 பேர்னு தீவிரவாதத்தில் செத்துக்கிட்டு இருக்காங்க. இது அவ்வளவும் தேவனுடைய கோபாக்கினின் ஆவி. இது எதுவும் இயேசுடைய பிள்ளையை அடிக்கலை. ஃபஸ்ட்டு ரவுண்டு எதுக்கு தெரியுமா? உங்களுக்கும் எனக்கும் அடையாளம் காமிக்கிறார். ஆண்டவருடைய வருகைக்கு வந்துட்டார். அவர் வீட்டு வாசலுக்குள்ளே வந்துட்டார். சபையே நீ இனியும் தூங்காதே. மத்தேயு 25:5 இருக்க தூங்கி கொண்டிருக்கிற சபையை தட்டி எழுப்புறதுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு தெரியுமா? அவருடைய கோபாக்கினின் ஆவிகளை அனுப்பி பாபிலோனுக்கு ஒரு தண்டனை கொடுக்குறாரு. பாபிலோன் என்றால் விக்கிரக ஆராதனை, பாபிலோன் என்றால் தேவனுக்கு விரோதமானது. அந்த ஆவிக்குரிய பாபிலோனுக்கு ஒரு தண்டனை, உங்களையும் என்னையும் சுற்றிலும் தண்டனை கொடுத்துட்டு இருக்கிறாரு. கண்கள் நம்ம முழிச்சு பார்க்குறோமா? எத்தனை நம்ம இந்தியாவிலே பார்க்குறோம். சிறு குழந்தைகளை கூட இப்போ கெடுத்துக்கிட்டு இருக்காங்க. மிருகம் மாதிரி மனுஷன் ஆகிக்கிட்டு இருக்கான். எங்கேருந்து வந்தது? நல்ல கவனமாக கேட்கணும். ஆக்சிடென்ட்ஸ் பார்த்திங்கன்னா டக்குன்னு நடந்துக்கிட்டு இருக்கு. கடைசி நாட்களின் கிரியைகள், புது வியாதிகள், பூமி அதிர்ச்சி, உலகம் எங்கும் பெரிய பூமி அதிர்ச்சிகள் வந்துக்கிட்டு இருக்கு. அல்லேலூயா. இது ஃபஸ்ட் ரவுண்டு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட் ரவுண்டு ஆரம்பித்தாச்சு. வருகைக்கு நாள் குறிக்கப்பட்டாச்சு. ஆண்டவர் இப்போ என்ன பண்ணிட்டாரு? உங்கள் கையிலேருந்து என் கையிலேருந்து கொஞ்சமாக நம்ம மேண்டெல்லாம் எடுக்கிறார். அவர் நம்ம கையில் கொடுக்கப்பட்டுள்ள கோலை எடுத்து அவர் செயல்பட துவங்கிட்டார். அவருடைய வானத்தின் ஆவிகள் இப்போ ரவுண்டில் வந்தாச்சு, உலகம் முழுக்க வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு ரவுண்டு உங்களுக்கு எனக்கு அது நல்ல ரவுண்டு இல்லை. சபையை என்ன பண்ணுறாரு தெரியுமா? பிசாசு கையில் ஒப்பு கொடுக்குறார். அல்லேலூயா. இது நல்ல செய்தி அல்ல. மத்தேயு 24:8 சொல்கிறாரு, இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். எடுப்போம் எல்லாரும், அதை படிப்போம். 2வது இது பார்ட் 2. படிங்கம்மா. இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். அடுத்த வசனம் படிங்க. அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். என் நாமத்தின் நிமித்தம் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். இதை தயவுசெய்து வீட்டில் போய் படிச்சுக்கோங்க. இது எங்கே போய் முடியுதுன்னா 14வது வசனத்தில் முடியுது. அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேற போகுது. ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். அல்லேலூயா. என்ன பண்ண போகிறாரு? சபையில் எல்லாரும் வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு போய்கிட்டு இருக்காங்க. சில சபைகளில் இப்போ நான் எந்த சபை பேர்லாம் சொல்ல முடியாது.
பேருக்கு சபைக்கு வந்துட்டு போகிறாங்க, பேருக்கு சபைக்கு வந்துட்டு போகிறாங்க. 11 மணி அவங்க என்னென்னலாமோ பிறந்த நாள் வாழ்த்து அது இதெல்லாம் பேசிட்டுங்க. நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். 1.5 மணி நேரம் கழித்து மைக்கை கொடுக்குறாங்க. நான் பேச துவங்கினா கரெக்ட் ஆண்டவர் வந்து கடைசி கால செய்தியை எடுக்க விட மாட்டேக்காரு. ப்ரிப்பரேஷன் செய்தியாக கொடுத்துட்டே வராரு. கடைசி கால செய்திக்கு வரசை நான் இனிஷியேட் பண்ணுறேன். 11 மணி ஆகிட்டான். காலையில் எல்லோரும் வரிசையாக 1 by 1 போக துவங்கிட்டாங்க. அவ்வளோ தூரத்துக்கு நிர்விசாரம். சபைக்கு ஜஸ்ட்டு ஒரு பேருக்கு நாங்கள் வந்துட்டு போகிறோம். ஆனால் ஆண்டவர் ஒரு நல்ல செய்தியை கொடுத்தாருப்போம். மகனே, அந்த சபையில் உலர்ந்த எலும்பு, நான் உடனே நிறுத்திட்டேன் அவங்கள. இருங்க, நான் ஒரு 1/2 மணி நேரத்தில் முடிக்கிறேன், இருங்க கேட்டுட்டு போங்கன்னு கடைசி 1/2 மணி நேரத்தில் ஆண்டவர் செய்தியை கொடுத்துட்டார். கடைசி கலை செய்தியை கொடுத்துட்டார், எச்சரிக்கையை கொடுத்துட்டார். கைவிடப்படுறவங்க கைவிடப்பட போகிறீங்க, இப்போ கனி கொடுக்க தயாராகுங்க அப்படின்னு சொல்லி முடித்து கொடுத்தவர். இப்போ ஆண்டவர் சொன்னார் எசேக்கியேல் 37 மகனே, உலர்ந்த எலும்புகளுக்கு நீ தீர்க்க தரிசனம் சொன்ன, அவைகள் எல்லாம் எழுந்திருச்சு ஆவி பெற்று நிற்குது, எல்லாம் உயிரடைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டார். அல்லேலூயா. சபைகள் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் இந்த லட்சணம், தமிழ்நாட்டில் இந்த லட்சணம். நார்த் இந்தியாவில் சபைகளே இல்லை. இதை பற்றி இங்கே உள்ள ஆளுகளுக்கு எந்த அக்கறையும் இல்லை. முக்கியமான ஆளுகளுக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, பேச மாட்டேங்க, போக மாட்டேக்காங்க. ஆனால் தனித்தனி நபர்கள் வட இந்தியாவுக்கு போய்கிட்டே இருக்காங்க. பெரிய தேசம் வட இந்தியா ரட்சிக்கப்படாமல் இருக்குது. இங்கே இத்தனை சபைகள் இருக்குது, அவர்களை குறித்து அக்கறை இல்லை. அவங்க நம்ம சகோதர சகோதரிகள் நரகத்துக்கு போய்கிட்டு இருக்காங்க. அல்லேலூயா. ஆண்டவர் என்ன பண்ணுறாரு தெரியுமா? 2014 இந்த தீர்க்க தரிசனம் எப்போ நிறைவேற போகுதுன்னா 2014 2020 வரைக்கும் 7 வருஷத்தில் நிறைவேற போகுது இந்தியாவில். இதை குறித்து தான் இதில் தீர்க்க தரிசனம் சகோதரிக்கு அருள் சகோதரி ஆஞ்சலிக்காவுக்கு ஆண்டர் கொடுத்த தீர்க்க தரிசனம் அந்த டிவிடியில் இருக்குது. 5வது சாப்டர் 17 நிமிஷம். தயவு செய்து வாங்கி பாருங்கள். ஆண்டவர் இந்தியாவில் உள்ள சபைகளை என்ன பண்ணுறாருனா பிசாசின் கையில் ஒப்பு கொடுத்து சபையில் ஆராதனையே இல்லாமல் போகும்படி பண்ண போகிறார். அநேக தலைவர்கள் கொலை செய்யப்பட போகிறாங்க. இதில் 2 விதமான ஆட்கள் கொலை செய்யப்பட போகிறாங்க. ஒன்று, ஆண்டவர் ஏற்கனவே தெரிந்தெடுத்து இரத்த சாட்சிக்குன்னு தெரிந்தெடுத்து வச்சுருக்கிறார். நிறைய பேரை வெளிநாட்டிலேருந்து கூட கூப்பிட்டு வச்சுருக்கிறாரு. இரத்த சாட்சிக்குன்னு சொல்லி தெரிந்தெடுத்து நான் உன்னை இரத்த சாட்சியாக எடுத்துக்கொள்கிறேன் ரெடியான்னு கேட்ட பிறகு அவங்களுக்கு மொத்தமாக எப்படி அவர்கள் கொலை செய்யப்படுவார்கள் அப்படி தரிசனம் எதிர்காலத்தை பற்றி காமிச்சு இப்போ ரெடியான்னு கேட்டு ஆமாம் அப்படின்ன பிறகு அந்த அருமையான பிள்ளைகளை தெரிந்தெடுத்து இந்தியாவில் வச்சுருக்காரு. இந்தியா முழுக்க வச்சுருக்கிறார். இந்த தலைவர்கள், இந்த விசுவாசிகள் இந்த 7 ஆண்டுகளுக்குள்ளே மரித்து போவாங்க. அல்லேலூயா. இவர்கள் இயேசுவின் ராஜ்யத்தை கட்டுறதுக்காக பரிசுத்த இரத்தம் சிந்தப்படுவதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இந்த சென்னை மாநகரில் இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் இயேசுவை நம்ம ஆராதிக்கிறோன்னா காரணம் யார்? இங்கே இயேசுவுடைய சீஷன் தோமாவுடைய ரத்தம் சிந்தப்பட்டது. இப்போ என்ன பண்ண போகிறாரு? அவர் குறித்து வச்சுட்டாரு, உலகம் தோன்றதுக்கு முன்னாலே குறித்து வச்சுட்டாரு. இந்தியாவை இவ்வளோ பெரிய விக்கிரக தேசத்தை மீட்டுக்கொள்வதற்கு தன்னுடைய பரிசுத்த பிள்ளைகளை கொஞ்சம் பேரை ஒப்பு கொடுக்கணும்னு முடிவு பண்ணி வச்சுருக்காரு. எத்தனை நம்பர்னு அவருக்கு தெரியாது, அவருக்கு மட்டும்தான் தெரியும், நமக்கு தெரியாது. எனக்கு இது மாதிரி நியமிக்கப்பட்டவர்கள் என்கிட்ட நேராக பேசினதன் மூலம் அந்த அறிவில் சொல்கிறேன். இதில் லண்டன்லேருந்து ஒரு இளைஞனும் அடங்கும். லண்டன்லேருந்து இளைஞன் அடங்கும். நம்ம ஊரில் உள்ள ஆட்கள் சபை தலைவர்களும் சிலர் தெரிந்தெடுக்கப்பட்டு 20-25 வருஷம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இரத்த சாட்சியாக மரிக்கிறதுக்கு. அவர்கள் இந்த 7 வருடங்களில் மரித்து போவார்கள். இந்த பரிசுத்த ரத்தம் சிந்தப்படப்பட இந்தியா கிறிஸ்துவ தேசமாக மாறும். அல்லேலூயா. 2வது ஒரு வெரைட்டி இருக்குது, கீழ்ப்படியாத கூட்டம். இந்த கீழ்ப்படியாத கூட்டத்தையும் ஆண்டவர் ஒப்பு கொடுக்குறார். பயங்கரமான அழிவு வருது. குழந்தைகள் கொலை செய்யப்பட போகிறாங்க. நிறைய பேர் கிறிஸ்தவர்கள் தாக்கப்பட்டு போகிறாங்க, கொலை செய்யப்பட போகிறாங்க. இந்த 7 வருஷத்தில் ரெடியாக இருந்துக்கோங்க. இந்த 7 வருஷம் நல்ல பீரியட் இல்லை. இப்போவும் ஆண்டவர் சொல்கிறாரு, ஆண்டவருடைய சித்தப்படி சீஷர்களை சபைகள் எந்தெந்த சபை உருவாக்குதோ அந்த சபைகள் இதில் தப்பிச்சுக்கிடும். இன்றைக்கி பெரும்பாலான சபைகள் வரணும், யார் விசுவாசிகள் வரணும், தசமபாகம் கொடுக்கணும், இப்படி தான் இருக்கிறாங்க. போய் சீஷர்களை உருவாக்குறாங்களா? கேட்க மாட்டேக்காங்க. ஏன்னா அந்த கல்ச்சர் இங்கே மட்டுமில்லை, உலகம் முழுக்க வரல. சிங்கப்பூர் போயிருந்தேன், அங்கேயும் இதே லட்சணம். உலகம் முழுக்க இதே தான். அமெரிக்காவில் சபைகளை பூரா யார் வாங்குறா தெரியுமா? முகமதியர்கள் மாஸ்காக கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சபையை வாங்கி ஆட்கள் வரமாட்டேக்காங்க. மாஸ்க்கு நிறைய இடங்களில் மாஸ்க்கு இல்லைன்னா டிஸ்கோ கிளப்பாக மாற்றிக்கிட்டு இருக்காங்க. யார்? சபையை, தேவனுடைய சபையை டிஸ்கோ கிளப்பாக மாற்றிக்கிட்டு இருக்காங்க. காரணம் என்ன தெரியுமா? வந்த உடனே போய் நீங்கள் ஆட்களை பிடிச்சிட்டு வாங்க, சீஷர்களை உருவாக்குங்க. இந்த சபைக்கு வர்றீங்களோ, எந்த சபைக்கு போகிறீங்களோ, பரலோக ராஜ்யத்துக்கு போய் வேலை பாருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு தலைவர்களுக்கு தோணலை. அல்லேலூயா, அல்லேலூயா.
இப்போ இந்த ஜீசஸ் அட் ஒர்க் பிளேஸுக்கு ஒரு மூத்த தலைவர், அவர் சபையில் எல்லாருக்கும் சொல்லிட்டார், இதில் யாரும் போகக்கூடாது, நம்ம சபை தரிசனம் தான் நமக்கு, அதுக்கு மீறி எங்கேயும் போகக்கூடாது, இந்த இடத்துக்கு நீங்கள் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. ஆனால் அவரும் ஒரு மனைவியும் விஐபி கேலரியில் வந்து உட்காந்துருந்தாங்க. எதுக்கு? வேவு பார்க்குறதுக்கு. 5 வாரம் பிடிச்சி திட்டுன்னு அதில் வந்து அட்டன் பண்ணவங்கள திட்டியிருக்கிறாரு ஒரு பெந்தேகோஸ்தே சபை தலைவர். அதே பெந்தேகோஸ்தே தலைவர் கொஞ்ச நாள் கழித்து ஒரு பகுதியில் சென்னையில் டான்ஸ் ஆட்டம் நடத்தினார். நான் ஒரு பர்டிகுலர் வார்த்தை யூஸ் பண்ணுவேன், அதை யூஸ் பண்ண வேண்டாம், என் மனைவி ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கா. பாடல் டான்ஸு, இயேசுவின் நாமத்தில் 25 லட்ச ரூபா 30 லட்ச ரூபா செலச்சு பாடல் டான்ஸு ரோட்டில். இந்த பாடல் டான்ஸில் அவரும் டான்ஸ் ஆடுறாராம் இப்படி. ஏன்னா தாவீது நடனம் ஆடினானா. நான் கேட்குறேன், தாவீது நடனம் ஆடினா யாருக்கு முன்னால் நடனம் ஆடினா? உடன்படிக்கைக்கு வெட்டிக்கு முன்னால் என்ன போட்டிருந்தான்? ஷனல் வஸ்திரம் தரித்தான். இன்றைக்கி நீ மவுண்ட் ரோட்டில் நீ சபை தலைவர்னு சொல்லிட்டு ஷனல் வஸ்திரம் தரித்து ஒரு போர்டு வச்சுக்கோ, இயேசுவே மெய்யான தெய்வம் போர்டு வச்சுட்டு நீ டான்ஸ் ஆடிட்டு போ, அரை நிர்வாணமா, உனக்கு விக்கெட்டு கிடைக்கும், ஆத்மா கிடைக்கும். நீ 25 லட்ச ரூபா ஆண்டவருடைய பணத்தை பெரிய மேடை போட்டு எவ்வளோ கொடுத்து புகை போட்டு பாட்டு பாடி இப்படி நீ தேவராஜ்யத்தை கட்டுவியா? பெந்தேகோஸ்தே தலைவனே, தேவராஜ்யத்தை இப்படியே கட்டுவ நீ? அல்லேலூயா. தேவராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. இன்னொன்று ஆண்டவர் இருந்தால் எழுதியிருப்பார், அது டான்ஸ் ஆடுறதும் வேண்டாம். இன்றைக்கி கம்ப்ளீட்டாக சீஷர்களை உருவாக்குறதுங்கிற ஆண்டவருடைய அந்த கிரேட் கமிஷன் இல்லாமல் போயிடுச்சு. ஒமிஷன் ஆகிட்டு விசுவாசிகளை உருவாக்குறாங்க, சீஷர்களை உருவாக்குறதுக்கு அங்கே இல்லை. டிசைபிள்ஸ் இதான் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. எந்தெந்த சபை உருவாக்குதோ அது தப்பிக்கும். 7 வருடம். இன்னும் மிச்சத்தை நீங்கள் இதில் பார்த்துக்கோங்க, தியானம் பண்ணுங்கள். சகோதர சகோதரி, 7 வருஷம் மோசமான வருடம், தயவு செய்து தியானம் பண்ணுங்கள். ஆண்டவர் வழிமுறையெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு, அதையும் சொல்கிறேன். 3வது ஒன்று சொல்கிறார். இது நடந்து கொண்டே இருக்கும் பொழுது 3வது ஒரு ஸ்டெப்பு. இது என்ன பண்ணுறாரு? வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையும் அசைக்கிறார். ஆகாய் 2:6 வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையும். ஆனால் எப்படி அசைக்க போகிறார் தெரியுமா? இதெல்லாம் அசைக்க துவங்கிட்டார் 1 by 1. ஆனால் ஒரே ஒரு அசைவு அசைக்க போகிறாரு. எல்லாமே டான்ஸ் ஆட போகுது. என்ன ஒரு அசைவு? எபிரேயர் 12:26 அவர் சொல்கிறாரு. எபிரேயர் 12:26 அவருடைய சத்தம் அப்பொழுது பூமியை அசைய பண்ணிட்டு, இன்னும் ஒரு தரம் நான் பூமியை மாத்திரமல்ல வானத்தையும் அசைய பண்ணுவேன் என்று வாக்குத்தத்தம். வாக்குத்தத்தம்னா என்ன? அவர் பரலோகத்திலேருந்து வந்து நம்மளை கூட்டிகிட்டு போகிறது. பிலிப்பியர் 3:20 தான் நம்மளுடைய வாக்குத்தத்தம். வந்து நம்மளை மேலே கூட்டிகிட்டு போகிறது. இந்த வாக்குத்தத்தம் எப்போ நிறைவேறுதான்? வானத்தை அசைக்க பண்ணும்போது. இது எப்படி அசைக்க போகிறாரு? எழுதிட்டார். 3வது ஸ்டெப்பு ஏசாயா 13:13. ஏசாயா 13:13 தான் 3வது ஸ்டெப்பு. இது எந்த நேரம் படிக்கலாம். ஏசாயா 13:13 வந்தாச்சு முடிவுக்கு. ஏசாயா 13:13 இது நிமித்தம் சேனைகளின் கர்த்தருடைய உக்கிரத்தினால் அவருடைய கடுங்கோபத்தின் நாளிலே பூமி தன்னை விட்டு நீங்கும்படி வானத்தை அதிர பண்ணுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இதை ஆண்டவர் காமிச்சார் கடந்த ஆண்டு. சொப்பனம் இல்லை, ஆக்சுவலாகவே காமிச்சார். இந்த பூமியை தன் அச்சிலேருந்து நகர்த்தினோன்னே என்ன ஆகுங்கிறத ஆக்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தாரு. அதிகாலையில் 4 மணிக்கு ஜெபம் பண்ண எழுந்திரிச்சா என்னால் நிற்க முடியல, நடக்க முடியல, ஒரே தள்ளாட்டம், தலை சுற்றுது, நடக்கவே முடியல. பூமி அச்சை விட்டு நகர்ந்தவுடனே காந்த புலன்கள் தலைகீழ போயிடும். கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு திசைகள் மாறி போனோன்னே உயிரினங்களுக்கு என்ன ஆகுது, நிலை குலைத்து போகிறத காமிச்சார். 2 ஹவர்ஸுக்கு காமிச்சார். பூமி இப்படி இருக்கிற பூமி இப்படி சரிஞ்சிருந்தது. மனைவியை கூப்பிட்டு எழுப்பி எனக்கு இப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் அம்மையாருக்கு எல்லாம் கரெக்டாக இருக்குது, எனக்கு மட்டும் அப்படி 2 மணி நேரம் காமிச்சார். சொப்பனம் இல்லை, ஆக்சுவலாகவே. இப்போது அங்கே தான் தீர்க்க தரிசனம் அவர் நிறைவேற்றுறாரு. செப்பனியா 1:3 அவர் சொல்கிறாரு. செப்பனியா 1:3 சொல்கிறாரு, மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் வாரிக்கொள்ளுவேன், நான் ஆகாயத்து பறவைகளையும் சமுத்திரத்து மச்சங்களையும் வாரிக்கொள்வேன். 4 வாரிக்கொள்கிறார். மனுஷர், மிருகங்கள், ஆகாயத்து பறவைகள், சமுத்திரத்து மச்சங்கள். இது இவ்வளவும் வாரிக்கொள்ளும் போது எப்படி நடக்குமா? எரேமியா 25:33. எரேமியா 25:33 இது நம்ம காலத்தில் பார்க்க போகிறோம். எரேமியா 25:33 சொல்கிறாரு, அக்காலத்திலே பூமியின் ஒரு முனை துவக்கி பூமியின் மறுமுனை மட்டும் கர்த்தரால் கொலையுண்டவர்கள் கிடப்பார்கள். அல்லேலூயா. ஏன்னா இது கர்த்தருடைய நாள், கர்த்தர் நியாய தீர்ப்பு செய்யும் நாள். கர்த்தரால் கொலையுண்டவர்கள் கிடப்பார்கள், அவர்கள் புலம்பப்படாமலும் சேர்க்கப்படாமலும் அடக்கம் பண்ணப்படாமலும் பூமியின் மேல் எருவாவார்கள்ங்கிறார். ஒரே நாளில் பூமியில் ஒரு முனையிலேருந்து மறுமுனை வரைக்கும் செத்துப்போனவங்க ரோட்டில் கிடப்பாங்கங்கிறார். இதுதான் அவர் அந்த பூமியை அச்சை விட்டு நீக்கினோன்னு அது ஆகுதுங்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இது எதுக்கு பண்ணுறாரு?
மல்கியா 3:18 சொல்கிறாரு, என் ஜனத்துக்கும் என் ஜனம் அல்லாதவர்களுக்கும் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் உள்ள வித்தியாசத்தை திரும்பவும் காண்பிப்பேன்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன பண்ண போகிறார் தெரியுமா? உங்களையும் என்ன எப்படி பாதுகாக்க போகிறார் தெரியுமா? அவர் சொல்கிறார், சங்கீதம் 2வது அதிகாரம் 12வது வசனத்தில் சொல்கிறாரு, குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலும் அழியாமல் இருப்பதற்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். இவ்வளோதான். என்ன பண்ண போகிறாரு? அவர் பிள்ளைகளை மட்டும் முத்திரை போட்டு பாதுகாக்கிறார். இது எப்படின்னா, நீங்கள் வீட்டில் போய் தியானம் பண்ணுங்கள். 12வது அதிகாரம் யாத்ராகமத்தில் என்ன பண்ணுறாரு? சங்கார தூதனை அனுப்புகிறாரு 10வது வாதைக்கு. என்ன பண்ணுறாங்க? அவங்க லிண்டலில் நிலையில் பஸ்காட்டுக்குட்டின்னு ரத்தத்தை தெளித்த உடனே அந்த தூதன் கடந்து போயிடுதான். கடந்து போனனால அவங்க தப்பிக்கிறாங்க. அவர் ஒரு உத்தரவு கொடுக்குறாரு, இந்த ராத்திரியில் ஒருத்தர் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதுங்கிறார். அதே மாதிரி இப்போ திருப்பி பண்ண போகிறார். 12வது அதிகாரம் 30வது வசனம் சொல்லுது யாத்ராகமத்தில், சாவில்லாத ஒரு எகிப்தியன் வீடும் இல்லை. வசனம் அதுதான், சாவில்லாமல் ஒரு எகிப்தியன் வீடும் இல்லை. இதுதான் வசனம். இதை உலகத்தில் ரிப்பீட் போட போகிறார். ரிப்பீட் போட்டு அன்னைக்கு இஸ்ரவேலரை எப்படி பாதுகாத்தாரோ அதே போல் அவர் வார்த்தையின்படி அவரை அண்டிக் கொண்டிருக்கின்ற உங்களையும் என்னையும் காப்பாற்ற போகிறார். சென்னையில் பெரிய அழிவு உண்டு, மகா பெரிய பூகம்பம் உண்டு, பெரிய சுனாமி உண்டு. கடற்கரை ஓர நகரங்கள், சில நகரங்கள் காணாமல் போக போகுது. சில இல்லை, பல நகரங்களே காணாமல் போகுது, பட்டணங்கள் காணாமல் போகுது, தீவுகள் இருந்த இடம் இல்லைன்னு காணாமல் போயிடுமா. இது இப்போ லேட்டஸ்ட்டாக நடந்த இந்த புயல், பிலிப்பைன்ஸ் புயலில் இங்கே வந்து பிலிப்பைன்ஸ்லேருந்து ஒருத்தர் வந்திருந்தார் அந்த ட்ரைனிங்க்கு. பிலிப்பைன்ஸில் சில தீவுகள் காணாமல் போயிடுச்சான். அந்த புயலில் காணாமல் போயிடுச்சு. ராவல்பிண்டியில் ஒரு இது வந்தது, ஒரு 3 மாதத்துக்கு முன்னால் ஒரு பூகம்பம் வந்தது. திடீர்னு கடலில் ஒரு தீவு உண்டாக்கிச்சு. அதெல்லாம் படத்தில் போட்டிருந்தாங்க. தீவு உண்டாக்கியிருக்கு, தீவுகள் காணாமல் போகும்னு ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேறுது. அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? இந்த ஒரு ஜனம், இந்த ஒரு நாடு இருந்ததுன்னு கண்டே பிடிக்காதபடிக்கு காணாமல் போயிடுமா. இது நடக்க போகுது. இதுதான் இந்த 3வது தண்டனை. இதை பண்ணிவிட்டு தாம் பிள்ளைகளை மட்டும் காப்பாற்றி காமிக்கிறாரு. நீ சொன்னிய அல்லோலியா கூட்டம்னு என் பிள்ளைகளை நீ கிண்டல் பண்ணிய பார், என் பிள்ளை மட்டும் எப்படி இருக்கு பாரு. எப்படியா நீங்களும் நானும் எப்படி இருப்போமா? குதூகலமாக இருப்போமா. யோவேல் 2:32 சொல்கிறாரு, அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். உங்களுக்கும் மற்றவர்களுக்குள்ள வித்தியாசத்தை காமிக்கிறாரு. உங்களை என்ன எப்படி பாதுகாக்கிறார் தெரியுமா? ஏசாயா 26:20 சொல்லிட்டாரு, என் ஜனமே, நீ உன் அறைகளுக்குள்ளே பிரவேசித்து உன் கதவுகளை அடைத்து கொண்டு சினம் கடந்து போகும் மட்டும் கொஞ்ச நேரம் ஒழித்துக்கொள். அல்லேலூயா. அந்த யாத்ராகமம் 12 எப்படி வீட்டுக்குள்ளே அடைச்சி பாதுகாத்தாரோ அதே மாதிரி உங்களையும் என்னையும் பாதுகாக்க போகிறார். பாதுகாத்துட்டு மற்றவன் பூரா செத்து கிடப்பான், உயிரோடு இருக்கவன் ஓடி வருவான், உங்களை பார்ப்பான். பார்த்துட்டு உன் கடவுள் யாருன்னு கேட்பான். உன் கடவுள் யாருன்னு கேட்டவொன்னு நீங்கள் சொல்வீங்க, இயேசு என் தெய்வம்னோடனே அடித்து புரண்டு சபைக்கு வருவான். சகரியா 8:23 சொல்கிறாரு, 10 பேர், சகரியா 8:23, 10 பேர் உங்கள் வஸ்திரத்தை பிடிச்சிட்டு சபைக்கு ஓடியாந்துருவாங்கிறாரு. பெரிய அறுவடைக்கு ஆண்டவர் ரெடி ஆகிட்டார். கைவத்தை அலையில சொல்லுவோமா? பெரிய அறுவடைக்கு ஆண்டவர் ரெடி ஆகிட்டார். இதுதான் உங்களுக்கு ரகசியத்தை சொல்லியாச்சு. ஃபஸ்ட் ரவுண்டு நடந்துட்டு 2வது ரவுண்டு ஆண்டவருடைய வேலை ஜனவரி 2014. இங்கே இன்னொரு புஸ்தகம் கொண்டு வந்திருக்கேன், சபை. அந்த புஸ்தகம் இன்னொரு புஸ்தகம் 150 காப்பி கொடுத்து இலவசமாக இருக்குது. இலவசமாக ஒரு புக் இருக்குது, தயவுசெய்து எல்லோரும் அதை வாங்கிட்டு போங்க. ஆண்டவர் சில தரிசனங்களை அந்த ஆஞ்சலிகா சிஸ்டருக்கு கொடுத்துருக்காங்க. அதை அப்படியே அவங்க பிரிண்ட் போட்டு இலவசமாக கொடுத்துருக்காங்க. அதை ஒவ்வொருத்தரும் அந்த சின்ன புக்கை வாங்கிட்டு போங்க. இதில் இப்போது 2வது ரவுண்டு 7 வருஷம் இந்தியாவில், ஜனவரி 2014 இப்போ திறந்த வாசல்னால நான் எல்லா இடமும் போய் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். 2014 எப்படின்னு எனக்கு தெரில. திறந்த வாசல் கிடையாது, அடைபட்டிருக்கும். ஆனால் ஒரு சிலருக்கு எனக்கு திறந்து கொடுப்பாருன்னு நான் எதிர்பார்க்குறேன். கடுமையான ஒரு வல்லமையான ஊழியம் இருக்குது அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. ஆனால் எல்லாராலும் முடியாது. இன்றைக்கி திறந்த வாசலுங்க. இன்றைக்கி போனால் டிசம்பர் வரைக்கும் யாரும் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. ஜனவரியிலேருந்து 7 வருஷத்துக்கு கிடையாது. 7 வருஷத்துக்கு அந்த கேரண்டி கிடையாது. நம்ம முழிச்சுக்கணும். 3வது தான் இந்த பெரிய அழிவு வருது. இந்த பெரிய அழிவு வந்த பிறகு பெரிய ஒரு அறுவடை, சபைக்குள்ளே பெரிய ஒரு நிறைவு ஏற்படும். ஆண்டவருடைய பிள்ளைகள் நிறைய பேர், அதாவது முகமதியர்கள், இந்துக்கள் எல்லாம், இவங்க இந்த ரோமன் கத்தோலிக்கர்கள் எல்லாம் இயேசுவை ஆவியோடும் உண்மையோடும் வந்து கூட்டமாக ஏற்றுக்கொள்வாங்க.
அல்லேலூயா. புறஜாதியார் நிறைவு ஏற்படும். அப்போ தான் ஆண்டவர் சபையை எடுத்துக்கொள்ள போகிறார். அல்லேலூயா. ரொம்ப நாள் ஆகாது. 2 பேதுரு 3:8 தான் அதுக்குள்ள ரகசியம். 1000 வருஷத்துக்குள்ளே ஒரு நாளில் பண்ணுவேங்கிறாரு. அதை பண்ண போகிறாரு. நம்ம ரெடியாக நம்மகிட்ட ஆண்டவர் கேட்குறதெல்லாம் என்ன செய்ய சொல்லியிருக்காரு? 1 மார்க் 12:30 படி இயேசுவை முதல்படுத்தணும், இயேசுவை நேசிக்கணும். 2வது மார்க் 12:31 பிறனை நேசிக்கணும். 3வது அவரை நேசித்தா என்ன பண்ணணும்? அவருடைய வசனத்தை கை கொள்ளணும். அவர் வசனத்தை கை கொண்டா என்ன பண்ணணும்? எல்லா பக்கம் போய் சீஷர்களை உருவாக்கணும், கனி கொடுக்கணும். யோவான் 15:16 பார்த்தோம், கனி கொடுக்கணும். 4வது ஒன்று சொல்கிறாரு, மார்க்கு 1:35 சொல்கிறாரு, அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து வனாந்தரமான ஒரு இடத்துக்கு போய் ஜெபம் பண்ணார். மற்றவங்களுக்காக குறைஞ்சபட்சம் 1 மணி நேரம் அதிகாலையில் திறப்பின் வாசல் ஜெபம் பண்ணணும். இந்த திறப்பின் வாசல் ஜெபம் பண்ணுறவங்கள தான் நான் காப்பாற்றுவேன்னு சொல்லி எசேக்கியேல் 13:5 சொல்லியிருக்கார். தயவுசெய்து நோட் பண்ணிக்கோங்க. எசேக்கியேல் 13:5 ஒரு ரகசியத்தை சொல்லியிருக்கிறாரு. யார் மேலே முத்திரை போடுறேன்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த முத்திரையை எசேக்கியேல் 9 படித்து பார்த்துக்கோங்க. யார் மேலே தேவதூதன் முத்திரை போடுறான், யார் மேலேனா எசேக்கியேல் 13:5 சொல்கிறாரு, நீங்கள் கர்த்தருடைய நாளில் யுத்தத்திற்கு நிலை நிற்கும்படிக்கு சிறப்புகளில் ஏறினதும் இல்லை, இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக சுவரை அடைக்கவும் இல்லைன்னு சர்டிஃபிகேட் கொடுக்காரு. அப்படின்னா என்னென்னா, எசேக்கியேல் 9:6 தேவதூதன் முத்திரை போடுறான். அந்த முத்திரை போட்டவங்களை மட்டும் தொடக்கூடாதுன்னு உத்தரவு போடுறாரு. இந்த முத்திரை என்னென்னா, 1 மணி நேரமாவது அழிகிற ஆத்மாக்களுக்காக நீங்களும் நானும் அதிகாலையில் திறப்பின் வாசல் ஜெபம் பண்ணணும். கைவைத்து அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. கடைசியாக தான் எல்லாருக்கும் சுவிசேஷம் சொல்லணும். மார்க் 16:15. இதை பண்ணிட்டா அந்த குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. அல்லேலூயா. அந்த குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. இப்போ என் குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனை கிடையாதுங்க. எவ்வளோ அடி என்ன வந்தாலும் சரி தான். ஆண்டவர் சொல்லிட்டார், நோவாவையும் அவன் குடும்பத்தையும் காப்பாற்றினது போல் உன்னை காப்பாற்றுவேன். ஆண்டவர் உண்மையுள்ளவர், ஆண்டவர் உண்மையுள்ளவர். தாவீதை எத்தனையோ இடத்துல காப்பாற்றினாரா? அவன் பக்கத்தில் நெருங்கினோடனே சவுலுக்கு செய்தியை கொடுத்து திரும்பி ஓட வச்சாரா? எத்தனை இடத்துல தாவீதை காப்பாற்றினார்? தேவன் உண்மையுள்ளவர். எல்லாரும் சொல்லுவோமா? தேவன் உண்மையுள்ளவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உண்மையுள்ள வல்லமை உள்ள ஜீவன் உள்ள தேவனுக்கு நம்ம இதை பண்ண முடியாதாங்க? அவர் நேசத்தை நம்ம பார்க்கும்போது நமக்கு தயக்கப்படுவோமா? இனிமேல் இயேசுவை பற்றி சொல்ல தயக்கப்படுவோமா? படக்கூடாது. எல்லா பக்கமும் இன்னையிலேருந்து ஓடி பண்ணணும். பட் போகிறதுக்கு முன்னால் தயவுசெய்து வேதத்தை நல்லா தியானம் படிக்கோங்க. இது உள்ளே இருக்க பிசாசு உங்களை கண்டு ஓடும். வசனம் இருக்கணும், உள்ளுக்குள்ளே பூரா வசனம் இருக்கணும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் வசனத்தை தான் அப்ளை பண்ணணும். ஆஃபீஸ் ஒர்க்கு, வீட்டு வேலை எல்லாத்துலேயும் எதுக்கு தெரியுமா? வசன அடிப்படையிலே செயல்படணும். 2வது ஜெபம் பண்ணணும். பண்ணி நீங்கள் பண்ணுங்கள், ஆண்டவர் உங்களோடு இருப்பார். எல்லோரும் இப்போ எழுந்திருப்போமா? எல்லாருக்கா இப்போ நான் ஜெபம் பண்ண போகிறோம். புதிய ஆவியை உங்களுக்கு கொடுக்க போகிறார். 5 நிமிஷத்தில் முடிக்க போகிறோம். தயவு செய்து யாரும் போக வேண்டாம். இப்போ அந்த 5 நிமிஷத்தில் தயவு செய்து கடைசி கால ஆவியை வாங்குங்க. இது தேவனுடைய ஆவி, இதுக்கும் எனக்கும் சம்பந்தம் கிடையாது. ஆனால் ஆண்டவர் உங்கள் மேலே ஆவியை இப்போ போட போகிறாரு. உங்களை தெரிந்தெடுத்துக்கிறாரு. உங்கள் மேலே விசேஷித்த ஆவியை அவர் இப்போ போட போகிறார். விசேஷித்த ஆவியை போட போகிறாரு. இப்போ எல்லாரும் 1 நிமிஷம் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு தான். உங்கள் பாஸ்டர்கிட்ட கொடுத்துருவேன், 2 நாளில் கொடுத்துருவேன். நீங்கள் வாங்கிக்கலாம். இலவசமான வேலை, இலவசமாக பெற்றேன், இலவச கொடுத்தேன் பாரு, அந்த டிவிடி கொடுத்துருவேன். அவர்கிட்ட காப்பி வாங்கிக்கலாம், திருப்பி ரெஃபரன்ஸ் பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? 1 நிமிஷம் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறோம். இது வரைக்கும் அவருக்கு நம்ம கீழ்ப்படியாமல் இருந்தோம்னா, பாவம் பண்ணியிருந்தோம்னா, அறிக்கையிடாமல் ஏதாவது பாவம் பண்ணியிருந்தால் மன்னிப்பு கேட்குறோம். அப்போ அதுக்கு பிறகு ஆண்டவர் இறங்க போகிறார். வல்லமே உங்கள் மேலே இறங்க போகிறார். எல்லோரும் கண்களை மூடிக்கொண்டு நம்ம கேட்போம். சைலண்ட்டாக அப்பாக்கிட்ட மன்னிப்பு கேட்போம். ஆண்டவரே, நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள், அறிக்கையிடாத பாவங்களே நாங்கள் இப்போ அறிக்கையிடுறோம்ப்பா. ஆண்டவரே, உம்மோடு பாடுகள் படுவதற்கும் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குதுப்பா. அதுவும் ஒரு பங்குப்பா, இயேசுவுடைய பங்கு. ஆண்டவரே, அந்த பங்கை அனுபவிப்பவர்கள் மட்டும்தான் பரலோகம்ப்பா. ஆண்டவரே, நான் இதுவரைக்கும் ஓடிக்கொண்டே இருந்தேன் என்றால், உங்களுடைய வேலையை செய்யாமல் ஓடிக்கொண்டே இருந்தால், கீழ்ப்படியாமல் இருந்தால், அதற்கு எல்லாத்துக்கும் இப்போ மன்னிப்பு கேட்குறேன்ப்பா. ரகசியமான பாவங்கள் இருந்தால் மன்னிப்பு கேட்குறேன்.
ஓ ரபலபா ரிக்கபா, மன்னிங்கப்பா மன்னிங்கப்பா மன்னிங்கப்பா. ஆண்டவரே ஆண்டவரே, இனி அந்த பாவங்களில் நான் விழமாட்டேன், எனக்கு கிருபையை தாங்கப்பா, எனக்கு கிருபையை தாங்கப்பா, மன்னிங்க மன்னிங்க. ஆண்டவரே, எனக்கு நீங்கள் புதிய அபிஷேகத்தை இப்போ தரணும்ப்பா, புதிய ஆவியை நீங்கள் தரணும்ப்பா, மன்னிங்கப்பா மன்னிங்கப்பா. ஆண்டவரே ஆண்டவரே, ஒரு முறை கூட உங்கள் இரத்தத்தால் என்னை கழுவுங்கப்பா. ஏசப்பா, ஒரு முறை கூட உங்கள் கல்வாரி இரத்தத்தால் என்னை கழுவுங்கப்பா. நான் பாவிப்பா நான் பாவிப்பா நான் பாவிப்பா. என் இருதயத்தை ஒரு முறை கூட கழுவுங்க, என் இருதயத்தை ஒரு முறை கூட கழுவுங்க. ஆண்டவரே, என் கண்களை ஆண்டவரே நீங்கள் விருத்த சேதனம் பண்ணுங்கப்பா, என் காதுகளை விருத்த சேதனம் பண்ணுங்க, என் எண்ணங்களை விருத்த சேதனம் பண்ணுங்கப்பா. ஆண்டவரே, இந்த நொடியிலிருந்து என்ன முழுசாக நான் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. ராஜா, உங்கள் ராஜ்யத்தை கட்டுறது, உங்கள் ராஜ்யத்தின் அடிப்படையில் நீங்கள் வேதத்தில் சொன்ன கற்பனைகளின்படி நான் வாழுவேன்ப்பா. என்னை ஒப்பு கொடுக்குறேன், என் குடும்பத்தை ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. ஆண்டவரே, நான் கீழ்ப்படிவேன், உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தைக்கும் நான் கீழ்ப்படிவேன்ப்பா. இனி நான் ஆதாம் ஏவாள் போல கீழ்ப்படியாமல் இருக்க மாட்டேன், சவுலை போல நான் கீழ்ப்படியாமல் இருக்க மாட்டேன். ஆண்டவரே, தாவீதை போல நீங்கள் கொடுத்த அத்தனை கட்டளைகளையும் கற்பனைகளையும் நான் கை கொண்டு என் இருதயத்துக்கு உகந்த தாசன்னு தாவீதை சொன்னீங்கப்பா. நானும் அந்த பேரை வாங்குவேன்ப்பா, நானும் அந்த பேரை வாங்குவேன்ப்பா. தாவீதை போல நான் தாவீதை போல இருப்பேன். ராஜா, உங்கள் கிருபையை தாங்க, எனக்கு மன்னிப்பை கொடுங்க, ஒரு முறை கூட மன்னிப்பு கொடுங்க. உங்கள் பரிசுத்த ரத்தம் என் மேலே படட்டும். இயேசு ராஜா, உங்கள் பரிசுத்த ரத்தம் என் மேலே படட்டும்ப்பா. ஆண்டவரே, என்னுடைய இந்து சகோதர சகோதரிகள், முகமதிய சகோதர சகோதரிகள், கடவுளே இல்லைங்கிறவங்க, ரோமன் கத்தோலிக்க சகோதர சகோதரிகள், அத்தனை விக்கிரவாராதனை செய்கிறவர்களையும் ஆண்டவரே நான் நேசிக்கிறேன்ப்பா. அவர்களுக்காக நான் விண்ணப்பம் பண்ணுவேன், அவர்களுக்காக அனுதினமும் நான் விண்ணப்பம் பண்ணுவோம்ப்பா. ஆண்டவரே, இனி எனக்கு வெட்கம் கிடையாது. என் இயேசு ராஜாவை குறித்து ஆஃபீஸில் எல்லாரும் வீட்டில் வர்றவங்கள்ட்ட நான் சொல்கிறதுக்கு, வாகனங்களில் போகும்போது, பஸ்ஸில் போகும்போது அவர்களுக்கு சொல்வதற்கு எனக்கு வெட்கம் இல்லை. ஓ ரபலபா ரிக்கபா ரபலபா. ஆண்டவரே, உங்களை குறித்து பேசுகிறது தான் பெருமையானது. ராஜா, இந்த கடைசி நாட்களில் உங்களை குறித்து பேசுகிறது தான் பெருமையானதப்பா. அந்த பெருமையை நான் இன்றிலிருந்து நான் பண்ணுவேன்ப்பா. இனி எனக்கு தயக்கம் இல்லை. என் இயேசு ராஜாவின் ராஜ்யத்தை கட்டுவதில் எனக்கு தயக்கம் இல்லை. பிசாசின் ராஜ்யத்தை நான் அழிப்பேன், பிசாசின் ராஜ்யத்தை நான் அழிப்பேன். பிசாசின் ராஜ்யத்தில் நான் பிரிவினையை உண்டாக்குவேன், பிசாசின் ராஜ்யத்தில் நான் பிரிவினையை உண்டாக்குவேன். ஓ கரபா ரபலபா ஊரகலபா ரிக்கலபா ரிக்கபா ரபலபா சீபரபா ரிக்கலபா ரபலபா. ஆண்டவரே, உங்கள் பிள்ளைகள் மேலே விசேஷித்த ஆவியை இப்போ பொழிய பண்ணுங்க. பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். ஆக்கினியாக இயேசுவின் ஆவி இங்கே இறங்கி உள்ளது. இயேசுவின் ஆவி, இயேசுவின் ஆவி, பரிசுத்த ஆவியானவர் இங்கே அக்கினியாக இறங்கி உள்ளார். பரிசுத்த ஆவியானவர் அக்கினியாக இறங்கி உள்ளார். பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். புதிய அபிஷேகம், புதிய அபிஷேகம், புதிய அபிஷேகத்தை பெற்றுக்கொள். ஓரகலபா உக்கரபா ரிபலபா ஊரிபலபா ரபலபா ரிக்கபா. இன்றிலிருந்து நீ யுத்த குதிரை, இன்றிலிருந்து நீ யுத்த குதிரை. சகோதரனே சகோதரியே, நீ ஆடு அல்ல, நீ ஆடு அல்ல. இன்றிலிருந்து நீ யுத்த குதிரை. யுத்த குதிரையின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள். பரலோகத்தின் யுத்த குதிரையின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள். ஓ பரபா ரபலபா ரிக்கபா ரீபலபா ரபலபா ரிக்கபா. ஆபிரகாமின் விசுவாச ஆவி உன் மேலே இறங்குது, ஆபிரகாமின் விசுவாச ஆவி உன் மேலே இறங்குது. பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். ஆபிரகாமின் விசுவாச ஆவி உன் மேலே இறங்குது. பெற்றுக்கொள். இயேசுவின் கரத்திலிருந்து பெற்றுக்கொள். ஆபிரகாமின் விசுவாச ஆவி, உலகத்தை கொள்ளை கொள்கிற விசுவாச ஆவி இப்போ உன் மேலே இறங்கி இருக்கு. இனி அற்புதங்களை செய்வாய், நீ அற்புதங்களை செய்வாய். அடுத்து தானியேலை போல சிங்கத்தை எதிர்கொள்ற தைரிய ஆவி இப்பொழுது பரலோகத்திலிருந்து உன் மேலே இறங்குது. பெற்றுக்கொள். தானியேலுடைய ஆவியை பெற்றுக்கொள். தானியேலுடைய ஆவியை பெற்றுக்கொள். ஓ ரபலபா ரபலபா ரிக்கபா ரபலபா. தேவனுடைய விரல், இன்றிலிருந்து நீ தேவனுடைய விரல். பிசாசுகளை துரத்துவாய், பிசாசுகளை துரத்துவாய். பெற்றுக்கொள். பிசாசுகளை துரத்துற அபிஷேகத்தை பெற்றுக்கொள். ஓரபலபா ஓரபலபா ரிக்கபா. பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். சுகமளிக்கிற வரம், சுகமளிக்கிற வரம் உன் மேலே இறங்குது. சுகமளிக்கிற வரம் பரலோகத்திலிருந்து உன் மேலே இறங்குது. பெற்றுக்கொள். சுகமளிக்கிற வரம் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லி பெற்றுக்கொள். இயேசுவின் கரத்திலிருந்து பெற்றுக்கொள். ஓ ரபலபா ஓ ரபலபா ரிக்கபா ரிபலபா. கடைசியாக தீர்க்க தரிசன வரம், தீர்க்க தரிசன வரம். நான் ஆத்மான் யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் சொன்னாரு. அது சொப்பனம் பார்க்கிறது, தரிசனம் பார்க்கிறது, தீர்க்க தரிசன ஆவி. இதோ பெற்றுக்கொள். இயேசுவின் கரத்திலிருந்து பெற்றுக்கொள். இயேசுவின் கரத்திலிருந்து பெற்றுக்கொள். தீர்க்க தரிசன வரத்தை பெற்றுக்கொள். ஓரபலபா ரிகலபா ரிக்கலபா ஓரபலபா ரிபலபா. ஆண்டவரே, உங்க பிள்ளைகளை பரலோகத்துக்குன்னு முத்திர போடுறப்பா. அத்தனை பேரையும் இயேசுவின் நாமத்தில் பரலோகத்துக்குன்னு முத்திர போடுறேன். இவர்கள் போகிற இடங்களில் பிசாசு ஓடும், இவர்கள் போகிற இடங்களில் கட்டுகள் உடையும். வில்லிசூனிய கட்டுகள், செய்வினை கட்டுகள் இவர்கள் கை வைத்தவுடன் உடையும்.
பிசாசு அலறி அடித்து ஓடும். இன்றிலிருந்து, இந்த நொடியிலிருந்து அது நடக்குது. அபிஷேகம், வல்லமையான அபிஷேகம், வல்லமையான கடைசி கால அபிஷேகம், வல்லமையான கடைசி கால அபிஷேகம் இவர்கள் மேல ஊற்றப்பட்டதுக்காக நன்றி. வல்லமையான கடைசி கால அபிஷேகம் இவர்கள் மேல ஊற்றப்பட்டதுக்காக நன்றி. ஹோகரபா ரபலபா ரிக்கபா ரீபலபா சபரபா ரிக்கலபா ரீபலபா ரபலபா ரிக்கபா ரிக்கபா ரபலபா. வியாதிகள் குணமாகும். கேன்சர் வியாதி நீ கை வைத்தவுடன் குணமாகும். இருதய வியாதி நீ கை வைத்தவுடன் குணமாகும். நீ தலையில கை வைக்கணும். சகோதரனே சகோதரியே, நீ மற்றவர்கள் தலையில இன்றையிலிருந்து கை வைக்கணும். வலது கை உயர்த்தி ஆமென் சொல்லு. வலது கை உயர்த்தி ஆமென் சொல்லு. இயேசுவின் நாமத்துல மற்றவங்க தலையில கை வச்சு நான் ஜெபம் பண்ணுவேன். அறிக்கையிடு, அறிக்கையிடு. நீ யுத்த குதிரை, நீ யுத்த குதிரை. உனக்கு இனி யாரும் ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீ குழந்தை அல்ல, நீ குழந்தை அல்ல. உனக்கு யாரும் ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. வல்லமை உன் கையில. வலது கையை உயர்த்தி வல்லமை என் கையில சொல்லு. இயேசுவின் நாமத்துல, இயேசு எனக்கு வல்லமை கொடுத்துள்ளார் சொல்லு. என் வலது கையில இயேசு வல்லமையை கொடுத்திருக்கிறார் சொல்லு. சகோதரனே சகோதரியே, வலது கையை உயர்த்தி சொல்லு. இயேசு என் வலது கையில வல்லமையை கொடுத்துட்டாரு. வல்லமை, இயேசுவின் வல்லமை என் கையில. நான் இயேசுவின் குமாரன் சொல்லு. நான் இயேசுவின் குமாரத்தி. நான் சர்வ வல்லவருடைய இயேசுவின் குமாரன். நான் சர்வ வல்லவருடைய இயேசுவின் குமாரத்தி. பரலோக அதிகாரம் என் கையில. பரலோக அதிகாரம் என் கையில கொடுக்கப்பட்டுள்ளது. பிசாசே ஓடி போக தயாராகு. பிசாசே ஓடி போக தயாராகு. இன்றிலிருந்து பிசாசின் ராஜ்யத்தை, பிரிவினை உண்டாக்கி இயேசுவின் நாமத்தில் அழிப்பேன். பிசாசின் ராஜ்யத்தை இயேசுவின் நாமத்திலே அழிப்பேன். பிசாசின் ராஜ்யத்தை இயேசுவின் ரத்தத்தினால் அழிப்பேன். ஓ ரபலபா ரிக்கலபா. ஆண்டவரே, வந்திருக்கிற ஒவ்வொருத்தரோடு ஒரு பலத்த தேவதூதனை போ என்று கட்டளையிடுகிறேன். பாதுகாப்பு, பாதுகாப்பு, தேவனுடைய வல்லமை இந்த அருமையான சகோதரன் சகோதரி மூலம் வெளிப்பட தேவதூதனை நீ ஆவனை செய் என்று இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன். ராஜா, உங்க சமூகத்திலிருந்து கிடைத்த ஆசீர்வாதம், உங்க கண்கள் 7 கண்களும் இவர்கள் மேல இருக்கும்னு நீங்க ப்ராமிஸ் பண்ணியிருக்கீங்க. உங்க வாக்குத்தத்தத்தின்படி ராஜா, இவர்களுக்கு நான் இப்பொழுது இந்த தீர்க்க தரிசனமாக வாக்குத்தத்தமாக சொல்கிறேன். சகோதரனே சகோதரியே, தேவனுக்கு நீ கீழ்ப்படியும் பொழுது தேவனுடைய 7 கண்கள், சகரியா 4:10 உள்ள அவருடைய 7 கண்களும் உன்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கும். ஓ ரபலபா ரிக்கபா ரபலபா. இன்றிலிருந்து, இந்த நொடியிலிருந்து உன்னுடைய ஆவிக்குரிய பொருளாதார அத்தனை விஷயங்களையும் பரலோகம் பார்த்து கொள்ளும். பரலோகம் பார்த்து கொள்ளும். பரலோகம் பார்த்து கொள்ளும். யுத்த வீரனே, யுத்த வீராங்கனையே, நீ யுத்தத்துக்கு செல்லும் பொழுது உன் வீடு தேவனுடைய கரத்தில், உன்னுடைய குடும்பம் தேவனுடைய கரத்தில், நீ தேவனுடைய வல்லமையான கரத்தில் இன்றிலிருந்து செயல்படுவாய். அவருடைய 7 கண்களும் மகிழ்ச்சியாக உன்னை பார்க்கிறது. அப்படியே இவர்களை ஆசீர்வதிக்கிறேன்ப்பா. உங்க நாம மட்டும் மகிமைப்படட்டும்ப்பா. வல்லமையான சாட்சிகளை கேட்க கிருபை கொடுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. சோத்ரம் சோத்ரம். கர்த்தர் இந்த கடைசி நாட்களில் கடைசி கால எச்சரிக்கையான செய்தியை கொடுத்திருக்கிறார். 2014 உபத்திரம் ஆரம்பிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2014 ரொம்ப தூரத்தில் இல்லைங்க, 30 நாட்கள், 30 நாட்களுக்குள்ளாய் சோத்திரம் 30 நாட்களில் அது ஆரம்பிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் சோத்திர சபையை உணர்வுடைங்க, தூக்கத்தை விட்டு எழுந்துருங்க, வல்லமையை தரித்துக்கொள் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. ஒவ்வொரு சிஷ்யரை ஆதாயப்படுத்துங்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கொஞ்ச காலம், இனி காலம் தாழ்த்த அவசியமில்லை. தேவன் எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார். தேவன் தீர்க்க தரிசனமாய் வெளிப்பட்டிருக்கிறார். தம்முடைய வார்த்தைகளை தீர்க்க தரிசன மூலமாய் அவர் இந்த நாட்களில் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதனால் உன்னை ஆயத்தப்படுத்த, உன்னுடைய பொருளாதார பிரச்சனை, உன்னை கடினமான சூழ்நிலை எல்லாவற்றையும் தேவன் பார்த்து கொள்ள போகிறார். உனக்குள்ளாய் தேவன் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சோதரன் தைரியமாய் புறப்பட்டு செல். தைரியமாய் பிசாசுகளை துரத்தும்படி தேவன் உனக்கு அனுக்கிரகம் பண்ணியிருக்கிறார். ஓ ஆண்டவரே, இந்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிறேன் நாதா. பேசுகிற அருமையான மகனை நம்முடைய சமூகத்தில் வைக்கிறேன் நாதா. ஆண்டவரே, இந்த செய்தி ஆண்டவரே இந்தியாவின் எல்லா இடங்களிலும் கொண்டு சென்று நாதா அநேக லட்சமான ஆட்களை ஆயத்தப்படுத்தும்படியாய், தேவனுடைய நாமத்தை உணர்ந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் உதவி செய்ய போகிறதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிற நாதா. நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிற நாதா. அவருடைய சகோதரி குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இன்னும் வல்லமையினால் இடைகட்டுவீராக. இன்னும் வரங்களினாலும் தாளந்தினாலும் கர்த்தரை அலங்கரிப்பீராக. ஆண்டவரே,
ஆண்டவரே உம்முடைய பலம் அவரை இடைகட்டினாதா பல இடங்களில் கொண்டு சென்று கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். வந்த ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய கரம் அமர்ந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவருக்குள்ளாக உம்முடைய வல்லமையை பொழிந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் ஆண்டவரே ஒவ்வொரு சமூகத்தில் உம்முடைய பாதத்தில் ஒப்படைத்து வெற்றி எடுத்துக் கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல போரான் மறவாதே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஐக்கியம், பிதாவுடைய ஐக்கியம், பிதாவுடைய அன்பும், பரிசுத்தாவுடைய ஆளுகை இன்றும் என்றும் நேற்று சதா காலங்கள் நம்மோடு கூட இருப்பதாக, ஆமென். அல்லேலூயா.